வெல்கம் டு பிஏ புக். இன்றைய வகுப்புல 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி புக்ல கொடுத்திருக்கக்கூடிய 14th லெசனான முகலாய பேரரசு பத்தி தான் பார்க்க போறோம். இந்த முகலாய பேரரசு குறித்து ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ கிளாஸஸ் பார்த்தாச்சு. இன்கேஸ் நீங்க பார்க்கல அப்படின்னா அதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த முகலாய பேரரசை தோற்றுவித்தவரான பாபர்ல தொடங்கி அவருடைய பேரனான அக்பர் வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்த்தோம். அதாவது முகலாய பேரரசை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 முக்கியமான அரசர்கள்னு சொல்லுவாங்க. அதாவது பேரரசுன்ற அந்தஸ்தோட இருந்தது அந்த 6 அரசர்கள் இருந்தப்பதான். சோ இப்ப பாபர், ஹுமாயூன், அக்பர் வரைக்கும் முதல் வீடியோலயும், பார்ட் 2 வீடியோல உங்களுக்கு ஜஹாங்கீர்ல தொடங்கி அடுத்தது அவுரங்கசீப் வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்த்தாச்சு. அதாவது மொத்தமா 6 பேருடைய காலகட்டங்கள்ல முக்கியமான படையெடுப்புகள் என்ன, வெற்றி கொண்டார்களா இல்ல தோல்வியை தழுவினார்களா, இல்ல அது இல்லாம அவங்களுடைய நிர்வாகத்துல முக்கியமான விஷயங்கள் என்னென்னலாம் இருந்துச்சு அப்படிங்கறத பார்த்தோம். சோ இன்றைய வகுப்பை பொறுத்த வரைக்கும் முகலாயர்களுடைய ஒட்டுமொத்தமா அந்த முகலாய பேரரசுடைய சமுதாய நிலை எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு, அவங்க காலத்துல ஒட்டுமொத்த முகலாயர்களுடைய காலத்திலயும் கட்டிடக்கலையில எப்படி இருந்துச்சு, இலக்கிய பகுதிகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறதான் டீட்டெயில்டா பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் முகலாய கால சமுதாயம். முகலாய கால சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த 1526 முதலாம் பானிபட் போர் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம். அப்ப 1526ங்கிறது எத்தனாவது நூற்றாண்டுன்னு பாத்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டு. அந்த 16ஆம் நூற்றாண்டுல இந்திய மக்களுடைய மக்கள் தொகை எவ்வளவுதான் இருந்துச்சு அப்படிங்கிறாங்கன்னா 15 கோடி மக்கள் தொகை தான் இருந்துச்சாம். அதுவே 1707 அதாவது அவுரங்கசீப் காலம் முடியும் பொழுது இது 18ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லுவோம். அந்த 18ஆம் நூற்றாண்டுல கிட்டத்தட்ட 20 கோடியா அந்த மக்கள் தொகை இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அசம்ஷன்ல இங்க சொல்றாங்க. எக்ஸாக்டா தெரியாது, பிகாஸ் அப்பெல்லாம் கணக்கெடுப்பு அப்படிங்கிற மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது நிகழ்த்தப்படல. ஓகேங்களா? சோ அதனாலதான் அந்த காலத்துல எல்லாம் வேளாண்மை தான் முக்கியமான தொழில். அந்த காலத்துல இல்ல, இந்த காலத்திலயுமே வேளாண்மை தான் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமான தொழிலா இருக்கு. ஆனா இப்ப எப்படி வேளாண் நிலங்கள் குறைக்கப்பட்டு பிளாட்டுகளா போட்டு வீடுகளா அடுக்குமாடிகளாகவும் அபார்ட்மெண்ட்டுகளாகவும் மாறி இருக்குதோ, அந்த காலத்துல எப்படி மாறி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா காடுகளாக இருந்தது. சோ அப்ப வேளாண்மை நிலங்கள் அப்படிங்கிறது குறைந்த அளவாகத்தான் இருந்துச்சு. ஆனா காடுகள் அப்படிங்கிறது பெரும் பகுதி காடுகளாக இருந்திருக்கு. ஒரு குறுகிய பகுதிகள் தான் வேளாண்மைக்காக பயன்படுத்தப்பட்டிருந்துச்சு. பின்னாள்கள்ல அந்த காடுகளை அழிச்சுதான் வேளாண் நிலங்களாக மாத்திருப்பாங்க. ஓகேங்களா? சமூகத்தின் மிக முக்கிய தொழில் வேளாண்மை என்பதால் சமூக அமைப்பில் கிராம சமூகமே முதன்மை நிறுவனமாகும். கிராமத்தின் இயல்புகள், உட்கூறுகள், ஆட்சி முறைகள் ஆகியவற்றில் இடத்திற்கு இடம் வேறுபாடுகள் இருந்த போதிலும் கிராம நிர்வாகத்தில் சில பொதுத்தன்மைகள் இருந்தன அப்படின்றாங்க. சோ அந்த காலத்துல ஒவ்வொரு கிராமத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த இயல்புகள் மாறுபடுது. இந்த கிராமத்துல ஒரு வழக்கம் இருக்கும், பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு கிராமத்துல ஒரு வழக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த கிராமத்துல பஞ்ச் அப்படிங்கிற அமைப்புல ஒரு உறுப்பினர்கள் நம்பர் எண்ணிக்கை மாறுபடலாம். ஒவ்வொரு கிராமத்துக்கும் அது மாறுபடலாம். சோ அப்ப அந்த கிராமத்துடைய அந்த அமைப்பு உட்கூறுகள்லயும் இயல்புகள்லயும் அங்க நடக்கக்கூடிய அந்த கிராம தலைவர் அந்த கிராமத்தை எப்படி ஆட்சி செய்கிறார் அப்படிங்கிற முறையிலும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு இடம் மாறுபட்டு இருக்கு அப்படின்றாங்க. இருந்தாலும் அந்த கிராம நிர்வாகத்துல ஒரு சில பொதுத்தன்மைகள் இருக்கு அப்படின்றாங்க. சோ அதுல முக்கியமான பொதுத்தன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முக்காடம் அப்படின்றது. முகலாயர்கள் காலத்துல முக்காடம் அப்படின்னா யாருன்னா கிராம தலைவர்களை தான் முக்காடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிராம தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பஞ்ச் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குவாங்க. அதுதான் பஞ்சாயத்து. சோ இப்ப கிராமத்துடைய நிர்வாக உறுப்பான பஞ்ச் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்குபவர் யார் ஒவ்வொரு கிராமத்திலயும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முக்காடம்னு அழைக்கப்படக்கூடிய இந்த கிராம தலைவர் தான். சோ எதற்காக இந்த பஞ்சாயத்து அப்படிங்கிற இந்த அமைப்பினை அந்த கிராம தலைவர் அந்த ஊர்ல கொண்டு வராருன்னா, அந்த கிராமத்துக்கு கீழ இருந்து இருக்கக்கூடிய அந்த வேளாண் நிலங்கள்ல இருந்து வரியை என்ன பண்ணும், அரசருக்கு செலுத்தணும். அப்ப அரசுக்கு வரி செலுத்தணும் அப்படின்னா அந்த வரியை கலெக்ட் பண்றதுக்கு ஒரு அமைப்பு வேணும்ல, அந்த அமைப்பாதான் இந்த பஞ்ச் செயல்பட்டிருக்கு. அதுதான் கிராம அளவில் வரிகளை வசூலிப்பதும் அவை தொடர்பான கணக்குகளை பராமரிப்பதும் இந்த பஞ்சாயத்தின் பொறுப்பாகும். பயன்பாட்டிற்கு கொண்டு வராத நிலங்களை கிராம கைவினைஞர்கள்
கடைநிலை ஊழியர்கள், சேவை செய்வோர் ஆகியோருக்கு அவர்கள் செய்யும் சேவைகளுக்காக கைமாறாக இப்பஞ்சாயத்து வழங்கியது அப்படின்றாங்க. நம்ம முன்னாடியே சொன்னதுதான். அப்போ வேளாண் நிலங்கள் குறைவா இருந்துச்சு. ஆனா காடு பகுதிகள் அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த காடு பகுதிகளை என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய கைவினைஞர்களுக்கும், கடைநிலை ஊழியர்கள், சேவை செய்யறவங்களுக்கு, கிராம தலைவருக்கு, அரசருக்கு, இந்த மாதிரி உயர் பதவிகள்ல இருக்கவங்களுக்கு சேவை செய்வாங்க பாருங்க. அவங்களுக்கு வந்து அந்த காடு பகுதிகளை இலவசமா வழங்குறாங்க. சோ அந்த மாதிரி வழங்கும் பொழுது அந்த காடு பகுதியானது என்ன பண்ணுதுன்னா அழிக்கப்பட்டு விவசாய நிலமா மாற்றப்படுது. அப்ப அந்த பகுதியில இருந்து வரக்கூடிய விளைச்சல்ல ஒரு குறிப்பிட்ட பங்கு என்ன பண்ணுவாங்க அரசருக்கு அனுப்பணும். ஓகேங்களா? சோ இதுதான். அடுத்தது சமூகத்தின் நடுத்தர வர்க்கம், சிறிய மண்சப்தார்கள், சிறு கடைகள் வைத்திருப்போர், ஹக்கீம்னா யாருன்னா மருத்துவர்கள் அப்படின்னு அர்த்தம். இசை கலைஞர்கள், ஏனைய கலைஞர்கள் முகலாய நிர்வாகத்தின் கீழ்நிலை அலுவலர்களாக ஆகியோரை கொண்டிருந்தது அப்படின்றாங்க. அப்ப நடுத்தர வர்க்க மக்கள் என்ன என்ன தொழில் அந்த காலத்துல பண்ணிட்டு இருக்காங்கன்னா மண் சப்தார்களா இருந்தாங்களாம். மண் சப்தார்கள் அப்படின்னா என்னன்னா ஒரு படையை பராமரிப்பது. அதாவது ஒரு ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு கீழே வந்து இத்தனை குதிரைகள், இத்தனை வீரர்கள் இவங்க வச்சுக்கலாம். அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த கவுண்ட பொறுத்து, குதிரைகளுடைய கவுண்ட பொறுத்தும், அந்த வீரர்களுடைய கவுண்ட பொறுத்தும் அந்த மன்சப்தாருடைய தரமானது நிர்ணயிக்கப்படும். அவங்களுடைய ரேங்க் முன்னாடி இருக்காங்களா, பின்னாடி இருக்காங்களா அப்படிங்கிறது. சோ அந்த மாதிரி தொழில்கள்ல தான் இந்த நடுத்தர வர்க்கம் அப்படிங்கிறது ஈடுபட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம கடை வச்சிருந்திருக்காங்க, மருத்துவர்களா இருந்திருக்காங்க, இசைக்கலைஞர்களா இருந்திருக்காங்க, இன்னும் பிற கலைஞர்களாக. ஏன்னா கலை அப்படின்னாவே ஆயக்கலைகள் 64ங்கிறோம். அந்த மாதிரி பல கலைகள்ல தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்திருக்கிறாங்க இவங்க. ஊதியம் பெறும் ஒரு வர்க்கமும் இருந்தது. இது இல்லாம அரசர்கிட்ட இருந்து ஊதியம் பெறக்கூடிய ஒரு வர்க்கமும் இருந்துச்சு அப்படின்றாங்க. இந்த வர்க்கம் யாரும் இல்ல. இந்த மத பரப்பில் மதத்தை பரப்பக்கூடியவர்கள், மதப்பரப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள், இல்லைன்னா ஒரு மதத்துல உச்சபட்ச நிலையை அடைந்திருப்பாருங்க பாருங்க. அவங்க மத குருமார்கள்னு சொல்லக்கூடிய அவர்கள், இல்லைன்னா இலக்கிய பணிகள்ல சிறந்து விளங்கக்கூடியவர்கள், இந்த மாதிரி அந்த அவையில சிறந்து விளங்கக்கூடியவர்களுக்கு என்ன பண்ணுவாருன்னா அரசர் பரிசாக அவர்கிட்ட இருக்கக்கூடிய நிலங்களை கொடையா கொடுப்பாரு. சோ இந்த மாதிரி வரி, அதாவது அந்த நிலங்கள்ல இருந்து வரி வசூலிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த நிலங்களை தான் வந்து என்னன்னு சொன்னாங்கன்னா சுய ஊர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுல 7th ஸ்டாண்டர்ட் புக்ல நம்ம பார்த்திருப்போம். அதாவது இந்த மதத்தில் ஒரு குருமார்களாக இருக்கக்கூடியவர்களுக்கோ, இல்ல இலக்கிய பணிகள் செய்பவர்களுக்கோ, இல்ல அரசவையில் முக்கிய பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வரி இல்லாத ஒரு நிலத்தை கொடுப்பார்கள். அதாவது அந்த நிலத்துல இருந்து அவங்க வரக்கூடிய விளைச்சலுக்கு வரி செலுத்த தேவையில்லை. சோ அப்படிப்பட்ட அந்த இததான் வந்து சுய ஊர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதத்தான் இங்க வந்து மதாத் இ மாஷ் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப அரசர்கிட்ட இருந்து கொடையாக பெறக்கூடிய ஒரு உயர் வர்க்கமும் அந்த காலத்துல இருந்துச்சு. அவர்கள் கொடையாக பெற்ற அந்த நிலங்களைத்தான் சுய ஊர்கள்னு சொல்லுவாங்க. இல்ல அப்படின்னா மதாத் இ மாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரெண்டுமே ஒண்ணுதான். கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகேங்களா? சோ மதாத் இ மாஷ் எனப்பட்ட மானியத்தை முகலாய பேரரசிடமிருந்து உள்ளூர் ஆட்சியாளர்கள், ஜமீன்தார்கள் ஆகியோரிடமிருந்தும் பெற்றனர். இவர்கள் கிராம மேன்மக்களின் ஒரு பகுதியாக மாறி கிராமத்தையும் நகரத்தையும் இணைக்கின்ற கன்னிகளாக இருந்தனர் அப்படின்றாங்க. அடுத்தது தில்லி, ஆக்ரா, பதேக்பூர் சிக்ரி, லாகூர், அகமது நகர், டாக்கா, முல்தான் ஆகியவை பேரரசின் முக்கிய நகரங்கள் ஆகும். அப்போ முகலாய பேரரசுடைய முக்கிய நகரங்கள் அப்படின்னு பார்த்தாலே நம்ம ஒவ்வொரு ஆட்சி மாறும் பொழுது நம்ம பார்த்திருப்போம். ஒரு சில இடங்கள்ல வந்து போர் நடந்துகிட்டே இருக்கும். கிளர்ச்சி எழுந்துகிட்டே இருக்கும். இப்ப அக்பர் போயிட்டு அடுத்து ஜஹாங்கீர் வராரா, வரும்பொழுது அங்க ஒரு கிளர்ச்சி நடக்கும். ஏன்னா இழந்த பகுதிகளை மீட்டெடுக்கணும்னு அங்க முன்னாடியில இருந்து இருக்கக்கூடிய அந்த பர்சன்ஸ் வந்து மறுபடியும் கிளர்ச்சியில் ஈடுபடுவாங்க. முடிஞ்சா நாடு நம்மளுக்கு, முடியலன்னா அவங்க கீழ நம்ம ஒர்க் பண்ணிடலாம். அந்த மாதிரி இருப்பாங்க. சோ அப்படி முக்கியமா இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த அகமது நகரு, பிஜப்பூர் இதெல்லாமே சொல்லக்கூடியது. சோ இந்த தில்லி, ஆக்ரா, பதேக்பூர் சிக்ரி, லாகூர் இதெல்லாமே முக்கிய தலைநகரங்களா குப்தர்கள் காலத்திலயும் முகலாயர்கள் காலத்திலயும் இருந்த இடங்கள். சோ அதனால அந்த அன்றைய காலகட்டத்துல முக்கிய நகரங்கள் இந்தியால எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தில்லி, ஆக்ரா, பதேக்பூர் சிக்ரி, லாகூர், அகமது நகர். தக்கான பகுதியில பொறுத்த வரைக்கும் அகமது நகர். அடுத்தது பாகிஸ்தான், தற்போதைய பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் டாக்கா, முல்தான் இதெல்லாமே வந்து முக்கியமான நகரங்களா அந்த காலத்துல இருந்துச்சு. இதே சமகாலத்துல ஐரோப்பாவில இருந்த முக்கியமான நகரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா லண்டன், பிரான்ஸ், அந்த பாரிஸ் இதெல்லாமே வந்து முக்கியமான நகரங்களா இருந்துச்சு. அப்போ லண்டன், பாரிஸ்லாம் அந்த காலத்துல எப்படி இருந்துச்சோ அப்ப புகழ்பெற்ற நகரங்களா இருந்துச்சு. அதே மாதிரி
எப்படி ஐரோப்பியால வந்து இதெல்லாம் புகழ்பெற்ற நகரங்களா இருக்கோ, அதே மாதிரி இந்தியாவுல புகழ்பெற்ற நகரங்கள்னா இந்த டில்லி, ஆக்ரா, இந்த பதேப்பூர் சிக்ரி, அகமது நகர், டாக்கா, முல்தான் இதெல்லாமே. ஓகேங்களா? அடுத்தது சிறப்பு உரிமைகளையும் தனி சலுகைகளையும் பெற்றிருந்த வர்க்கத்தாரும் அவற்றை பெற்றிராத வர்க்கத்தாருக்கும் இடையே வாழ்க்கை தரத்திலிருந்து சமத்துவமின்மை தெளிவாக தெரிகிறது அப்படின்றாங்க. இந்த ஸ்பெஷல் ரைட்ஸ் எல்லாம் இருக்க ஒரு சிலருக்கும் சரி, ஒரு சாதாரண வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் சாதாரண மக்களுக்கும் நடுவுல அந்த வித்தியாசம் இருந்துச்சு, அந்த ஏற்றத்தாழ்வுகள் இருந்துச்சு அப்படின்றாங்க. சோ சமமான மக்கள், அதாவது மக்கள் அனைவரும், மனித குலம் அனைத்தும் சமமானவர்கள் அப்படிங்கிற முறையில நடத்தப்படல. உயர் வர்க்கத்தினர், கீழ் வர்க்கத்தினர் அப்படிங்கிற அந்த பாகுபாடானது அன்றைய காலகட்டத்திலயும் இருந்துச்சு அப்படின்றாங்க. அடுத்தது சமூகத்தின் அடிமட்டத்தில் இருந்த மக்களில் ஆண்கள் லங்கோடு எனப்பட்ட கோவணத்தையும் பெண்கள் சேலையும் அணிந்திருந்தார் அப்படின்றாங்க. அதாவது இந்த அடித்தட்டு மக்கள் வந்து என்ன உடை அணிந்திருக்கிறாங்க அப்படின்னா, ஆண்கள் வந்து கோவணம் அணிஞ்சிருக்கிறாங்க, பெண்கள் சேலை உடுத்திருக்கிறாங்க. முகலாயர்கள் காலத்துல ஏழை மக்கள் வந்து மண் வீடுகள்ல தான் வசிச்சிருக்காங்க. அவங்களுடைய பிரதானமான உணவா எது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோதுமை, சப்பாத்தி, பருப்புகள், காய்கறிகள் இதெல்லாம் தான் இருந்திருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா ஜஸ்ட் இப்போ ஒன்ஸ் நீங்க கேட்கும் பொழுது இதெல்லாம் கேட்ட ஞாபகம் இருக்கும். அப்ப உங்களுக்கு இது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் கேட்டா கூட ஈஸியா சொல்லிட முடியும். மோஸ்ட் ஆஃப் த டைம் தே won't ask questions from this part. பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய சமுதாய நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ஓகேங்களா? ஏன்னா நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில நேரங்கள்ல நம்ம நினைப்போம் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இல்ல அப்படின்னுட்டு. ஆனா அதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அவங்க எடுக்கலாம். சோ அதனால சொல்ல முடியாது. அதனால எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முகலாய சமூகத்தில் உரிமைகளையும் சலுகைகளையும் பெற்றிருந்த ஜமீன்தார்களையும் பிரபுக்களையும் கொண்டிருந்த வர்க்கம் ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்தது. சோ அப்ப கீழ்த்தர மக்கள் மண் வீடுகள்ல பெண்கள் சேலையும் ஆண்கள் கோவணத்தையும் அணிந்து கொண்டு கடினமான உழைத்தார்கள் அப்படிங்கறத பார்த்தோம். அப்ப இந்த மேல்தர வர்க்கத்தினர் எப்படி இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மேல்தர வர்க்கத்தினர்னா யார் யாரெல்லாம் அந்த உயர்ந்த பதவிகள் இருக்காங்களோ, அந்த அவையில பிரபுக்களா இருக்கிறாங்களோ அவங்க அந்த மேல்தர வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஜமீன்தார்களா யார் இருந்தாங்களோ அவங்க, மன்சப்தார்களா இருந்தவங்க, சோ இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயர்தர வாழ்க்கை, ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க. மன்சப்தாரிகளான பிரபுக்கள் ஜாகீர்களை தங்கள் தகுதிக்கேற்ப ஊதியமாக பெற்றிருந்தனர். இவர்கள் அடக்குமுறை, சுரண்டும் இயல்புகளை கொண்டிருந்தனர் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் மன்சப்தாரி அப்படிங்கிற முறையானது யாருடைய காலத்துல அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா, அக்பருடைய காலத்துல அறிமுகப்படுத்தப்பட்டது. சோ இந்த மன்சப்தாரி அப்படிங்கிற முறையில ஜாட் சவார் அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயம் இருக்கும். ஜாட் அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய குதிரைகளுடைய எண்ணிக்கையா இல்ல வீரர்களுடைய எண்ணிக்கையா, எதுன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இதுல ஜாட் அப்படிங்கிறது குதிரைகளுடைய எண்ணிக்கையா இல்ல வீரர்களுடைய எண்ணிக்கையா, இல்ல சவாருங்கிறது குதிரைகளுடைய எண்ணிக்கையா இல்ல வீரர்களுடைய எண்ணிக்கையா அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி தரம் பிரிச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய குதிரைகளுடைய எண்ணிக்கையை பொறுத்தும், அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த படை வீரர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்தும், அந்த பெரிய படை வைத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஊதியம் அதிகமா கொடுப்பாங்க. சிறிய படைதான் ஒரு மன்சப்தார் வைத்திருக்கிறார் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஊதியம் குறைவாக இருக்கும். அந்த தரநிலை அப்படிங்கிறது இருக்கும். அதாவது ரேங்க் லிஸ்ட் மாதிரி ஒண்ணு இருக்கும். சோ நிறைய பெரும்படையா வச்சிருந்தாங்கன்னா முதல் ரேங்க்ல இருப்பாங்க. அடுத்து அவங்கள விட கொஞ்சம் கம்மியானா அடுத்த நிலையில இருப்பாங்க. அந்த தரம் அப்படிங்கிறது இருக்கும். சோ அந்த தரத்திற்கேற்ப ஊதியமும் அவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டது. அந்த ஊதியத்துக்காக மன்சப்தார்களுக்கு 2 விதமா வந்து ஊதியம் குடுத்தாங்க. ஒண்ணு பணமாவே குடுத்துட்டாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு மட்டும் என்ன பண்ணாங்கன்னா, நிலங்களாக ஊதியத்தை குடுத்தாங்க. பணமா ஊதியம் பெற்றவர்கள் ஜாகீர்தார்கள் அழைக்கப்பட மாட்டாங்க. அவங்க வெறும் மன்சப்தார்கள்னு மட்டும் தான் அழைப்பாங்க. ஆனா இந்த படைகளை பராமரிப்பதற்கு ஊதியத்தை பணமாக பெறாமல் அரசரிடம் நிலமாக பெற்று அந்த நிலத்திலிருந்து வரக்கூடிய வரியை கொண்டு அந்த படையை பராமரித்தவர்களை ஜாகீர்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள மன்சப்தாரிகள்னு சொல்லுவாங்க, ஜாகீர்தார்கள்னு சொல்லுவாங்க. ஏன் ஜாகீர்தார்கள் அப்படின்னு சொல்றாங்கன்னா, முகலாயர்கள் காலத்துல இந்த மாதிரி நிலத்தை கொடையாக பெற்றவர்கள் வந்து ஜாகீர்தார்கள் அப்படிம்பாங்க. ஏன்னா நிலம் அப்படிங்கிறது ஜாகீர் அப்படின்னு அப்ப சொல்லியிருக்காங்க. சோ அப்ப அந்த ஜாகீரை பெற்றவர்கள் ஜாகீர்தார்கள். அப்ப மன்சப்தாரிகளான பிரபுக்கள் ஒரு சிலர் தங்களுடைய ஊதியமாக என்ன பண்ணிருக்காங்க, நிலங்களை பெற்றிருக்கிறார்கள். சோ அந்த மாதிரி நிலங்களை பெற்றிருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நிலத்திலிருந்து வரக்கூடிய வரியை அரசுக்கு செலுத்தாம இவங்களுடைய படையை பராமரிப்பதற்காக வசூலித்துக் கொள்வார்கள். சோ அதுதான். சோ அத ஊதியமா ஒரு இன்டைரக்டா அரசர் வந்து இவங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. இத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அப்போ இந்த நிலத்தை என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு கீழ இருக்கக்கூடிய அந்த நிலத்தை என்ன பண்ணுவாங்கன்னா குத்தகைக்கு விடுவாங்க. சோ அப்ப குத்தகைக்கு விடும் பொழுது ஒரு உழவன் அந்த நிலத்தை குத்தகைக்கு எடுத்துக்கிட்டு இவ்வளவு பணம் நான் வருஷம் இவ்வளவு வரி கட்டுறேன் அப்படின்னு சொல்லி கட்டி அதுல வேளாண்மை பண்ணுவாரு. வேளாண்மை பண்ணி அவருக்கு
அவரும் எடுத்துக்குவாரு. அண்ட் இந்த வரியும் கட்டுவார். அந்த வேளாண்மைய வச்சுதான். சோ இப்படி பண்ணும் பொழுது அந்த விவசாயிகள் கிட்ட இருந்து சுரண்டக்கூடிய இயல்பை கொண்டவர்களாகத்தான் இந்த மன்சப்தாரிகள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள் அப்படின்றாங்க. அடுத்தது, பிரபுக்கள் அதிக எண்ணிக்கையிலான பணியாளர்களையும், குதிரைகளையும், யானைகளையும், மற்றவற்றையும் பெற்றிருந்தனர். அவர்கள் கனிமரங்களை கொண்ட தோட்டங்களையும் நீரோடைகளையும் கொண்டிருந்த அழகிய வீடுகளிலும் வசித்தனர். சோ இப்ப எப்படி ஒரு பீச் சைடு ஒரு நல்ல பெரிய பங்களா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், வசதியானவர்கள் இருக்காங்கல்ல. சோ அந்த மாதிரி இவங்க காலத்திலயும், அதாவது முகலாயர்கள் காலத்திலயும் வசதியானவர்கள், ஆடம்பர வாழ்க்கை வாழக்கூடிய அவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்காங்க. நீரோடை இருக்கணும், ஒரு அழகிய வீடு இருக்கணும், பின்னாடி ஒரு கனி தோட்டங்கள் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். நேர்த்தியான ஆடைகளை அணிந்திருக்கிறார்கள். ஓகேங்களா. அடுத்தது, ஆதிக்க இனங்களையும் ஜாதிகளையும் சேர்ந்த ஜமீன்தார்கள் ஆயுதம் ஏந்திய படைகளோடு நிலத்தின் மீது விவசாயிகள் மீதும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சலுகைகளை பெற்றவர்களாய் விளங்கினார்கள். ஆனா இந்த ஜமீன்தாருக்கும் ஜாகீர்தாருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாகீர்தார் அப்படின்னா இந்த நிலங்களுக்கு இவர்கள் தான் சொந்தக்காரர்கள். ஆனா ஜமீன்தார்கள் அப்படின்னா அவங்க வெறும் வரி வசூலிக்க கூடியவர்கள் மட்டும்தான். இவங்களுக்கு மன்சப்தார்களுக்கு அந்த படைகளை பராமரிப்பதற்கான ஊதியத்தை நிலமாக கொடுத்திருந்தாங்க. அதனால அவர்கள் தான் அந்த நிலத்தின் உரிமையாளர்கள். ஆனா ஜமீன்தார்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, மற்ற நிலங்கள் இருக்கும் பாருங்க, இந்த மன்சப்தார்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் போக, சுய ஊர்கள் போக, மீதி அந்த பேரரசுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே ஒவ்வொரு விவசாயிக்கும் சொந்த நிலம் அப்படின்னு இருக்குல்ல. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலத்துல விளையக்கூடியதுக்கும் வரி கட்டணும் அரசருக்கு. அந்த மாதிரி அந்த வரியை கலெக்ட் பண்றதுக்காக இருந்த பர்சன்ஸ் மட்டும்தான் இந்த ஜமீன்தார்கள். இவர்களுக்கு அந்த நிலத்தின் மீது உரிமை கிடையாது. அந்த நிலத்துல இருந்து வரக்கூடிய வரியை வாங்கி அதுல ஒரு பங்கு இவங்க எடுத்துக்கிட்டு மீதிய மேலிடமான அரசருக்கு செலுத்திடுவாங்க. அவ்வளவுதான். ஆனா மன்சப்தார்கள், ஜாகீர்தார்கள் அப்படிங்கும் பொழுது இந்த நிலத்தின் மீது அவர்களுக்கு உரிமை உண்டு. இந்த நிலத்தை அவங்க யாருக்கு வேணாலும் குத்தகை கொடலாம். அதுல இருந்து வரக்கூடிய பணத்தை வைத்து அவர்கள் படைகளை பாதுகாப்பார்கள். அந்த பணம் தான் அவர்களுடைய ஊதியமாக அரசர் கொடுக்கப்பட்டது. வேற ஒண்ணுமே கிடையாது. புரிஞ்சுச்சுங்களா டிஃபரன்ஸ்? சோ இங்க ஜமீன்தார்களுக்கு எந்த ஒரு நில உரிமையும் கிடையாது. ஆனா வரி வசூலிக்கணும். அப்போ வரி வசூலிக்கும் பொழுது ஒரு சிலர் வரி கொடுக்க தவறுறாங்க, இல்லைன்னா வரி கொடுக்க முடியலன்னு கையை விரிச்சிடுறாங்க. அப்படின்னா என்ன பண்ணும், அவங்க கிட்ட இருந்து வரி எப்படி வசூலிக்கிறதுனா, படைகளை காட்டித்தான் வசூலிக்க முடியும். 4 பேர் நல்லா ஜெய்சாண்டிக்கா ஆயுதங்களை ஏந்தி கொண்டு விவசாயிகள் கிட்ட போய் வரி கேட்டா கொடுக்காம இருந்துருவாங்களா? உயிருக்கு பயந்துட்டு என்ன பண்ணிடுவாங்க, கொடுத்துருவாங்க. சோ அந்த மாதிரி அட்டூழியங்கள் எல்லாம் பண்ணிருக்கிறாங்க இந்த ஜமீன்தார்கள். ஓகேங்களா. அடுத்தது, அபுல் பாசல் தன்னுடைய அயனி அக்பரில் ஜமீன்தார்கள் ஆவதற்கான தகுதிகளுடைய ஜாதிகளை பட்டியலிடுகிறார். இது கேட்கலாம். ஒரு முகலாய பேரரசில் ஜமீன்தார்கள் ஆகுவதற்கான ஜாதி பட்டியலை வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்கலாம். அபுல் பாசல் அவர்கள் தன்னுடைய நூலான அயனி அக்பரி அப்படிங்கிற நூல்ல தான் வந்து வெளியிடுறாரு. இந்தந்த ஜாதியை சேர்ந்தவங்க தான் என்ன பண்ண முடியும், ஜமீன்தார்களால் மாற முடியும். இவங்களுக்கு தான் ஜமீன்தார்கள் அப்படிங்கிற தகுதி இருக்கு. அதாவது நிலவரிய வசூலிக்கக்கூடிய தகுதி தான், ஒன்னும் நிலத்தையே வச்சுக்கக்கூடிய தகுதி எல்லாம் கிடையாது. ஓகேங்களா. அடுத்தது, பெரும்பாலும் இந்த மேல் ஜாதிகளை சேர்ந்தோரும் ரஜபுத்திரர்களும் ஜமீன்தார்களாக இருந்திருக்கிறாங்க. சில பகுதிகள்ல முஸ்லிம்களும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஜமீன்தார்கள். ஏன்னா தக்கான பகுதிகளை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்கள் தான் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். இந்த ஃபெராரு, அகமது நகரு, கோல்கொண்டா பகுதி, அடுத்தது கோண்டுவானா பகுதி, விஜப்பூர், இது எல்லாமே சுல்தான்களுடைய ஆட்சிகள் இருக்கக்கூடிய, சுல்தான்கள் அப்படின்னா முஸ்லீம் ஆட்சியாளர்கள் தான், வேற யாருமே இல்லை. சோ அப்ப அந்த பகுதிகள்ல இருந்து நிலவரியை வசூலிப்பதற்கு அங்க ஜமீன்தார்களாக இருந்தவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முஸ்லிம்கள் அவர்கள் இருந்திருக்கிறாங்க. ஜமீன்தார்கள் குத்தகை பணத்தை முறையாக செலுத்த தவறிய விவசாயிகளை நிலத்தை விட்டு வெளியேற்றும் உரிமையும் பெற்றிருந்தார்கள். அதாவது அரசன் வந்து ஒரு விவசாயிக்கு குத்தகைக்கு விட்டிருப்பான். அந்த குத்தகை நிலத்துல வரக்கூடிய வரியை வசூலிச்சு செலுத்தக்கூடியவனா தான் ஜமீன்தார் இருப்பான். ஒருவேளை அந்த விவசாயி குத்தகை பணத்தை ஒழுங்கா செலுத்தல, கரெக்டா டேட்டுக்கு டேட் வந்து கரெக்டா செலுத்தல அப்படிங்கும் பொழுது அந்த விவசாயி என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த நிலத்துல இருந்து வெளியேற்றிடுவாங்க. சோ அந்த உரிமை யாருக்கு இருந்துச்சு அப்படின்னா ஜமீன்தார்களுக்கு இருந்துச்சு. அதாவது வரி வசூலிக்கக்கூடிய உரிமை மட்டும் இல்ல, வரிய முறையா செலுத்தலைன்னா அந்த குத்தகையை ரத்து செய்யக்கூடிய ஒரு உரிமையும் பெற்றிருந்தவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்றாங்க. அடுத்தது, முகலாய சமூக கட்டமைப்பில் பிரபுக்களாக அங்கம் வகித்தவர்களில் பெரும்பாலானோர் மத்திய ஆசியா மற்றும் ஈரானில் இருந்து வந்தவர்கள் ஆவர். இது ரொம்ப முக்கியம். என்னன்னா அந்த அரசவையில பிரபுக்களா இருந்தவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா
பெரும்பாலானோர் இந்த முகலாயர்களுடைய பூர்வீகமான அந்த ஈரான், துருக்கிய பகுதிகள்ல இருந்தும், மத்திய ஆசிய பகுதிகள்ல இருந்தும் வந்தவங்க தான். ஏன்னா பாபர் அவர்களே சொல்லியிருப்போம். செங்கிஸ்கான் வழி வந்தவர்னு சொல்லியிருப்போம். தைமூர் வழின்னு சொல்லியிருப்போம். அப்ப துருக்கினா தைமூர், செங்கிஸ்கான்னா மத்திய ஆசியா. அப்ப மத்திய ஆசிய பகுதிகள்ல இருந்தும் அடுத்தது பாரசீகத்து பகுதி, துருக்கினா பாரசீக பகுதி. அந்த பாரசீக பகுதியில இருந்து வந்தவங்களுக்கு தான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்கள்ல முகலாய பிரபுக்களா இருந்திருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது ஆப்கானியர்கள், இந்திய முஸ்லிம்கள், ஷேக் சதாஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்திய முஸ்லிம்கள், ரஜபுத்திரர்கள், மராத்தியர் ஆகியோரும் பிரபுக்கள் என்னும் சமூக மேன்மை நிலையை பெற்றிருந்திருக்கிறார்கள். அதாவது பெரும்பாலானோர் இவர்களா இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட பகுதியின் மட்டும் தான் வந்து இந்த ரஜபுத்திரர்கள் யார் யாரெல்லாம் முகலாயர்களுக்கு கீழே நான் இருக்கேன்பா அப்படின்னு தலை குனிஞ்சுக்கிட்டு நான் அடிமை வேலை பாக்குறேன்பான்னு சொல்றாங்களோ அவங்க எல்லாம் பிரபுக்களா வச்சிருந்தாங்க. ஓகேங்களா. அடுத்தது அக்பருடைய ஆட்சி காலத்துல 15 விழுக்காட்டுக்கும் மேற்பட்ட பிரபுக்கள் ரஜபுத்திரர்களா இருந்திருக்கிறாங்க. இதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. அக்பர் யாரு கல்யாணம் பண்ணிருப்பாரு? ஜோதா அக்பர் அவர்களை, ஜோதாபாய் அவர்களை, ஹர்காபாய்ன்னு சொல்லக்கூடிய ஜோதா அவர்களை வந்து திருமணம் பண்ணிருப்பாங்க. சோ அப்படி அவர்களை திருமணம் பண்ணதுனால அந்த ஜோதாவுடைய சொந்தக்காரங்க, அண்ணன், தம்பி, மச்சான் எல்லாருக்கும் என்ன பண்ணாங்க? உயர் பதவிகள்ல அளிச்சாங்க. சோ அதனால அந்த பிரபுக்கள் அப்படிங்கிற அந்தஸ்து தான் உங்களுக்கு கிடைச்சிச்சு. சோ இந்த மாதிரி திருமண உறவுகள் மேற்கொண்டதன் மூலமாகவும் ஒரு ரஜபுத்திரர் வந்து முகலாய பேரரசருக்கு கட்டுப்பட்டவராக இருக்கிறேன் அப்படின்னு உறுதிமொழி கொடுக்கக்கூடிய சூழலையும் அவர்கள் வந்து பிரபுக்களாக முகலாய அரசுல இருந்திருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது இங்க 3 பேரை பத்தி கொடுத்திருப்பாங்க. ராஜா மான்சிங், ராஜா பீர்பால், ராஜா தோடர்மால். இந்த 3 பேருமே முக்கிய பிரபுக்கள் அப்படின்னு சொல்லலாம். யாருடைய அவையில அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்பருடைய அவையில இருந்த முக்கிய பிரபுக்கள். ராஜா தோடர்மால், ராஜா மான்சிங், ராஜா பீர்பால் ஆகியோர் அக்பர்கள் காலத்தில் புகழ்பெற்ற பிரபுக்கள் ஆவர். ரஜபுத்திரர்கள் அரசு நிர்வாகத்தில் இருந்த பல்வேறு பணியிடங்களுக்கு காயஸ்தர் கத்ரி சமூகத்தை சேர்ந்தவர்களை நியமித்தார்கள். சோ இப்படிப்பட்ட இந்த ரஜபுத்திரர்கள் என்ன பண்றாங்கன்னா நிர்வாகத்துல முக்கியமான பணிகளுக்கு வந்து காயஸ்தர் கத்ரிங்கிற சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு பதவிகள், அந்த பதவி வந்து அளிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப் ஆகியோர் மராத்திய பிரபுக்களாக, மராத்தியர்களை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பிரபுக்களாக நியமித்திருக்கிறார்கள். இவங்க எல்லாம் ரஜபுத்திரர்கள். சோ மராத்தியர்களை யார் வந்து பிரபுக்களா நியமித்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப். அதாவது கடைசி 3 முக்கிய அரசர்களுமே வந்து மராத்தியர்களை பிரபுக்களாக நியமித்திருப்பார்கள். இதற்கான பின்விளைவுகளையும் அவங்களுடைய காலத்துலதான் அனுபவிச்சிருப்பாங்க. ஏன்னா ஜஹாங்கீர் காலத்துலதான் மராத்திய வீரர்கள் பயிற்சி பெற்று மராத்தியர் அப்படின்ற ஒரு வம்சத்தை தோற்றுவிக்க வேண்டும், ஒரு ராஜாங்கத்தை தோற்றுவிக்க வேண்டும்ங்கிற எண்ணத்திலேயே ஆரம்பிப்பாங்க. அவுரங்கசீப் வரும்போதெல்லாம் மராத்தியர்கள் வந்து தலை விரித்தாடும் அளவிற்கு ஒரு முக்கியமான ஒரு ராஜாங்கத்தையே உருவாக்கி இருப்பாங்க. ஒரு அரசையே உருவாக்கி ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ அந்த காலகட்டங்கள்ல மராத்தியர்கள், ஒரு சில மராத்தியர்கள் வந்து இவங்களுடைய அவையில பிரபுக்களா இருந்திருக்கிறாங்க. சோ எடுத்துக்காட்டா யார சொல்றாங்கன்னா மராத்திய ஆட்சியை தோற்றுவித்த சிவாஜியுடைய தந்தையான ஷாஜி, அதாவது மராத்திய ஆட்சியை தோற்றுவித்தவர் யார்? சிவாஜி. அவருடைய தந்தை ஷாஜி வந்து சில காலம் ஷாஜகான் கிட்ட பணியாற்றி இருக்காரு பிரபுவா. ஓகேங்களா. சோ இது ரொம்பவே முக்கியமான இது, நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் தான் அவர் தக்கான சுல்தான் கிட்ட போய் பணியாற்றுவாரு. அதெல்லாம் நம்ம அடுத்து பார்ப்போம். வாழ்க்கையில் மேம்பாடு அடைவதற்காக வாய்ப்புகள் இந்தியாவில் அதிகம் இருந்ததால் மத்திய ஆசியாவில் இருந்தும் தொடர்ந்து புலம்பெயர்தல் நடைபெற்றது. அதாவது இந்தியா வந்து ஒரு வளமிக்க நாடு அப்படிங்கிறத பாபர் அவர்கள் தன்னுடைய சுயசரிதையிலே எழுதியிருப்பாரு. வெறுமனே வந்து பொருள் வளம் மட்டும் இல்ல, மனித வளமும் மிகுந்திருக்கக்கூடியது. உழைப்பை, கடின உழைப்பை போடக்கூடிய மக்களை கொண்டிருக்கக்கூடியதுதான் இந்த இந்திய நாடு. சோ அப்படி இங்கு ஒருவருடைய வாழ்க்கை மேம்பாடு அடையும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருந்திருக்கு. சோ இவங்கள பயன்படுத்தி நம்ம மேல வந்துடலாங்கிற ஒரு நிலைமை அந்த காலகட்டங்கள்ல இருந்துச்சு. அதனால மத்திய ஆசிய பகுதிகள்ல இருந்தும் இந்த ஈரான் பகுதிகள்ல இருந்தும் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவுக்கு புலம்பெயர்ந்து வந்து நம்மள அடிமையாக்கி அவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஓகேங்களா. அடுத்தது இப்புலம்பெயர்தல் பல வகைப்பட்ட கூறுகளை ஒருங்கிணைப்பதற்கு வழிவகுத்து பண்பாடு செழுமைக்கு சேர்த்தது, செழுமை சேர்த்தது அப்படிங்கிறாங்க. ஏன்னா பல்வேறு மக்கள் சேர்ந்து ஒரு இடத்திற்கு வரும் பொழுது பண்பாடு வளர்ச்சியும் அடையும். சோ அதனால பண்பாடு செழுமையுற்றது அப்படின்றாங்க. பிரபுக்கள் இன அடிப்படையில் பிரிந்திருந்தாலும் அவர்கள் கூட்டிணைந்த வர்க்கமாக பாரசீக இந்திய ஓவியர்களையும் இசைக்கலைஞர்களையும் ஆதரித்ததன் மூலம் ஒரு சமரசம் சார்ந்த பண்பாட்டை முன்னெடுத்தார்கள். ஜாதி முறை ஒரு மேலாதிக்க நிறுவனமாக இருந்தது. இன்றைய காலகட்டத்துல மட்டும் இல்ல, அன்றைய காலகட்டத்திலயும் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாதி முறைகள் இருந்துச்சு. கீழ்நிலை ஜாதிகள் அதிகமாக ஒடுக்குமுறைக்கு உள்ளாயினர்.
சமூக பாகுபாடுகளுக்கு எதிராக பக்தி இயக்கம் புரட்சி கொடியை உயர்த்தினாலும் வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட வறுமையில் வாடிய நிலமற்ற விவசாயிகள் கட்டாய உழைப்புக்கு உட்படுத்தப்பட்டனர் அப்படின்றாங்க. அதாவது இன்றைய காலகட்டம் போலவே அன்றைய காலகட்டங்கள்லயும் ஜாதி கொடுமைகள்லாம் இருக்கத்தான் செஞ்சிருக்கு. சோ இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனா சொல்ல முடியாது. அனுபவிக்கிறவனுக்கு மட்டும்தான் அந்த வலி தெரியும். நம்மளுக்கு தெரியாது. சோ அதனால வந்து நம்ம சொல்லக்கூடாது. ஓகேங்களா? சோ அதனால இந்த ஜாதி பாகுபாடு அப்படிங்கிறது இருந்திருக்கு. இப்போ இருக்கிற அளவை விட பல மடங்கு அதிகமாக அந்த காலகட்டங்கள்ல இருந்திருக்கு. சோ அப்ப இந்த கீழ்நிலை ஜாதிகள்ல இருக்கவங்கள வந்து ஒடுக்கி அவங்கள வந்து கட்டாய உழைப்புக்கு பயன்படுத்தியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு நிலம் இருந்திருக்காது. வறுமையில வாடுவாங்க. அன்றாட வயிற்ற நிரப்புறதுக்காக அவங்க கடினமான வேலைகளை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு, நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. சோ அவங்க கிட்ட இருந்து இந்த உழைப்பை பிடுங்கிக் கொண்டு அவர்கள் ராஜா வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க. இந்த ஜமீன்தார்கள், ஜாகீர்தார்கள் அவர்களால் அதாவது உயர் வர்க்கத்தினைச் சேர்ந்தவர்கள். மரபு வழி சொத்துக்களில் பங்கு பெறுவதற்கு குறைந்தபட்ச உரிமையே பெண்களுக்கு இருந்தது. அதாவது இன்றைய காலகட்டங்கள்ல ஆண் பெண்களுக்கு சம உரிமை அப்படின்னு வந்தாச்சு. ஆனா அன்றைய காலகட்டங்கள்ல சம உரிமை எல்லாம் கிடையாது. ஆனா ஒரு குறிப்பிட்ட பங்கு வந்து மரபுவழி சொத்துல பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு உரிமை இருந்திருக்கு. உயர் ஜாதி பெண்களிடையே விதவை மறுமணம் தடை செய்யப்பட்டிருந்தது. பாருங்க. அதாவது ஒரு விடோ வந்து இன்னொருத்தங்கள கல்யாணம் பண்ணிக்க கூடாது. அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடுகள் அந்த காலகட்டங்கள்ல இருந்திருக்கு. அன்றாட வீட்டு வேலைகளோடு பெண்கள் நூல் நூற்றனர். அதாவது அன்னன்னைக்கு அந்த வீட்டு வேலை சமைக்கிறது, பாத்திரம் கழுவுறது இந்த வேலையெல்லாம் இல்லாம அவங்க இதெல்லாம் முடிச்சுட்டு என்னவும் பண்ணணும், தொழிலுக்கும் போகணும். அதாவது நூல் நூற்றுறது இந்த மாதிரியான பணிகள்லயும் வேளாண் பணிகள்லயும் உதவி செய்திருக்கிறார்கள் அந்த கால பெண்கள். முகலாய நிர்வாகம் மேல் ஜாதி சமூகங்களிடையே நிலவிய உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை நிறுத்த முயற்சிகள் மேற்கொண்டது. அக்பருடைய காலத்துல எல்லாம் உடன்கட்டை ஏறும் பழக்கமானது தடை செய்யப்பட்ட ஒன்றாகவே இருந்துச்சு. முஸ்லிம் மணப்பெண்கள் திருமணத்தின் போது மகர் என்னும் பணப்பரிசை மணமகள் மணமகன் மணமகளுக்கு கட்டாயம் தர வேண்டிய பணம். அதுதான் மகர் அப்படிங்கிறது. அதாவது நம்ம இப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னா மகள் வீட்டுல இருந்து மகன் வீட்டுக்கு வந்து சீதனம் அனுப்புறாங்க. ஆனா அந்த காலத்துல முஸ்லிம் பெண்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா மகன் வீட்டுல இருந்து மகள் அதாவது ஒரு மகனுடைய வீட்டுல இருந்து மணப்பெண்ணுக்கு இவ்வளவு வரதட்சணை கொடுத்தாதான் அந்த பெண்ணு போவா. சோ அந்த மாதிரி அந்த மகர் அப்படிங்கிற ஒரு உரிமை அந்த காலத்துல இருந்துச்சு. மேலும் பரம்பரை சொத்துக்கள்லயும் குடும்பத்தில் உள்ள ஆண்களுக்கு சமமாக இல்லாவிட்டாலும் பெண்களுக்கு ஓரளவு பங்குரிமையானது அந்த காலத்துல பெண்களுக்கும் இருந்திருக்கு. ஓகேங்களா? சோ இதுதான். அடுத்தது முகலாயர்களோட காலத்துல பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. முகலாய பொருளாதாரம் காடு சார்ந்த வேளாண் பொருளாதாரமாக இருந்திருக்கு. ஏன்னா காடுகள்ல பல மூலப்பொருட்கள் கிடைஞ்சிச்சு. சோ அந்த மூலப்பொருட்களை பயன்படுத்தி பல்வேறு தொழில்கள் வந்து வளர்ச்சியுற்றது. சோ அதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க. காடுகள் கைவினை தொழிலாளர்களுக்கு தேவையான கச்சா பொருட்களை அதாவது மூலப்பொருட்களை வழங்கியது. தச்சர், கப்பல் கட்டுபவர், மேல் பூச்சு சாயம் தயாரிப்போர் ஆகியோருக்கு தேவையான மரங்கள் காடுகள் தந்தது. சோ ஒரு தச்சர் வேலை, ஒரு மரக்கட்டை வேலை பார்க்கிறவங்களுக்கோ இல்ல கப்பல் கட்டுறவங்களுக்கோ என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா மரங்கள் தேவை. சோ அப்படிப்பட்ட அந்த மூலங்களான மரங்களை காடுகள் தான் அளித்திருக்கிறது. நூல் நூற்போருக்கு, நெசவு செய்வோருக்கும் கச்சா பட்டினை வழங்கியது. இரும்பு சுரங்க பணியாளர்களுக்கு உலோகங்களை உருக்குவதற்கு தேவையான மரக்கரியை கொடுத்தது அந்த காடு. ஆகவே உற்பத்தியாளர்களுக்கும் காடுகளுக்குமான உறவு மிக நெருக்கமாக இருந்திருக்கு அப்படின்றாங்க. ஏன்னா காடுகளில் இருந்து தான் அந்த மூலப்பொருட்களை கொண்டு பல வகையான தொழில்கள் பெருக்கமடைந்திருக்கு அப்படின்றாங்க. கிராமப்புறங்கள்ல பல்வகைப்பட்ட பிரிவுகளைச் சேர்ந்த மக்கள் வேளாண்மையில ஈடுபட்டிருக்காங்க. அதாவது ஒரு பர்டிகுலர் சமூகத்தினர் மட்டும்தான் வேளாண்மைன்னா அப்ப கிடையாது. அப்ப எல்லா சமூகத்துல சேர்ந்தவர்களும் வேளாண்மையில ஈடுபட்டிருக்காங்க. வேளாண்மை பொருளாதாரத்தின் அடித்தளமாக இருந்தது. சொத்துக்கள் வைத்துக் கொள்ளும் உரிமை மறுக்கப்பட்ட நிலமற்ற ஏழை விவசாயிகள் மக்கள் தொகையில் ஏறத்தாழ கால் பங்கினர் இருந்தனர். அதாவது அந்த காலத்துல 25% ஆஃப் பீப்புளுக்கு வந்து என்ன ரைட்ஸ் கிடையாது அப்படின்னா சொந்தமா நிலம் வச்சுக்கிற ரைட்ஸ் கிடையாது. நீ எவ்வளவு சம்பாதிச்சினாலும் சரி சொந்தமா நீ என்ன பண்ணக்கூடாது, நிலம் வைத்துக் கொள்ளக்கூடாது. கடைசி வரைக்கும் நீ எப்படித்தான் இருக்கணும், அடிமையாகத்தான் இந்த உயர் வர்க்கத்தினிடையே இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு. சோ அந்த மாதிரி நிலம் வைத்துக் கொள்ள, சொந்த நிலமாக வைத்துக் கொள்ள உரிமை மறுக்கப்பட்டவர்களுக்கும் இந்த நிலம் இல்லாத விவசாயிகளும் கிட்டத்தட்ட 25% வந்து இருந்திருக்கிறாங்க. ஜமீன்தார்களும் கிராம தலைவர்களும் ஏராளமான நிலங்களை கொண்டிருந்தார்கள். அவற்றில் பணி செய்ய வேலையாட்கள் அமர்த்தப்பட்டு அவர்களுக்கான ஊதியம் பணமாகவோ பொருளாகவோ வழங்கப்பட்டது. கிணற்று நீர் பாசனம் தான் முக்கிய பாசன முறையாகும். அதாவது அந்த காலகட்டங்கள்ல நீர்ப்பாசனம் அப்படிங்கும் பொழுது ஒரு ஆற்றை வந்து இன்னொரு பகுதிகளுக்கு, ஆறுகளே இல்லாத பகுதிகளுக்கு, நீர்நிலை இல்லாத பகுதிகளுக்கு கொண்டு போக முடியாது. சோ அப்ப அங்க பாசன வசதி அப்படிங்கும் பொழுது கிணற்று நீர் பாசனம் தான்
செழிப்போடு இருந்திருக்கு. ஓகேங்களா. அடுத்தது முக்கியமான ஒரு பகுதி. இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ராபி, காரிஃப் ஆகிய இரு வேளாண் பருவங்களில் பயிர் செய்யப்பட்ட பயிர் வகைகள் அயனி அக்பரியில பட்டியலிடப்பட்டிருக்கு. அயனி அக்பரி அப்படிங்கிற அந்த அபுல் ஃபாசல் அவர்கள் எழுதின அந்த நூல்ல இந்த ஜமீன்தார்கள் அவருக்கான ஜாதிகள் என்னன்னு மட்டும் பட்டியலிடல. ரஃபி, காரிஃப் பருவங்கள்ல என்னென்ன பயிர்கள்லாம் பயிரிடுவாங்க அப்படிங்கிற அந்த குறிப்புகளுமே இடம்பெற்றிருக்கு. புகையிலையும் மக்காச்சோளமும் 17ஆம் நூற்றாண்டுல, அதாவது 1600ல இருந்து 1699க்குள்ளதான் வந்து இந்தியாவுக்குள்ள வருது. என்னது? புகையிலை, மக்காச்சோளம் பயிர்கள். அதற்கு பின்னர் தான் மிளகாய், வேர்க்கடலை எல்லாம் இந்தியாவுல அறிமுகமாகுது. அதாவது 17ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமா தான் வந்து இந்தியால மிளகானா என்ன, வேர்க்கடலைனா என்னன்னே தெரியும். அதுக்கு முன்னாடி எல்லாம் அது கிடையாது. அதே மாதிரி அன்னாச்சி பழம் வந்து 16ஆம் நூற்றாண்டில் அறிமுகமாயிருக்கு. ஒட்டு முறையில் பல மாம்பழ ரகங்களை போர்த்துகீசியர்கள் வளர்த்தார்கள். உருளைக்கிழங்கு, தக்காளி, கொய்யா ஆகியவை பின்னர் வந்தன. அவுரி மற்றும் ஒரு முகலாய கால முக்கிய வணிக பயிராகும். அவுரி அப்படிங்கிறது இண்டிகோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அவுரி பயிர்னால ஒரு கலகமே ஏற்பட்டுச்சு இந்தியாவுல, இண்டிகோ கலகம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா விவசாயிகள் இந்த அவுரியைத்தான் பயிர் செய்ய வேண்டும், வேற எந்த பொருளையும் பயிர் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்டுப்பாட்டை வந்து ஆங்கிலேயர்கள் விதித்தப்போ அது ஒரு கலகமாக வெடித்தது. அதுதான் இண்டிகோ கலகம் அப்படின்னு படிப்போம் ஐஎன்எம்ல. ஓகேங்களா. பட்டு உற்பத்தி வங்காளத்தில் பிரமிப்பூட்டும் வளர்ச்சியை பெற்று உலக சந்தைக்கு அதிகமான பட்டு துணியை அனுப்பி வைக்கும் தலைமை பட்டு உற்பத்தி மையமாயிற்று. சோ அப்ப வங்காளம் தான் வந்து என்னவா இருந்திருக்கு? தலைமை பட்டு உற்பத்தி மையமாக இருந்திருக்கு அப்படின்றாங்க. அடுத்து, விவசாயிகள் நிலவரியை செலுத்துவதற்கு கட்டாயப்படுத்தப்பட்டதால் அவர்கள் தங்கள் உபரியை சந்தையில் விற்றாக வேண்டியிருந்தது. முகலாய ஆளும் வர்க்கத்தாருக்கும் நிலவரியே மிக முக்கிய வருவாயாகும். அது விளைச்சலில் கிடைக்கும் ஒரு பங்காகும். அது நிர்வாகம் நிலத்தின் உற்பத்தி திறனை மதிப்பிட்டு நிலத்தின் அளவை செய்து மொத்த அளவை அடிப்படையாக கொண்டு வரியை நிர்ணயம் செய்தது அப்படின்றாங்க. அதாவது இந்த ஜமீன்தார்களும் ஜாகிர்தார்களும் என்ன பண்றாங்கன்னா, நிலவரி செலுத்துவதற்கு அதை கட்டாயப்படுத்தப்படுறாங்க விவசாயிகளை. சோ இப்ப விவசாயிகளை கட்டாயப்படுத்தும் பொழுது அவங்க வந்து ஃபியூச்சர் யூஸ்க்காக எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த உபரி பொருட்களை கூட அவங்க அப்பவே வந்து என்ன பண்ணிட முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்தையில விற்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த முகலாயர்களுடைய ஆட்சி காலத்துல இந்த ஆளக்கூடிய வர்க்கத்தினர், அதாவது அந்த உயர் வர்க்கத்தினை சேர்ந்தவர்களுக்கு ஒரு முக்கிய வருவாயா எதுதான் இருக்குன்னா, இந்த நிலவரி தான் இருக்கு. சோ அப்படிங்கும்போது அந்த நிலவரி அப்படிங்கறது எப்படி நிர்ணயம் செய்யறாங்கன்னா, முகலாயர்களோட காலத்துல அந்த நிலத்துடைய உற்பத்தி திறன் என்னன்னு மதிப்பிடுவாங்க. எவ்வளவு நிலம் வச்சிருக்காங்கங்கிறதையும் மதிப்பிடுவாங்க. மதிப்பிட்டு ஒரு பட்டியல் மாதிரி வெளியிடுவாங்க. சோ அதுபடிதான் வந்து நிலவரிய வந்து கட்டுவாங்க விவசாயிகள். சோ இத நம்ம வந்து முன்னாடியே 7th ஸ்டாண்டர்ட்ல பார்த்திருப்போம். ஜப்தி முறை அப்படின்னு சொல்லிட்டு. ஜப்தி முறை வந்து அக்பருடைய காலத்துலதான் தோடர்மால் அவர்களால முதன்முறையா அறிமுகம் செய்யப்படுது. வடக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்கள்ல மட்டும்தான் இந்த முறை அக்பருடைய காலத்துல செயல்படுது. அதுக்கப்புறம் தக்கான பகுதிகள்ல இந்த ஜப்தி முறை எப்ப கொண்டு வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷாஜகானோட காலத்துல, அதாவது இவருடைய பேரனான ஷாஜகான் காலத்துலதான் வந்து தக்கான பகுதிகள்ல இந்த ஜப்தி முறை கொண்டு வருவாங்க. 2க்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அறிமுகப்படுத்தியவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அக்பருடைய காலத்துலதான் அறிமுகப்படுத்துவாங்க. தோடர்மார் அவர்கள் தான் இவருடைய அமைச்சரா இருக்கக்கூடிய தோடர்மால் அவர்கள் தான் அறிமுகப்படுத்தியிருப்பாரு. இப்போ அறிமுகப்படுத்தும் பொழுது எங்கெங்கெல்லாம் அது செயல்படுத்தப்பட்டுச்சுன்னா, வடக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்கள்ல மட்டும்தான் செயல்படுத்தப்பட்டுச்சு. ஆனா இந்த தக்கான பகுதிகள், அதாவது மத்திய பிரதேசம், கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், இந்த மகாராஷ்டிரா பகுதிகள் இங்கெல்லாம் வந்துட்டு எப்போ அந்த தக்கான பகுதிகளுக்கு இந்த ஜப்தி முறைய கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷாஜகானுடைய பீரியட்ல தான் கொண்டு வராங்க. ஓகேங்களா. நிலத்தின் அளவு, விளைவிக்கப்பட்ட பயிர் ஆகியவற்றின் அடிப்படையில் விவசாயி பணமாக செலுத்த வேண்டிய வரி நிர்ணயிக்கப்பட்டது. பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் ஒவ்வொரு ஆண்டும் செலுத்த வேண்டிய இவ்வரிகள் தொடர்பான விவரங்கள் கொண்ட அட்டவணைகள் தஸ்தர் என அழைக்கப்பட்டது. சோ இந்த தஸ்தர் அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். தஸ்தர் அப்படிங்கிறது இந்த ஒவ்வொரு பகுதியிலையும், அதாவது வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு மாதிரி விளைச்சல்கள் இருக்கும். திறன், அந்த நிலத்துடைய விளைச்சல் திறன் அப்படிங்கிறது மாறுபடும். சோ அந்த உற்பத்தி திறனுக்கு ஏற்ப, அந்த நிலங்களுக்கு ஏற்ப எவ்வளவு வரி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி அது தொடர்பான விவரங்கள் இருக்கக்கூடிய அந்த பட்டியலுக்கு பேர், அந்த அட்டவணைக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா தஸ்தர். ஓகேங்களா. அடுத்தது, நகர்ப்புற பொருளாதாரம் கைவினை தொழில் கூடங்களை சார்ந்திருந்தது. பஞ்சடித்து பட்டை இடுபவர், நூல் நூற்போர், நெய்வோர், சாயமேற்றுவோர், அச்சு பதிப்போர், சலவை செய்வோர் என அதிக எண்ணிக்கையிலான மக்களை பருத்தி இலை தொழிற்கூடங்கள் பணிகளில் அமர்த்தி கொண்டனர். இரும்பு, தாமிரம், வைர சுரங்கங்கள் அமைத்தல், துப்பாக்கி தயாரித்தல் போன்ற ஏனைய முக்கிய தொழில்களும் இருந்திருக்கு அந்த காலத்துல. சோ அந்த காலத்துல
தொழிற்கூடங்களை வந்து கர்கானா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கர்கானால தான் வந்து விலை உயர்ந்த கைவினை பொருட்கள் எல்லாமே வந்து உற்பத்தி செய்வாங்க. அதே மாரி அரச குடும்பங்களுக்கு தேவையான பொருட்கள உற்பத்தி செய்யறதுக்குன்னு ஒரு தொழிற்சாலைகள் வந்து இருந்துச்சு. அந்த தொழிற்சாலைகளும் என்ன தனியா அரண்மனை சார்ந்த கர்கானாக்கள் உற்பத்தி செய்தல். அதாவது அரச குடும்பங்களுக்கு தேவையான பொருட்கள அந்த அரண்மனை சார்ந்த கர்கானாக்கள் வந்து உற்பத்தி செய்வாங்க. இதுவே விலை உயர்ந்த பொருட்கள சாதாரணமா எல்லாரும் பயன்படுத்தக்கூடியதாக உற்பத்தி செய்யக்கூடிய இடமாக தொழிற்சாலையாக எது இருக்குன்னா கர்கானா இருந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, வர்த்தகமும், வணிகமும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இத பொறுத்தவரைக்கும் நாட்டுல அரசியல் ஒருங்கிணைப்பும், மிக்க சட்ட ஒழுங்கு பராமரிப்பும், சுறுசுறுப்பான வர்த்தகத்தையும், வாணிபத்தையும் உறுதிப்படுத்தின அப்படின்றாங்க. அதாவது வர்த்தகமும், வாணிகமும் செயல்படுவதற்கு ஒரு முக்கிய காரணமா அந்த இடத்துல சிறப்பாகவும், சுறுசுறுப்பாகவும் செயல்படுவதற்கு அந்த காலகட்டத்துல எது முக்கியமா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சட்ட ஒழுங்கு. அதாவது இந்த கொள்ளை, கொலை, களவு இந்த மாரி விஷயங்கள்லாம் இல்லாம சட்ட ஒழுங்கு பராமரிக்கப்பட்டதாலும், அரசியல் ஒருங்கிணைப்பு இருந்ததுனாலயும் தான் வந்து எளிதாக இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்றாங்க. உபரியானது நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு ஆறுகள் வழியாகவும், மாட்டு வண்டிகளிலும், ஒட்டக வண்டிகளிலும், சாலை வழியாகவும் கொண்டு செல்லப்பட்டது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அதாவது விவசாயிகள் தங்க கிட்ட இருக்கக்கூடிய பொருளை தங்களுடைய தேவைகளை எடுத்துக்கிட்டு மீதி உபரியாக இருக்கும். அந்த பொருட்கள என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபியூச்சருக்கு ஸ்டோர் பண்ணியும் வைப்பாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, வித்துருவாங்க. சோ அப்படி அவர்கள் சந்தையில் விக்கக்கூடிய அந்த பொருட்கள், அந்த உபரி பொருட்கள் தேவைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் வந்து நாட்டுடைய பல பகுதிகள்ல ஏன்னா கோதுமை வந்து நார்த் சைடுல விளையுது. சவுத் சைடுல நம்மளுக்கு கோதுமை வேணும்னா அங்க இருந்து இங்க வந்தா தான் ஆகும். நெல் இங்க விளையுது, அங்க இருக்காது. சோ அப்ப இங்க இருந்து அங்க போணும். சோ அப்படிங்கும் பொழுது இந்த மாரி நாட்டுடைய பல பகுதிகள்ல அந்த உபரி பொருட்கள் வந்து எப்படி கொண்டு போறாங்க அப்படின்னா, நீர்வழி போக்குவரத்து அதாவது படகுகள்ல வச்சுக்கிட்டு ஆற்று வழியாகவோ, இல்ல மாட்டு வண்டிகள் வழியாகவோ, இல்லன்னா ஒட்டக வண்டிகள் வழியாகவோ, சாலைகள் வழியாகவோ கொண்டு செல்றாங்க. அடுத்தது பஞ்சாரா என்னும் நாடோடி வணிக இனக்குழுக்கள் பெருமளவிலான பொருட்களை தொலைதூர பகுதிகளுக்கு கொண்டு செல்லும் நிபுணத்துவம் பெற்றிருந்தது அப்படின்றாங்க. பஞ்சாரா அப்படின்னா என்னன்னா வணிக குழு. இது வந்து நாடோடி வணிக இனக்குழு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு இடத்துல இருந்து வணிகம் செய்யக்கூடியவர்கள் இல்ல. இவர்கள் தங்களுடைய பொருட்களை எல்லாம் ஒரு வண்டியில ஏத்தி கொண்டு ஊர் ஊரா போய் வித்துட்டு வரவங்க. சோ இவங்க கொஞ்ச தூரத்துக்கு தான் போய் வித்துட்டு வருவாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. தொலை தூரங்களுக்கும் இந்த மாதிரி பயணம் செய்வாங்க. சோ இவர்களை பஞ்சாரா அப்படின்னு அழைப்பாங்க. ஓகேங்களா? அரிசி, சர்க்கரை, மஸ்லின் பட்டு, உணவு தானியம் ஆகியவற்றை ஏற்றுமதி செய்வதில் வங்காளம் ஒரு முக்கிய மையமாக திகழ்ந்திருக்கு. சோழமண்ட கடற்கரை வந்து பருத்தி துணி உற்பத்திற்காக புகழ் பெற்று இருந்திருக்கு அப்படின்றாங்க. அடுத்தது காஷ்மீர் சால்வைகளும், தரை விரிப்புகளும், கைவினை பொருட்களின் உற்பத்திக்கு பெயர் பெற்றிருந்த லாகூரில் இருந்து விநியோகமாகின அப்படின்றாங்க. அதாவது சோழமண்டல கடற்கரை பகுதி எதற்காக பெயர் பெற்றிருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பருத்தி உற்பத்திக்கு. ஏன்னா ஆற்றங்கரை பகுதிகள் சோழமண்டல கடற்கரைக்கும் போது கோதாவரி ஆறு, இது காவிரி ஆறு இதெல்லாமே வந்து அந்த வங்காள விரிகுடா பகுதியில கடலில் வந்து கலக்கக்கூடிய இடங்களா இருக்கக்கூடியது. சோ அப்படிங்கும் பொழுது வளம் நிறைந்த ஒரு பகுதியாக இருப்பதனால அந்த இடங்கள்ல பருத்தியானது அதிக அளவுல விளைவிக்கப்படுது. அப்ப பருத்தி துணி உற்பத்தியும் எங்க விளைவிக்கிறோமோ அங்கேயே பக்கத்திலேயே தொழிற்சாலைகள் அந்த கர்கானாக்கள் இருந்துச்சு அப்படின்னா எளிதாக அதனை உற்பத்தி செய்து விடலாம். சோ அந்த மாதிரி பல பருத்தி துணி உற்பத்திக்கான கர்கானாக்கள் வந்து இந்த சோழமண்டல கடற்கரை பகுதியில இருந்திருக்கு. அடுத்தது காஷ்மீர் சால்வைகள், தரை விரிப்புகள்லாம் எங்க இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லாகூர்ல இருந்து விநியோகிக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. பொருட்கள் இடம் விட்டு இடம் செல்வதற்கு உண்டி என அழைக்கப்பட்ட கடன் பத்திரங்கள் உதவின. சோ இந்த உண்டிங்கிற கடன் பத்திரங்களும் அந்த காலத்துல பயன்படுத்தி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சராய்கள் இருந்துச்சு. அதாவது வணிகர்கள் வந்து ஒரு பிளேஸ்ல இருந்து தொலை தூரத்துக்கு போறாங்கன்னா, நடுவுல அவங்க தங்கறதுக்கும், உணவு சாப்பிடுவதற்கும் ஒரு குறிப்பிட்ட இடம் இருந்தா தானே சௌகரியமா இருக்கும். அதனால சராய்கள வந்து உருவாக்குனாங்க. சராய்கள் அப்படிங்கிறது ஓய்வு விடுதிகள். வணிகர்கள் பயணங்கள ஊக்குவிக்கிறதுக்காக இது பண்ணது. இந்து, முஸ்லிம், சமணம் போன்ற அனைத்து மதங்களை சார்ந்த வணிகர்களும் இருந்திருக்கிறாங்க. இதுல முக்கியமான வணிகர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குஜராத்தை சேர்ந்த போரா முஸ்லிம்கள், ரஜபுதினம் அப்படின்னா ராஜஸ்தான். ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய மார்வாரிகள், சோழமண்டல கடற்கரையில இருக்கக்கூடிய செட்டியார்கள், மலபார்னா கேரளா பகுதி. கேரளா பகுதியில வந்து முஸ்லிம்கள் ஆகியோர் புகழ்பெற்ற வணிக சமூகங்கள்லாம் இருந்திருக்காங்க. சோ அப்ப வணிக சமூகங்கள் முகலாயர்களுடைய காலத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா சோழமண்டல கடற்கரையில செட்டியார்கள் வந்து ஒரு வணிக சமூகமா இருந்திருக்காங்க. கேரள பகுதிகள் மலபார் பகுதிகளை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்கள் இருந்திருக்கிறாங்க. குஜராத்ல போரா முஸ்லிம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமூகம் இருந்திருக்கு. அதே
ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் மார்வாரிகள், ஓகேங்களா? மார்வாடின்னு இப்ப சொல்றக்கூடிய மார்வாரிகள் வந்து இருந்திருக்கிறாங்க. மேற்கு ஆசிய, ஐரோப்பிய நாடுகள் ஆகியவற்றுடனான வணிகத்தை ஐரோப்பியரே கட்டுப்படுத்தினர். இந்திய வணிகர்களின் பங்கேற்பை அவர்கள் கட்டுப்படுத்தினர். மேலும் பெருமளவிலான வளங்களையும் மிக பெரும் இராணுவத்தையும் கொண்டிருந்த போதிலும் முகலாய அரசு ஒரு கப்பற்படையை கொண்ட சக்தியாக இல்லை. தாங்கள் ஒரு பலம் பொருந்திய கப்பற்படை சகாப்தத்தில் வாழ்கிறோம் என்பதை அவர்கள் உணரவில்லை. முகலாய பேரரசுடைய வீழ்ச்சிக்கு இதுவும் ஒரு காரணமாகும் அப்படின்றாங்க. அதாவது ஐரோப்பியர்கள், இந்த போர்ச்சுகீசியர்கள், ஆங்கிலேயர்கள், டென்மார்க்கை சேர்ந்தவர்கள், இவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய நாட்டுக்கு, அதாவது இங்க இருந்து முன்னாடி எல்லாம் வணிகம் அப்படிங்கிறது நம்ம நாட்டு ஆட்களே கொண்டு போய் ஐரோப்பால சேல் பண்ணிட்டு திரும்ப வருவாங்க. அந்த மாதிரி இல்லாம இவங்களுடைய காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா ஐரோப்பியர்களே வந்து இந்திய மண்ணுல கொள்முதல் பண்ணிக்குவாங்க. இங்க கொள்முதல் பண்ணிட்டு போய் அவங்களுடைய லேண்ட்ல அதுக்கு அதிக விலை வைத்து விற்பார்கள். ஏன்னா இந்திய பொருட்கள் ஒரு தரமிக்க பொருட்களா, குவாலிட்டி வைஸும் சரி, குவான்டிட்டி வைஸும் வந்து நல்ல பலமான பொருட்களா இருந்திருக்கு. சோ அதனால இவர்களே வந்து அதனை கட்டுப்படுத்தி இருக்கிறாங்க. நம்ம போய் அங்க வியாபாரம் பண்ற மாதிரி அவங்க விடல. சோ அப்ப இந்திய வணிகர்களுடைய பங்கேற்பையும் அவர்கள் கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். இந்தியர்கள் போய் டைரக்டா வணிகம் பண்றதை கூட கட்டுப்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட மிகப்பெரிய கப்பற்படை எல்லாம் இருந்திருக்கு. இந்த வணிகம் செய்யும் பொழுது இந்த கடற்கொள்ளையெல்லாம் தடுப்பதற்காக கப்பற்படை வைத்திருந்திருக்கிறாங்க. சோ ஆனா இவ்வளவு பெரிய பேரரசாக இருந்து காஷ்மீர்ல இருந்து தமிழகம் வரைக்கும், இந்தாண்ட குஜராத்ல இருந்து அசாம் வரைக்கும், வங்காளம் வரைக்கும் இருந்த இந்த முகலாய பேரரசுக்குன்னு ஒரு கப்பற்படை இல்ல. இந்த முகலாய பேரரசு வீழ்ச்சிக்கு இது கூட ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்றாங்க. அடுத்தது ஐரோப்பியர்கள் நறுமணப் பொருட்கள், சாயங்கள், வங்காளப்பட்டு, மஸ்லின், சொரசொரப்பான அச்சிடப்பட்ட துணி, பளபளப்பான பருத்தி துணி ஆகியவற்றை எங்கு கொள்முதல் செய்தனர். இதற்கு மாறாக இந்தியா பெருமளவில் தங்கத்தையும் வெள்ளியையும் இறக்குமதி செய்தது. இதுவும் ரொம்ப முக்கியமானது. அதாவது இங்க இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள்லாம் நறுமண பொருட்கள், பட்டு, மஸ்லின், இந்த துணிகள், இதெல்லாம் தான். துணியும் நறுமண பொருட்களும் தான் இங்க இருந்து அதிக அளவு வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஏற்றுமதி பண்ணிருக்கோம். இது இல்லாம சாயங்கள், ஏன்னா அவுரி அப்படிங்கிறது வந்து ஒரு சாயம் தரக்கூடிய ஒரு பயிர், ஓகேங்களா? சோ இதுக்கு மாறா அங்கிருந்து என்ன இறக்குமதி பண்ணிருக்கோம்னா வெறும் தங்கம், வெள்ளியத்தான் வந்து இறக்குமதி பண்ணிருக்கோமே தவிர வேற எந்த ஒரு பொருட்களையும் நம்ம இறக்குமதி பண்ணல. முகலாயர்களின் வெள்ளி நாணய முறை வெள்ளிக்கான தேவையை அதிகரித்தது. அப்ப முகலாயர்கள் காலத்துல வெள்ளி நாணய முறை, அதாவது குப்தர்கள் காலத்துல இருந்தே இருந்து, சோ இந்த மாதிரி வெள்ளி நாணய முறை அவங்க வெளியிடுறதுனால என்ன ஆகுதுன்னா வெள்ளிக்கான தேவை அதிகரிக்குது. சோ அப்ப வெள்ளி அதிக அளவுல இறக்குமதி ஆகுது. அடுத்தது முகலாயர்களுடைய காலத்துல மதம் சார்ந்த கொள்கைகள் எப்படியெல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறத இந்த பகுதியில நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க. மதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். ஒரு சிலர் மத சகிப்புத்தன்மையோட ஆட்சி செஞ்சாங்க, அக்பர் மாதிரி. ஒரு சிலர் மத சகிப்புத்தன்மை இல்லாம ஆட்சி செஞ்சாங்க, அவுரங்கசீப் மாதிரி. அதெல்லாம் இங்க கொடுத்திருப்பாங்க. முகலாயர் காலம் புராண மரபுகளின் அனைத்து அடிப்படை கூறுகளும் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டதற்கு சாட்சியாக இருந்தது. எண்ணிலடங்கா நம்பிக்கைகளும் அதிக எண்ணிக்கையிலான மரபுகளும் நடைமுறைகளும் வழக்கத்தில் இருந்ததால் இந்து மதத்தை ஒரு கோட்பாட்டு தொகுப்பென சொல்வது கடினமானது. அதாவது இந்து மதத்தை வந்து ஒரு கோட்பாடுகளின் தொகுப்புன்னு சொல்றதே கஷ்டமா. ஏன்னா அந்த அளவுக்கு இந்து மதத்துல என்ன இருந்திருக்கு, நிறைய மரபுகள், நடைமுறைகள், பழக்க வழக்கங்கள், மூட நம்பிக்கைகள், அதாவது சடங்குகள், சம்பிரதாயங்கள்லாம் மிகுதியாக இருந்திருக்கு அப்படின்றாங்க. என்றாலும் பரஸ்பர பரிமாற்றம் பெரும்பாலான பகுதிகளில் சமஸ்கிருத மொழிகளில் வெளிப்பாடாகி இந்து மதத்தின் பல பிரிவுகள் ஒரே மாதிரியான மரபு தொடர்களையும் ஒரே மாதிரியான தெய்வங்களையும் கொண்டிருந்தன. சோ இந்து மதத்துல பல பிரிவுகள் இருக்கு. சைவம், வைணவம், அந்த மாதிரி பல பிரிவுகள் இருக்கு. இந்த சைன வைணவம் பிரிவுகள்லாம் வந்துட்டு குப்தர்கள் காலத்திலேயே வந்து வந்ததுதான். சோ அப்படிங்கும் பொழுது இந்து மதத்துல பல பிரிவுகள், பல கடவுள் கோட்பாடுகளா இருந்தது. சோ என்னதான் பல கடவுள் கோட்பாடுகளா இருந்தாலும் ஒரு சில சடங்குகள், அந்த மரபுகள்லாம் வந்து ஒரே மாதிரியாக ஒரு தொடர்பு இருக்கக்கூடியதாகத்தான் இருந்தது வெவ்வேறு சமயத்திலையும். அடுத்தது 16, 17 ஆகிய நூற்றாண்டுகள் வைணவ மதத்தின் நூற்றாண்டுகள் ஆகும். ராமர் வழிபாட்டு மரபை தனது புகழ்பெற்ற பக்தி பாடல்கள் வழி முன்மொழிந்தார் துளசிதாசர். சோ இந்த 17ஆம் நூற்றாண்டுகள்ல ராமருடைய வழிபாடுகள் வந்து அதிக அளவு பின்பற்றப்பட்டிருக்கு. சோ அதனால வைணவத்துடைய ஒரு நூற்றாண்டாகத்தான் அதை கருதுறாங்க. சோ இதுல முக்கியமான நபர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா துளசிதாசர். இந்த துளசிதாசர் என்ன பண்றாருன்னா தங்களுடைய பாடல்கள் வழியாக ராமர் வழிபாட்டு மரபை வந்து எல்லாருக்கும் பரவ வைக்கிறாரு. அதுதான் இப்ப ராமரை கடவுளின் அவதாரமாக சித்தரிக்கிறார். ராமர் தான் வந்து கடவுளுடைய அவதாரம். நம்மளும் இப்ப அப்படிதான் பண்றோம். ராமர் என்னதான் கடவுளுடைய அவதாரம். சோ அவருதான் வந்து ராமரை வந்து ஒரு கடவுளின் அவதாரமாக சித்தரித்து அவர் இந்த ராமருடைய வழிபாடுகளுக்கு
மக்களிடையே பரப்புறார். எப்போ 16, 17ஆம் நூற்றாண்டுகள். பக்தியின் இலக்கு விஷ்ணுவின் மற்றொரு அவதாரமான கிருஷ்ணர் ஆனபோது பக்தியின் வெளிப்பாடு மேலும் உணர்ச்சிகரமாயிற்று. அப்ப பக்தியின் இலக்கு விஷ்ணுவுடைய மற்றொரு அவதாரம் தான் வந்து என்னது கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி, அப்ப இன்னும் அதிக அளவு அந்த வைணவமானது பின்பற்றப்படுகிறது அப்படின்றாங்க. இக்காலகட்டத்தில் பக்தி இயக்கம் பெரும் வளர்ச்சி பெற்றது. கவிஞர்களும் இறை அடிகளாரும் நாட்டின் பல பகுதிகளில் தோன்றினார்கள். சடங்குகளும் ஜாதி முறைகளையும் அவர்கள் விமர்சனம் செய்து கேள்விக்குள்ளாக்கினார்கள். இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இந்த பக்தி இயக்கங்கள்லாம் தோன்றினது இந்த சடங்குகள் ஜாதி முறைகளை எல்லாம் விமர்சனம் செய்தார்கள். அதாவது இதெல்லாம் ஊக்குவிக்கல. மனிதர்கள் ஒருவர் தான், அதாவது ஒரே நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான். இந்த ஏற்றத்தாழ்வு அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற பல கருத்துக்களை சித்தர் பெருமக்களுமே வந்து சொல்லியிருக்காங்க. அந்த சித்தர்கள்லாம் தோன்றிய காலங்களும் இந்த காலகட்டங்கள் தான். ஓகேங்களா? சோ அதான் இறை அடியார்கள் அப்படின்றாங்க. அப்ப இறை அடியார்கள்னா வேற யாரும் சித்தர்கள். சோ இந்த மாதிரி கவிஞர்களும் இறையடியார்களும் என்ன பண்றாங்கன்னா மக்களுடைய மனதில் இருக்கக்கூடிய இந்த மதத்தின் கருத்து வேறுபாடுகளை வந்து ஒன்றுபட செய்ய பல விஷயங்களை பண்ணிருக்காங்க. சோ இந்த சடங்குகள் ஜாதி முறைகள்லாம் வந்து அவர்கள் விமர்சனத்திற்கு உட்படுத்தி இருக்கிறாங்க. தங்கள் பக்தியை வெளிப்படுத்துவதற்கு சமஸ்கிருத மொழியை பயன்படுத்தாமல் மக்களின் மொழியை பயன்படுத்தினர். அதே மாதிரி சான்ஸ்கிரிட்ல இருக்கக்கூடிய மந்திரத்தை சொன்னாதான் கடவுள் இறங்கி வந்து வரம் கொடுப்பாரு அப்படிலாம் கிடையாது. மக்கள் அவரவர்களுடைய மொழியில் கும்பிட்டாலே கடவுள் வருவார் அப்படிங்கிறதையும் அவர்கள் பரப்பி இருக்கிறாங்க. அவர்களின் முற்போக்கான சிந்தனைகள் கருத்தை கவரும் மொழி நடைகள் இசையோடு பாடப்பட்ட போது அவை மக்களிடையே பிரபலமாயின. சோ இந்த மாதிரியான கவிஞர்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய முற்போக்கான சிந்தனைகள், அதாவது இந்த மூட நம்பிக்கைகள், இந்த சடங்குகள்லாம் வந்து மூட நம்பிக்கைகள், இந்த ஜாதி முறை ஒரு மூட நம்பிக்கை, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்கிற கருத்துக்களை அவர்களுடைய அந்த முற்போக்கான சிந்தனைகளை என்ன பண்றாங்கன்னா அந்த மக்களுடைய மொழியான அந்த பிராந்தியத்துடைய மொழியில இசையோடு சேர்த்து பாடுறாங்க. பாடின அந்த பாடல்கள் வந்து மக்களிடையே பிரபலமாகுது அப்படின்றாங்க. அந்த மாதிரி பிரபலமானவர்களை ஒரு சிலர் இங்க குறிப்பிட்டிருப்பாங்க. வல்லபாச்சாரியார் அவருடைய மகன் யாருன்னு பாத்தீங்கன்னா வித்தால்நாத் ஆகியோர் கிருஷ்ண வழிபாட்டை பரப்புரை செய்தார்கள். அப்ப வல்லபாச்சாரியார் அவருடைய மகன் வித்தால்நாத் என்ன பரப்புரை செய்திருக்காங்கன்னா மக்களிடையே கிருஷ்ணருடைய வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பரப்புரை செய்திருக்கிறாங்க. சோ இந்த கிருஷ்ணர் வழிபாட்டை பின்பற்றியவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா சூர்தாஸ் அவர்கள். இந்த சூர்தாஸ் வந்து சூர் சராவளி அப்படிங்கிற ஒரு இலக்கியத்தை உள்ளூர் மொழியில எழுதியிருக்கிறார். அதாவது கிருஷ்ணர் வழிபாட்டு பிரிவை சார்ந்த சூர்தாஸ் அப்படிங்கிறவரு சூர் சராவளி அப்படிங்கிற ஒரு இலக்கியத்தை, அதாவது கிருஷ்ண வழிபாடு குறித்த ஒரு இலக்கியத்தை அந்த உள்ளூர் மொழியில எழுதியிருக்கிறார். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஏகநாதர், துக்காராம் ஆகியோர் மகாராஷ்டிராவை சேர்ந்த பக்தி இயக்க கவிஞர்கள் ஆவர். சோ ஏகநாதரும் துக்காராமும் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர்கள், ஒரு பக்தி இயக்க கவிஞர்கள் அப்படின்றாங்க. வியாசராயரால் பிரபலப்படுத்தப்பட்ட கர்நாடகத்தை சேர்ந்த பக்தி இயக்கமான தசருதா இயக்கம் தாழ்த்தப்பட்ட ஜாதிகளை சேர்ந்தோரின் இயக்கமாக மாறியது. இது கேட்கலாம், தசருதா இயக்கம் வந்து யாரால் பிரபலப்படுத்தப்பட்டது, இல்லைன்னா எந்த மாநிலத்தில் பிரபலப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். கர்நாடகா மாநிலம் வியாசராயர் அப்படிங்கிறவரால தான் இந்த தசருதா அப்படிங்கிற இயக்கமானது தொடங்கப்பட்டது. இது பின்னால என்ன பண்ணுதுன்னா தாழ்த்தப்பட்ட ஜாதிகளுக்காக ஆனா ஒரு இயக்கமாகவே மாறி இருக்கு அப்படின்றாங்க. ஆரம்ப காலகட்டத்துல ஒரு பக்தி இயக்கமா தொடங்கப்பட்டு பின்னாட்கள் தாழ்த்தப்பட்ட ஜாதிகளை சேர்ந்தவர்களுடைய இயக்கமாக மாறி இருக்கிறது. பக்தி இயக்கத்தின் மிக முக்கிய ஆளுமை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கபீர் அவர்கள். கபீர் அப்படிங்கிறவரு ஒரு நெசவு குடும்பத்தை சார்ந்தவர். இவர் வந்து ஒரு கடவுள் கோட்பாட்டை வந்து முன்வைத்தவர். பக்தி இயக்கத்தின் மிக முக்கிய ஆளுமை, மிக முக்கியமான ஒரு நபர் இந்த பக்தி இயக்கம் தொடக்கத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா கபீர் அவர்கள். இவர் ஒரு கடவுள் கோட்பாட்டை முன்வைத்திருக்கிறாரு. உருவ வழிபாட்டையும் சடங்குகளையும் ஜாதி முறைகளையும் கண்டித்தார். எளிய மொழிநடையில் எழுதப்பட்ட இவரின் பாடல்கள் வாய்மொழியாகவே வட இந்தியாவின் பெரும் பகுதிகளில் பரவின. சோ அப்ப இவருடைய பாடல்கள் எல்லாம் வாய் வழியாக, நாட்டுப்புற பாடல்களை போல வாய்மொழி வழியாக வந்து பல இடங்களில் பரவி இருக்கு. இவர் வந்து ஒரு கடவுள் கோட்பாட்டை முன்வைத்தார் அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. பக்தி இயக்க புலவர்களை பற்றி ஆர்வமூட்டக்கூடிய செய்தி யாதெனில் அவர்கள் தாழ்த்தப்பட்ட ஜாதிகளை சேர்ந்தவர்களாகவும் கைவினைஞர்களாகவும் சேவை செய்யும் சமூக பிரிவினராகவும் இருந்தனர். அதாவது அந்த முகலாய சமூகத்துல கீழ் சமூகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த பக்தி இயக்கத்தை தொடங்கியவர்களாகவும் இந்த ஒரு கடவுள் கோட்பாட்டை கொண்டவர்களாகவும் ஜாதிகளை ஒழிப்பதற்காக இந்த பக்தி இயக்கங்களை கொண்டு வந்தவர்களாகவும் இருக்கிறாங்க. அடுத்தது கபீர் அப்படின்னு பார்த்தோம்ல, இவர் வந்து பக்தி இயக்க ஆளுமையில ஒரு முக்கியமான ஒரு நபர் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த கபீர் வந்து ஒரு நெசவாளர். ஏன்னா இவர் ஒரு நெசவாளர் குடும்பத்துல பிறந்தவர். இவரும் ஒரு நெசவாளர். அடுத்தது இதே மாதிரி பக்தி இயக்கத்துல
தோன்றியவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்தி இயக்கத்தை தோற்றுவித்தவர்கள்னு பாத்தீங்கன்னா ரவிதாஸ் அவர்கள். ரவிதாஸ் அவர்கள் வந்து ஒரு தோல் பதனிடும் தொழிலாளி. சைன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு சிகை அலங்காரம், முடித்திருத்தம் வேலை செய்யக்கூடியவர். தாது அப்படிங்கிறவரு பருத்தியை சுத்தம் செய்யக்கூடியவர்கள். சோ இவர்கள் எல்லாம் பாருங்க, இவர்களுடைய தொழில்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இவர்களெல்லாம் இந்த கீழ் வர்க்கத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த பக்தி இயக்கத்தை தோற்றுவித்து மக்களிடையே இந்த சடங்குகளும் ஜாதிகளும் தவறானது, இதெல்லாம் தேவையில்லாதது, பல பிரிவுகளாக பல்வேறு கருத்து வேறுபாடுகளால் பிரிந்திருக்கிறோம், கடவுள் அப்படிங்கிறவன் ஒருவன் தான் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை ஒரு பக்தி இயக்கம் மூலியமா எடுத்து வைக்கிறாங்க. ஹரியானாவை சேர்ந்த சத்னாமி சமூகத்தினர் தங்களை கபீர் மற்றும் அவருடைய போதனைகளை வழித்தோன்றல்கள் என கூறுவதில் பெருமை கொள்கிறார்கள். சோ இதுவும் ரொம்ப முக்கியமான பகுதி. அதாவது ஹரியானாவை சேர்ந்த இருக்கக்கூடிய சத்னாமி சமூகத்தினர்ங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். ஏன்னா முன்னாடியே முகலாயர்கள் காலத்துல முக்கியமா வந்து இந்த ஜாட்டு சத்னாமியர்கள் தான் வந்து கிளர்ச்சிகள்ல அதிக அளவு ஈடுபடக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தோம். சோ அப்படிப்பட்ட இந்த ஹரியானா பகுதியை சேர்ந்த இவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, கபீருடைய வழித்தோன்றர்கள் அப்படின்னு சொல்லிக் கொள்வதுல பெருமிதம் அடைகிறார்கள், பெருமையா நினைச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? சோ சமஸ்கிருதமும் பாரசீகமும் நிர்வாக அறிவுலக நடவடிக்கைகளின் மொழிகளாக இருக்கையில் பிராந்திய மொழிகள் தங்கள் உயிர் துடிப்பு மிக்க இலக்கிய ஆற்றலை வெளிப்படுத்தின. அதாவது அந்த காலத்துல ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் பாரசீக மொழி, ஏன்னா இவங்க எல்லாம் துருக்கியர்கள், அங்கிருந்து வந்தவர்கள் பெர்ஷியன்ஸ், இந்த முகலாயர்கள் எல்லாருமே. சோ அப்படிங்கும் பொழுது அவர்கள் அந்த பாரசீக மொழிகத்தையும், இந்த ரஜபுத்திரர்கள் எல்லாம் முதன்மை வர்க்கத்தை சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடியவர்களா சமஸ்கிருதத்தை பேசக்கூடியவர்கள், சமஸ்கிருத மொழியிலே புலமை பெற்றிருக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்களும் தான் அந்த உயர் வர்க்கத்துல இருந்தாங்க. சோ அப்ப அந்த மொழிதான், சமஸ்கிருதமும் பாரசீகமும் தான் நிர்வாக அடிப்படையிலும் அறிவுலக நடவடிக்கைகள் மொழியாகவும் இருந்திருக்கு. இதுவே சாதாரண மக்களுடைய மொழியாக பிராந்திய மொழிகள் இருந்திருக்கு, அந்தந்த பகுதிகளில் பேசக்கூடிய மொழிகள் இருந்திருக்கு. சோ அந்த மொழிகள்னால பல இலக்கியங்களும் உருவாயிருக்கு. ஏன்னா இப்போ கபீர் அவர்கள்லாம் தன்னுடைய பாடல்கள் வழியாக என்ன பண்ணிருக்காரு, ஒரு அந்த ஊருடைய உள்ளூர் மொழிகள்ல தான் வந்து பரப்பி இருக்கிறார். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சீக்கிய மதம். இந்த சீக்கிய மதம்லாம் வந்து ஒரு யங்கஸ்ட் ரிலீஜியன்னே சொல்லலாம். ஏன்னா பிற்காலத்துல தோன்றி பெருமை பெற்ற ஒரு இதுன்னே சொல்லலாம். ஏன்னா ஆரம்ப காலத்துல சைவம் வைணவம், அதாவது இந்து மதம் தோன்றியப்பயோ இல்ல இஸ்லாம் தோன்றியப்பவே தோன்றினதுன்னு கிடையாது. இது வந்து குருநானக் அவர்களால தான் வந்து தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். அதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க. சீக்கிய மதம் வந்து ஒரு கடவுள் கோட்பாட்டை முன்னெடுத்த இயக்கமாக தோற்றம் பெற்று பின்னர் அங்கீகரிக்கப்பட்ட உலக மதங்களில் ஒன்றாக பரவின பரிணமித்தது. அடுத்தது சீக்கியரின் புனித நூலான குரு கிரந்த் சாஹிப் இஸ்லாமிய மதகுருவான ஷேக் பரித், பக்தி இயக்க புலவர்களான நாமதேவர், கபீர், சைன், ரவிதாஸ் ஆகியோரின் போதனைகளை உள்ளடக்கமாக கொண்டுள்ளது. அதாவது இவங்க எல்லாமே அந்த ஒரு கடவுள் கோட்பாடு அப்படிங்கிறத முன்வைத்திருப்பார்கள். அதே மாதிரி இஸ்லாம்லயும் என்னதான் ஒரு கடவுள் கோட்பாடு தான் இருக்கு. ஏன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ஒருவரே, சோ அவன் ஒருவனே இறைவன், அவரை மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இது பண்றோம். ஆனா இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு கடவுள் வழிபாடுகள் இருக்கு. ஓகேங்களா? சோ அப்ப இந்த சீக்கிய மதம் அப்படிங்கிறது ஒரு கடவுள் கோட்பாட்டை முன்னெடுத்த ஒரு இயக்கமாக தோன்றுகிறது. இதுல இந்த சீக்கிய மதத்துடைய புனித நூல், இப்ப எப்படி நம்மளுக்கு பகவத்கீதா, முஸ்லிம்ஸ்க்கு குரானு, பைபிள் வந்து கிறிஸ்துவர்களுக்கு அப்படின்னு சொல்றோமோ, அது மாதிரி இந்த சீக்கியர்களுடைய புனித நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு கிரந்த் சாஹிப் அப்படிங்கிறது தான். இந்த குரு கிரந்த் சாஹிப் அப்படிங்கிறது வந்து இதுல இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் எங்க இருந்து எடுத்தாளப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்லாமிய மதகுருவான ஷேக் பரித் அவர்களுடைய உரைகள்ல இருந்தும், அடுத்தது நம்மளுடைய பக்தி இயக்க புலவர்களா இருந்த நாமதேவர், கபீர், சைன், ரவிதாஸ் இவங்க எல்லாம் பார்த்தோம்ல, அவங்களுடைய போதனைகள்ல இருக்கக்கூடிய சிறந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்து ஒரு கடவுள் கோட்பாடு அப்படின்னு சொல்லி ஒரு மதத்தை உருவாக்கி ஒரு புனித நூலையும் அந்த மதத்திற்கான கட்டுப்பாடுகளையும் ஒரு நூலாக கொண்டு வந்திருக்காங்க. சோ இதான் கடவுள் ஒருவரே என குருநானக் நம்பினார். இந்த சீக்கிய மதத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குருநானக் அவர்கள். கடவுள் உருவமற்றவர், எங்கும் நிறைந்திருப்பவர் என கூறினார். உருவ வழிபாட்டையும் மத சடங்குகளையும் அவர் கண்டனம் செய்தார். அனைத்து மக்களின் மீதும் அன்பு செலுத்துதல், நன்னெறியை கடைபிடித்தல், ஒழுக்கம் ஆகியவற்றை பின்பற்றும்படி வற்புறுத்தி கூறினார். ஜாதி முறையை கண்டனம் செய்தார். ஓகேங்களா? இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரந்த் சாஹிப் அப்படிங்கிற குரு கிரந்த் சாஹிப்பான இந்த சீக்கிய மதத்துடைய புனித நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்ஜுன் தேவ் அவர்கள் தான் வந்து, அதாவது ஜஹாங்கீர் அவர்களால் கொல்லப்பட்ட சீக்கிய மதகுருவான அர்ஜுன் குரு அவர்கள் தான் வந்து இயற்றிருப்பாரு இந்த குரு கிரந்த் சாஹிப் அப்படிங்கிற நூலை. ஓகேங்களா? அப்படி பாத்தீங்கன்னா முகலாயர்கள் காலத்துலதான் இவர்களுக்கான புனித நூலை உருவாக்கப்பட்டிருக்கு.
ஓகேங்களா. அடுத்தது சூஃபிசம். சூஃபிசம் அப்படிங்கிறது வந்து இஸ்லாத்துல ஒரு பிரிவு அப்படின்னே சொல்லலாம். சூஃபிசம் என்பது இஸ்லாமிய உள்ளுணர்வு சார்ந்த இறைநிலை இணைப்பை முன்வைக்கும். அதாவது அவங்களுக்கும் சூஃபிசம்க்கும் இஸ்லாமுக்கும் வந்து அந்த இறைநிலை சார்ந்த கருத்துக்கள் ஒரே மாதிரியே இருக்கும் அப்படின்றாங்க. ஒரு மத கோட்பாடாகும். ஈரானில் உதயமான இக்கோட்பாடு இந்தியாவில் செழித்து வளர்ந்தது. வைதிக முஸ்லிம் இறையியலாளர்களுக்கு ஷரியத் முன் வைக்கும் கட்டுப்பாடுகளை சூஃபிசம் நிறைவேற்றுகின்ற வரை அது ஏற்புடையதாகவே இருந்தது அப்படின்றாங்க. ஷரியத் அப்படின்னா என்னன்னா இஸ்லாமியர்களுடைய சட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த சரியத்துல சொல்லப்படக்கூடிய அந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் இந்த சூஃபிசம் நிறைவேற்றும் வரைக்கும் இத வந்து ஏற்றுக்கொண்டார்கள் இந்த வைதீக முஸ்லிம்கள். அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை ஏத்துக்கல. அதான் இங்க கொடுத்திருக்காங்க. அடுத்தது கிறிஸ்துவம். கிறிஸ்துவத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம நாட்டுக்குள்ள வந்துச்சுன்னா போர்த்துகீசியர்கள் எப்படி இந்தியாவிற்குள் வந்தார்களோ அப்பதான் வந்து இந்த கிறிஸ்தவத்தையும் கூடயே கூட்டிக்கிட்டு வராங்க. அதான் இங்க கொடுத்திருப்பாங்க. ஐரோப்பிய வணிகர்களின் வருகையோடு பிரான்சிஸ் சேவியர், ராபர்ட் டி நொபிலி போன்ற கிறிஸ்துவ மத பரப்பாளர்களும் இந்திய வந்தனர். தொடக்க கால கிறிஸ்துவ மத பரப்பாளர்கள் கத்தோலிக்கர்களாக இருந்தனர். ஏன்னா கிறிஸ்துவத்துல 2 வகையான பிரிவுகளா பிரிச்சிருப்பாங்க. ஒண்ணு கத்தோலிக், இன்னொன்னு என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஆனா 2 பிரிவுகளா இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். இந்த கத்தோலிக் அதாவது பியூர் கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து கன்வெர்டட் கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான். இவங்களெல்லாம் வந்து கத்தோலிக்கர்களா இருந்திருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மக்களை மதமாற்றம் செய்திருக்கிறார்கள். அதான் டேனியர்கள் ஆதரவின் கீழ் முதல் லூத்தரன் மத பரப்பாளர் 1706 தரங்கம்பாடிக்கு வந்தாரு. அவர்களில் ஒருவரான சீகன் பால்பு வந்து விவிலியத்தை புதிய ஏற்பாட்டை 1714 தமிழ் மொழியாக்கம் செய்கிறாரு. அதாவது சீகன் பால்பு அப்படிங்கிறவர் இந்த டேனியர்களோட வந்தவர். முதல் லூத்தரன் அவர்களோட சேர்ந்து தரங்கம்பாடிக்கு வந்தவர் தான் இந்த சீகன் பால்பு. இந்த சீகன் பால்பு என்ன பண்றாருன்னா பைபிள்ல, அதாவது விவிலியம் அப்படின்னா பைபிள் என்ன பண்றாருன்னா 1714 தமிழ்ல மொழிபெயர்க்கிறாரு. மொழிபெயர்த்து இந்த தமிழ் மக்களையும் கிறிஸ்தவராக கன்வெர்ட் பண்ணிருப்பாங்க. வேற ஒண்ணும் இல்லை. வெகு விரைவில் பழைய ஏற்பாட்டுடன் தமிழ் மொழியாக்கம் செய்யப்பட்டது அப்படின்றாங்க. அடுத்தது இவர்களுடைய காலத்துல இருந்த அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் அப்படின்றோம். இந்த பகுதியை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர், கிரீன் கலரா இருக்கும். விச் மீன்ஸ் இந்த பகுதி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த அறிவியல், இந்த தொழில்நுட்ப பகுதியில இருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்கப்படும். அதனால தெளிவா பாத்துக்கோங்க. முஸ்லிம் கல்வி நிறுவனங்களான மதரசாக்கள் முஸ்லிமின் இறையிலியின் மீதே அதிக கவனம் செலுத்தியது. அதாவது முஸ்லிம் கல்வி நிறுவனங்கள் எல்லாமே அந்த முஸ்லிம் இறையிலியல் மீது, அதாவது இஸ்லாத்தை பரப்பக்கூடிய ஒன்றாகவும் இஸ்லாத்துடைய கருத்துக்களை நிறைந்ததாகவும் இருக்கக்கூடியதா இருந்துச்சு. மதரசாக்கள் அப்படின்னா கல்வி நிறுவனங்கள் அப்படின்னு அர்த்தம். வாரணாசி போன்ற மிகச்சிறந்த கல்வி மையங்களில் ஜோதிடம் வந்து கற்றுத்தரப்படுகிறது. ஐரோப்பாவில் இருந்த பல்கலைக்கழகங்களுக்கு நிகராக இந்தியாவில் கல்வி நிறுவனங்கள் இல்லை என பிரான்ஸ் நாட்டு பயணி பெர்னியர் குறிப்பிடுகிறார். பிரான்ஸ் நாட்டு பயணியான பெர்னியர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஐரோப்பால இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் மாதிரி இந்தியால எந்த ஒரு யூனிவர்சிட்டிஸும் இந்த முகலாயர்கள் காலத்துல இல்லைங்கிறாங்க. ஆனா முகலாயர்களுக்கு முன்னாடி, அதாவது குப்தர்கள் காலத்துல நாலந்தா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகம் இங்க இருந்திருக்கு. சிறப்புற்று விளங்கி இருந்திருக்கு. ஓகேங்களா. ஆனா இவர்களுடைய காலத்துல ஐரோப்பால இருந்த மாதிரி ஒரு பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் வந்து இங்க இல்ல அப்படின்றாரு. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பெர்னியர் அவர்கள். அடுத்தது இதனால் வந்து இந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி இல்லாததுனால அறிவியல் பாடங்களை கற்பிப்பதுங்கிறது ஒரு இயலாத நிலையாக இருந்திருக்கிறது. இருந்த போதிலும் கூட கணிதம், வானியல் ஆகியவற்றின் மீது கவனம் செலுத்தப்பட்டிருக்கு. அக்பரின் அவைக்கள புலவரான அபுல் பைசி பாஸ்கராச்சாரியாரின் புகழ்பெற்ற கணித நூலான லீலாவதியை மொழிபெயர்த்திருக்கிறார். இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. பாஸ்கராச்சாரியா அவர்கள் எழுதின ஒரு நூல், கணித நூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லீலாவதி. இந்த லீலாவதியை மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்பருடைய அவையிலிருந்து அபுல் பைசி அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஓகேங்களா. முகலாயர்கள் காலத்துல ஐரோப்பியர் இந்தியாவில் இருந்தாலும் இந்திய சமூகத்தின் மீது அவர்கள் செல்வாக்கு செலுத்தவில்லை. நீர் இறைப்பதற்காக பல பீப்பாய்கள் இணைக்கப்பட்ட சக்கர வடிவிலான பாரசீக சக்கரம் பாபர் காலத்தில் அறிமுகமானது. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இதையும் நோட் பண்ணிக்கோங்க. நீர் இறைப்பதற்கான பல பீப்பாய்கள் இணைக்கப்பட்ட சக்கரமான பாரசீக சக்கரம் யாருடைய காலத்தில் அறிமுகமானதுன்னு கேட்கலாம். பாபருடைய காலத்துல, அதாவது முகலாயர்கள் இங்கு ஆட்சியை அமைத்த போதே அப்பவே வந்துட்டு இந்த முறையை வந்து டெக்னாலஜி இந்தியால இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாரு. வரிசையாக விசை சக்கரங்கள் பொருத்தப்பட்டு சற்றே கடினமான நீரை இறைக்கும் இயந்திரமும் பதைப்பூர் சிக்கிரியில இருக்கு அப்படின்றாங்க. அடுத்தது இம்பார்ட்டன்டான ப்ரீவியஸ் கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெடியுப்பை பயன்படுத்தி நீரை குளிர்விக்கக்கூடிய முறை
பட்ட பெருமை யாரை சாரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்பரை சாரும். அக்பர் இந்த வெடி உப்புன்னா ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம குளுக்கோஸ் அப்படிங்கறத வாட்டர்ல போட்டோம்னா ஒரு சில்னஸ் குடுக்குது இல்ல, அந்த மாதிரி சில்னஸ் குடுக்கக்கூடிய தண்ணியில போட்டா அது அந்த தண்ணிக்கு வந்து ஒரு கூலிங் குடுக்கக்கூடியதான் வந்து வெடி உப்பு அப்படின்னு சொல்றோம். சோ அந்த வெடி உப்பை பயன்படுத்தி அந்த நீரை குளிர்விக்கக்கூடிய முறையை இந்தியாவுல அறிமுகப்படுத்தின பெருமை யாரை சாரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்பர் அவர்களே சாரும். இது மட்டும் இல்ல, கப்பலின் ஒட்டகம் என சொல்லப்படும் தொழில்நுட்பத்தை உலகத்திலேயே கண்டறிந்த முதல் மனிதர் யார் அப்படின்னா அக்பர்னு சொல்றாங்க. அது என்ன கப்பலின் ஒட்டகம் அப்படின்னா, ஒரு கப்பல் கட்டணும் அப்படின்னா அந்த கப்பல் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு படகு மேல வச்சு ஒரு கப்பலை கட்டுவாங்க. ஏன்னா இந்த படகை கொண்டு போய் அப்படியே கடல்ல தள்ளணும் அப்படின்னா இந்த படகு அப்படியே கீழே போயிரும், மேல கப்பல் மிதக்க ஆரம்பிச்சிடும். சோ இதுதான். அப்ப கப்பலின் ஒட்டகம் என்ற சொல்லப்படக்கூடிய இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியவர் அக்பர் அவர்கள். வெடியுப்பு, கப்பல், ஒட்டகம், அக்பரு, பாபர் வந்து நீர் இறைக்கக்கூடிய பீப்பாய். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய படகின் மீது கப்பல் கட்டப்படும். அவ்வாறு கட்டப்படுவது அந்த கப்பலை கடலுக்கு கொண்டு செல்வதற்கு எளிதாகுகிறது. ஒரு சில இயந்திர தொழில்நுட்ப சாதனங்களை இறுக்கமாக இணைப்பதற்கான திருகாணிகள், உடல் உழைப்பாலும் வார்களாலும் இயக்கப்படும் துளைப்பான், வைரத்தை பட்டை திட்டக்கூடிய கருவி போன்றவற்றையும் பயன்பாட்டுல அந்த காலத்துல இருந்திருக்கு அப்படின்றாங்க. வேளாண் கருவிகள் முன்பு இருந்ததை போலவே இப்பயும் தொடர்ந்துச்சு. அதாவது மரக்கட்டைகள்லயே அந்த ஏற்கலப்பைகள்லாம் இருந்திருக்கு அப்படின்றாங்க. அவை பெரும்பாலும் மரத்தால் ஆனவையா இருந்திருக்கு. ஓகேங்களா. உலோகவியலை பொறுத்த மட்டில் வார்ப்பு இரும்பை உற்பத்தி செய்ய இயலாமல் போனது பெரும் பின்னடைவு அப்படின்றாங்க. வார்ப்பு இரும்பு அப்படின்னா என்னன்னா இந்த கந்தகம், மேங்கனீஸ், பாஸ்பரஸ் இதெல்லாமே வந்து அந்த இரும்பு தாதுவோட கலந்து ஒரு கடினமான ஒரு இரும்பை உருவாக்கக்கூடியதுதான். அந்த இததான் வந்துட்டு வார்ப்பிரும்புன்னு சொல்லுவாங்க. அந்த வார்ப்பிரும்பு உற்பத்தியானது இந்த முகலாயர்களுடைய காலத்துல இந்தியாவுல இல்ல. சோ அதனால ஒரு பின்னடைவுக்கு ஒரு கொண்டு போச்சு அப்படின்லாம். ஏன் அப்படிங்கறத பின்னாடி நம்மளுக்கே கொடுத்திருக்காங்க. வரலாற்றறிஞர் இர்ஃபான் ஹபீப் இந்தியாவின் பின்தங்கிய நிலையை கீழ்கண்டவாறு பதிவு செய்கிறார். என்ன சொல்றாருன்னா, தொழில்நுட்பத்தில் இந்தியாவின் பின்தங்கிய நிலை வெளிப்படையாக தெளிகிறது. இந்திய படைகளில் மேட்ச் லாக் எனப்படும் பழைய பாணியிலான துப்பாக்கிகள் அதிகமாக பயன்பாட்டில் இருந்தபோது ஐரோப்பாவில் பிளின்த் லாக் எனப்படும் நவீன துப்பாக்கிகள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டன. செலவு மிக்க செம்பிலான பீரங்கிகளை இந்தியா தொடர்ந்து பயன்படுத்தி வந்த பொழுது ஐரோப்பாவில முன்னதாகவே அவை பயன்பாட்டிலிருந்து நீக்கிவிடப்பட்டது அப்படின்றாங்க. அதாவது நம்ம மேட்ச்லாக் அப்படிங்கிற ஒரு பழைய ரக தொழில்நுட்பம் கொண்டிருக்கக்கூடிய பழைய தொழில்நுட்பம் இருக்கக்கூடிய துப்பாக்கிகளை பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் முகலாயர்கள் காலத்துல இந்தியாவுல. ஆனா அதே சமகாலத்துல ஐரோப்பாவுல வந்து ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜியான பிளின்ட் லாச் அப்படிங்கிற ஒரு துப்பாக்கிகளை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப தொழில்நுட்பத்துல இந்தியாங்கிறது முகலாயர்களுடைய காலத்துல பின்தங்கி இருந்திருக்கு அப்படின்றாங்க. இதை மட்டும் அவங்க சொல்லல. நம்ம பீரங்கிகள் எல்லாம் செம்புனால செய்யறோம். செம்புனால செஞ்சா விலை அதிகம். ஆனா ஒருவேளை வார்ப்பிரும்பு இந்தியாவுல பயன்படுத்தப்பட்டு இருந்துச்சுன்னா அந்த உற்பத்தி செலவானது குறைந்திருக்கும். ஆனா இந்தியாவுலதான் வார்ப்பிரும்பு உற்பத்தி முகலாயர்களுடைய காலத்துல இல்ல. ஆனா அந்த காலகட்டங்கள்ல ஐரோப்பாக்கள்ல வந்து இந்த இதெல்லாம் இருந்துச்சு. வார்ப்பிரும்பு உற்பத்தி வந்து அங்க பண்ணாங்க. ஓகேங்களா. இதற்கு காரணம் 17ஆம் நூற்றாண்டில் கூட இந்தியாவில் வார்ப்பிரும்பை உற்பத்தி செய்ய இயலாமல் போனதே ஆகும். சோ இந்தியாவுல வார்ப்பிரும்பு உற்பத்தி செய்யறதுனாலதான் நம்ம எதை பீரங்கி பயன்படுத்துறோம், செம்பினாலான பீரங்கியை பயன்படுத்துறோம். அப்படி தொழில்நுட்பத்தில் பின்தங்கி இருக்கிறது அப்படின்னு யார் வந்து சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இர்பான் ஹபீப் அவர்கள் தான் வந்து இந்தியாவை இப்படி கூறியிருக்கிறார். அடுத்தது கட்டிடக்கலை. கட்டிடக்கலையை பொறுத்த வரைக்கும் நம்ம டீட்டெயில்டா 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 புக்லயே படிச்சிருக்கோம். சோ அதனால இது ஒரு எளிமையான போர்ஷனா தான் உங்களுக்கு இருக்க போகுது. முகலாயர்கள் காலத்துல கட்டிடக்கலையில் ஏற்பட்ட மகத்தான வளர்ச்சி உலக கலையில் குறிப்பிடத்தக்க கட்டமாக்கம். கூண்டு வடிவிலான குமிழ்களை கொண்ட கவிகை மாடங்களாலும் ஒப்பனைகள் மிகுந்த கலங்கரை விளக்கம் போன்ற கோபுரங்களாலும் 4 மூலைகளிலும் எழுப்பப்பட்ட அந்த ஸ்தூபி மாடங்களாலும் படங்கள் வரையப்பட்டு பதிக்கப்பட்ட ஓடுகளாலும் அலங்கரிக்கப்பட்ட பெரிய வடிவங்களாலும் முகலாய கட்டிடங்கள் பெயர் பெற்றது அப்படின்றாங்க. இந்த டோம் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எப்ப வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முகலாயர்களுடைய காலத்துலதான் வந்திருக்கு. சோ அதான் இந்த குமிழ் போன்ற இந்த கூண்டு வடிவிலான இந்த கவிகை மாடங்கள், இதை வந்து கவிகை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கவிகை மாடங்கள் ஒப்பனை மிகுந்த கலங்கரை விளக்கம் போன்ற கோபுரங்கள் அப்படின்னா இந்த தாஜ்மஹாலை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் 4 பக்கங்களும் இந்த மினார் தான் உயரமான கோபுரம் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி உயரமான இந்த மாதிரி இருக்கக்கூடியதை மினார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மினார்கள்ல மேல இந்த மாதிரி கூம்பு வடிவமா இருக்கக்கூடியதெல்லாம் அமைத்து கட்டியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 4 பகுதிகளும் இந்த மாதிரியும் வந்து மாடங்கள், கவிகை மாடங்கள் அமைத்து கட்டக்கூடிய இந்த பாணியானது எப்பதான் வந்துச்சு இந்தியாக்குள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இஸ்லாமியர்கள், அதாவது முகலாயர்கள் இந்தியாக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. இது மட்டும் இல்லாம
படங்கள் வரையப்பட்டு பதிக்கப்பட்ட ஓடுகள். இப்ப இன்னைக்குதான் வந்து டிசைனா டைல்ஸ் வந்து இருக்கு. ஆனா அந்த காலத்திலேயே அந்த மாரி டைல்ஸ் மாரி படங்கள் வரையப்பட்ட ஓடுகள்லாம் வந்து பதிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? சோ அலங்கரிக்கப்பட்ட பெரிய வடிவங்களும் முகலாயர்களுடைய கட்டிடக்கலைகளுக்கு ஒரு சிறப்பு சேர்க்கக்கூடியதா இருக்கு. பாபர், ஹுமாயூன் காலகட்டத்துல வந்து கட்டப்பட்ட மசூதிகள் கட்டிடக்கலை ரீதியாக முக்கியத்துவம் உடையவை அல்ல அப்டின்றாங்க. ஏன்னா பெரும்பாலும் அந்த காலகட்டங்கள்ல ஒரு கொஞ்ச காலம் தான் வந்து பாபரும் இங்க வந்திருக்காரு. 1526ல வந்தாரு. 1530ல அவுட் ஆளு. சோ 30ல இருந்து 40 வரைக்கும் ஹுமாயூன் ஆட்சி பண்ணாரு. பல போர்கள் செய்யறதுக்கே ஒரு நேரம் சரியா போச்சு. நாட்ட விட்டுட்டு 1540ல ஓடி போயிடுறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 15 வருஷம் கழிச்சு வராரு. வந்து என்ன பண்ணாருன்னா, 1 வருஷத்துல படிக்கட்டுல இருந்து கீழ விழுந்து இறந்து போயிட்டாரு. சோ அப்ப அவங்களுடைய காலகட்டத்துல இந்த கட்டிடக்கலை அப்படிங்கிறது பெருமளா இல்ல. ஓகேங்களா? ஒரு 1, 2 கட்டிடங்கள் தான் இருக்கு. அதையுமே நம்மளுக்கு குடுத்திருப்பாங்க. அடுத்தது இந்த சூர் வம்சம். அதாவது இந்த இடைவெளின்னு சொல்லுவோம். 1540ல இருந்து 1555 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் முகலாயர்களுடைய ஆட்சி இல்லாமல் பாபர் முகலாய ஆட்சி இந்தியாவுல தோற்றுவித்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு 15 ஆண்டுகள் இந்தியாவுல முகலாய ஆட்சி கிடையாது. ஓகேங்களா? சோ அப்படி இருந்த அந்த காலத்தை தான் வந்து சூர் இடைவெளின்னு சொல்லக்கூடியது. அந்த காலத்துல தான் ஷெர்ஷா அப்படிங்கிறவர் அந்த சூர் வம்சத்தை தோற்றுவித்து ஒரு ஆட்சியை உருவாக்கி இருப்பாரு. அவங்களுடைய வம்சாவளிகள் இந்த 15 ஆண்டுகள் ஆட்சி செய்வாங்க. சோ அப்படி அவருடைய காலத்துல கட்டப்பட்ட முக்கியமான கட்டிடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெல்லியில புராண கிலா அப்படிங்கறத கட்டியிருப்பாங்க. இந்த புராண கிலாங்கிறது ஹுமாயூன் கட்டின ஒரு அரண்மனைய அழிச்சிட்டு அதுக்கு மேல கட்டினதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் இது வந்து புராணா கிலா அப்படிங்கிறது உயர் அரண் படி அடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உயர்ந்த கட்டிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு உயர்ந்த மேட்டின் மீது கட்டப்பட்டது. ஏன்னா அரண்மனையை அழிச்சிட்டு கட்டியிருப்பாங்க. அடுத்தது பீகார்ல இருக்கக்கூடிய சசாராம். சசாராம் அப்படிங்கிற பகுதி தான் இவங்களுடைய பூர்வீகம் அப்படின்னு சொல்லலாம். ஷெர்ஷாவுடையது. பீகார்ல இருக்கக்கூடியது. அந்த இடத்துல ஒரு கல்லறை மாடத்தை இவர் கட்டியிருக்காரு. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷெர்ஷா. அப்போ தில்லியில புராண கிலாவையும், பீகார்ல சசாராம்ங்கிற இடத்துல கல்லறையும் கட்டின பெருமை யாரை சாரும் அப்படின்னா ஷெர்ஷாவை சாரும். அடுத்தது ஷெர்ஷாவுடைய கல்லறை இல்லாம இஸ்லாம் ஷா இவருடைய 2வது மகனான இஸ்லாம் ஷாவுடைய கல்லறையும் அந்த இடங்கள்ல இருக்கு அப்படின்றாங்க. அடுத்தது புராண கிலா, உயர் அரண் படியடுக்கு, நடைமேடையில் கட்டப்பட்டுள்ள கல்லறைகள், நாற்புறமும் சூழ்ந்துள்ள நீர்நிலைகள் ஆகியன நவீன கூறுகளாகும். அதாவது இந்த புராண கிலா அப்படிங்கிறது உயர் அரண் படியடுக்கு அப்படின்றாங்க. ஒரு உயர்ந்த மேடையின் மீது கட்டப்பட்ட ஒரு கல்லறை. சோ இதுதான். சோ அந்த உயர்ந்த நடைமேடையின் மீது கட்டப்பட்டு இருக்கக்கூடிய கல்லறைகள், இந்த கல்லறையை சுத்தி 4 பக்கமும் நீர் சூழ்ந்திருக்கிற மாதிரி நீர்நிலைகள் இருக்கிற மாதிரி கட்டியிருப்பாங்க. சோ இதெல்லாம் அவங்களுடைய சிறப்பாக குறிப்பிடுகிறார்கள். அடுத்த அக்பருடைய காலத்துல, அக்பர் ஆட்சி காலத்தில் ஹுமாயூனுடைய கல்லறை உயர்த்தப்பட்டு களத்தின் மீது வைக்கப்பட்டது. அதாவது ஹுமாயூனுடைய கல்லறையை வந்து அக்பருடைய காலத்துல தன்னுடைய அப்பாவுடைய அந்த இதை வந்து என்ன பண்றாருன்னா எடுத்து கொஞ்சம் உயர்த்தி அதுக்கு மேல அந்த கல்லறையை கட்டுறாரு. சோ அப்ப உயர்த்தப்பட்ட தளத்தின் மீது கல்லறை கட்டக்கூடியதெல்லாம் அக்பருடைய காலத்துல இது பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கல்லறையை சுத்தி என்ன பண்றாங்கன்னா தோட்டங்களை அமைக்கிறாங்க. சோ இதான் அவ பாரசீக கட்டிடக்கலை வல்லுநர்களால் வடிவமைக்கப்பட்டு இந்திய கலைஞர்களால் கட்டப்பட்ட இந்த கல்லறை எதிர்காலத்தில் பின்பற்றுவதற்கான ஒரு முன்மாதிரியாக திகழ்கிறது. அதாவது முன்னாடி இருக்கக்கூடிய கல்லறைய எடுத்து என்ன பண்றாங்க, கொஞ்சம் உயர்த்தி அதுக்கு மேல அந்த கல்லறைய கட்டுறாங்க. கல்லறைய கட்டிட்டு சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள்ல தோட்டங்கள் அமைக்கிறாங்க. சோ இந்த மாரி அந்த கல்லறையை கட்டுவதற்கான வடிவமைத்தவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாரசீக கட்டிடக்கலை வல்லுநர்கள் தான் வடிவமைக்கிறாங்க. ஆனா அத கட்டுனது யாருன்னா, இந்திய கைவினை கலைஞர்கள் தான் கட்டுகிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது இது வந்து ஒரு எக்ஸாம்பிளா ஃபியூச்சர்ல வரவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருந்துச்சு அப்படின்றாங்க. மணற்கற்பாறைகளாலும் கட்டப்பட்ட ஆக்ரா கோட்டை ரஜபுத்திர பாணியை இணைத்து கட்டப்பட்டதற்கு ஒரு எடுத்துக்காட்டாய் திகழ்கிறது. இவர்கள் வந்து பாரசீகத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறது எல்லாரும் அறிந்ததுதான் முகலாயர்கள். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா பாரம்பரியமா இந்த ரஜபுத்திரர்கள் இங்க இருக்கிறாங்கல்ல, சோ அவர்களுடைய பாணியையும் இணைத்த ஆக்ரா போர்ட் வந்து கட்டப்படுது அப்படின்றாங்க. மணற்கல் சாண்ட்ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி ஆக்ரா கோட்டையை வந்து கட்டியிருக்காங்க. அக்பருடைய புதிய தலைநகரான பதேப்பூர் சிக்ரி கோட்டையால் சூழப்பட்ட எழுச்சியூட்டும் பல கட்டிடங்களை கொண்டு இருக்கக்கூடியது. அக்பர் வந்து தன்னுடைய தலைநகரை வந்து என்ன பண்ணுவாருன்னா, ஆக்ரால இருந்து பதேப்பூர் சிக்ரிக்கு மாத்திருப்பாரு. சோ அப்படி அவர் மாத்தும் பொழுது அந்த பதேப்பூர் சிக்ரியில ஒரு கோட்டையை கட்டினாங்க. அந்த கோட்டை வந்து பல கட்டிடங்கள் சூழப்பட்டு இருக்கு அப்படின்றாங்க. ஓகேங்களா? இது ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட். அண்ட் ஏன் இவர் அந்த தலைநகரை மாத்திருப்பாருன்னா, ஒரு சூஃபி துறவிக்காக மாத்திருப்பாரு. அத நீங்க தேடுங்க. எதற்காக மாத்தினார் அப்படின்னு சொல்லி. நான் ஒரு பாயிண்ட் ஒரு ஹிண்ட் குடுத்துட்டேன். சூஃபி துறவிக்காகத்தான் அவர் வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, இந்த ஆக்ரால இருந்து தலைநகரை வந்து பதேப்பூர் சிக்ரிக்கு மாத்திருப்பாரு. அதுக்கான எக்ஸாக்ட் ரீசன் என்ன, டீடைல்டு ரீசன் என்னங்கிறது நீங்க தேடி கண்டுபிடிங்க. ஓகேங்களா?
பதைப்பூர் சிக்ரி மலை பூட்டும் வாயிற்பகுதியும் அக்பர் சிகப்பு நிற மற்றும் பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட புலந்தர்வாசாவும் நேர்த்தியான கட்டிடக்கலைகளும் முகலாய சாதனைகளை கருதப்படுகின்றன. முகலாய சாதனைகளாக கருதப்படுகிறது. அதாவது பதைப்பூர் சிக்ரிங்கிற அந்த கோட்டைக்குள்ளத்தான் வந்து அந்த கோட்டையானது சிகப்பு நிற மற்றும் பளிங்கு கற்களால், வெள்ளை பளிங்கு கற்களால் சேர்ந்து கட்டப்பட்டதா இருக்கும். அதுலதான் வந்து புலந்தர்வாசா வந்து இருக்கு. ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, ஆக்ராவுக்கு அருகே உள்ள சிக்கந்தராவில் அக்பருடைய கல்லறை மாடம் சில பௌத்த கட்டிடக்கலை கூறுகளை கொண்டு உள்ளது. இது அக்பரின் காலத்தில் தொட்டு ஜஹாங்கீர் காலத்தில் நிறைவு பெற்றது. அதாவது அக்பருடைய அந்த கல்லறை மாடமானது அக்பருடைய காலத்திலேயே இது ஆரம்பிச்சு எப்ப முடியுது அப்படின்னா அக்பருடைய பையனான ஜஹாங்கீர் காலத்துலதான் வந்து இந்த கல்லறை நிறைவு பெறும். யாருடைய கல்லறை? அக்பருடைய கல்லறை. அக்பர் இறந்த உடனே அந்த சிக்கந்தாராவுல வந்து அடக்கம் பண்ணிருப்பாங்கிறத நம்ம ஆல்ரெடி படிச்சோம். சோ சிக்கந்தாரால அவர் இறக்கத்துக்கு முன்னாடியே கல்லறை பணிகள்லாம் வந்து தொடங்கிட்டு அதுக்கப்புறம் அக்பருடைய காலத்துல தொடங்கி அது ஜஹாங்கீருடைய காலத்துலதான் முடியும் அந்த கல்லறை மாடப்பணிகள். ஓகேங்களா. அடுத்தது ஜஹாங்கீர் வந்து நூர்ஜஹானின் தந்தையான இமத் உத் தௌலாவுக்கு எழுப்பிய கல்லறையும் முழுவதும் வெள்ளை நிற பளிங்கு கற்களால் முகலாயர்களால் கட்டப்பட்ட முதல் கட்டிடமாகும். அதாவது முகலாயர்கள் கட்டின இப்ப எப்படி தாஜ்மஹால் வெள்ளை நிற பளிங்கு கற்களால் அமைக்கப்பட்டிருக்கு, அந்த மாதிரி முகலாயர்கள் அமைத்த முதல் வெள்ளை நிற பளிங்கு கற்களால் ஆன ஒரு கட்டிடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜஹாங்கீர் அவருடைய மாமனாருக்கு, அதாவது நூர்ஜஹானுடைய அப்பாவுக்கு கட்டின அந்த கல்லறை தான். ஜஹாங்கீருடைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கட்டிடக்கலைனா இவர் 2 விஷயம் பண்ணிருப்பாரு. ஒண்ணு, அக்பருக்கு கல்லறை கட்டியிருப்பாரு. தன்னுடைய அப்பாவுக்கும் தன்னுடைய மனைவியுடைய அப்பாவுக்கும் இவர் கல்லறை கட்டியிருப்பார். சோ இதுதான் இவருடைய காலத்துல இருக்கக்கூடிய முக்கியமான கட்டிடக்கலை ஜஹாங்கீரை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. அடுத்தது ஷாஜகானுடைய கட்டிடக்கலை காலத்துல வந்து கட்டிடக்கலை உச்சத்தை அடைந்ததுன்னு சொல்லலாம். சோ அதான் இங்க கொடுத்திருப்பாங்க. ஷாஜகான் காலத்தில் முகலாய கட்டிடக்கலை அதன் சிகரத்தை எட்டியது. தாஜ்மஹால் முழுவதும் பளிங்கு கற்களால் உயர்த்தப்பட்ட தளத்தின் மீது கட்டப்பட்டதாகும். அதாவது பளிங்கு கற்களால் உயர்த்தப்பட்ட தளத்தின் மீதுதான் தாஜ்மஹாலை கட்டியிருக்காங்க. தாஜ்மஹால் அடுத்தது மையத்தில் பின் ஒதுங்கிய வாயிலுக்கு மேல் குமிழ் வடிவம், அதாவது அந்த சென்டர்ல கொஞ்சம் மேல தள்ளி அந்த குமிழ் வடிவம் மாதிரியான இருக்கக்கூடிய கவிகை மாடத்தையும் அதனை சுற்றி 4 ஸ்தூபி மாடங்களையும் 4 மூலைகளிலும் 4 தனித்தனியான கோபுரங்கள் மினார்களும் இருக்கு. இப்ப பார்த்தோம் நம்ம தாஜ்மஹால் இப்படி இருக்கக்கூடிய பகுதிகள்ல 4 திசைகள்லயும் 4 மினார் பகுதிகள் இருக்கும். சோ அதுதான் கொண்டு அமைந்த இந்த நினைவிடம் உலக புகழ் பெற்ற ஒரு இதாக இருக்கிறது. ஏன்னா மும்தாஜோடைய நினைவிடமாகத்தான் தாஜ்மஹாலானது இருக்கிறது. அது மட்டும் இல்லாம வேற என்னெல்லாம் இந்த முகலாயர்களுடைய காலத்துல முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா திவான் இ கவாஸ், மோதி மஹால், பூர்ண மஹால் போன்ற பிரமிப்பூட்டும் கட்டிடங்களால் சூழப்பட்ட செங்கோட்டை ஷாஜகான் காலத்து கட்டிடக்கலை திறன்களை பிரதிபலிக்கின்றது. இது எல்லாருக்குமே வந்து சந்தேகம் வரக்கூடிய ஒரு விஷயம். மேம் திவான் இ காஸ் இதெல்லாம் வந்து அக்பர் தானே கட்டினாரு, இங்க என்ன ஷாஜகான் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அவங்க கிளியரா கொடுத்திருக்காங்க. திவான் இ ஆம்ங்கிறது ஒரு பில்டிங்கு, திவான் இ காஸ்ங்கிறது ஒரு பில்டிங்கு, மோதி மஹால்ங்கிறது ஒரு பில்டிங்கு, பூரா மஹால்ங்கிறது ஒரு பில்டிங். இந்த மாதிரியான பில்டிங்ஸ், இந்த 4 வகையான பில்டிங்குமே வந்து எங்க இருக்கு அப்படின்னா செங்கோட்டைக்குள்ள இருக்கு. அந்த செங்கோட்டைய கட்டினது யாருன்னு பாத்தீங்கன்னா ஷாஜகான் அவர்கள் கட்டியிருக்காங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா. 2 வகையான செங்கோட்டைகள் இந்தியாவுல இருக்கு. ஒண்ணு ரெட் ஃபோர்ட் ஆஃப் ஆக்ரான்னு சொல்லக்கூடியது, இன்னொன்னு வந்து என்னது ரெட் ஃபோர்ட் ஆஃப் டெல்லி. ஓகேங்களா. ரெட் ஃபோர்ட் ஆஃப் டெல்லியில தான் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஷாஜகான் காலத்துல கட்டப்பட்டது ரெட் ஃபோர்ட் வந்து டெல்லியில இருக்கக்கூடியது, அக்பருடைய காலத்துல கட்டப்பட்ட ரெட் ஃபோர்ட் வந்து ஆக்ரால இருக்கக்கூடியது. அப்ப ஷாஜகான் கட்டின இந்த டெல்லியில இருக்கக்கூடிய ஃபோர்ட்ல தான் வந்து இந்த திவான் இ காஸ், மோதி மஹால் இது எல்லாமே இருக்கு. ஓகேங்களா. இங்க கொடுத்திருக்கக்கூடிய பிக்சர்ஸ்மே வந்து அக்பர் கட்டினது. அதாவது புலந்தர்வாசா, பதேப்பூர் சிக்ரியில இருக்கக்கூடிய இந்த பஞ்ச் மஹாலு, இந்த செங்கோட்டை வந்து எங்க இருக்குன்னா ஆக்ரால இருக்கக்கூடிய செங்கோட்டை. ஓகேங்களா. சோ இந்த பிக்சர் பார்த்தே உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். இதுவே டெல்லி செங்கோட்டைனா அந்த ரெட் பிளாக் இருக்க மாதிரி இருக்கும் பாருங்க. இருங்க ஒரே நிமிஷம். எஸ், இங்க இருக்கு பாருங்க. இதுதான் வந்து டெல்லியில இருக்கக்கூடிய செங்கோட்டை. இந்த டெல்லியில இருக்கக்கூடிய செங்கோட்டையை தான் யாரு கட்டினாங்கன்னா ஷாஜகான் அவர்கள் கட்டினாங்க. இப்ப நம்ம பார்த்தோம்ல. சோ அது ரெட் ஃபோர்ட் ஆஃப் ஆக்ரா உங்களுக்கு 11th ஒரு பிக்சர் காட்டிருக்காங்க பாருங்க. அது வந்து அக்பர் கட்டினது. அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்ரால இருக்கக்கூடியது. அதுவுமே சிவப்பு நிற கற்களால கட்டப்பட்டதுனால அதையும் செங்கோட்டைன்னு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த புலந்தர்வாசா, இதுதான் புலந்தர்வாசாக்கான பிக்சரு. அடுத்தது திவான் இ காசு, திவான் இ ஆம்,
இது எல்லாமே திவானி காஸ் திவானி ஆம்லாம் வந்துட்டு அக்பர் அவர்கள் கட்டியிருப்பாங்க. ஓகேங்களா. சோ திவானி காஸ் திவானி ஆம், பஞ்ச் மஹால், அதுக்கு அடுத்தது ரங்க் மஹால், சலீம் சிஸ்டியோடைய கல்லறை, புலந்தர் வாசா, இது எல்லாமே வந்து அக்பரால கட்டப்பட்டது. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லியில. ஆனா அக்பரால் கட்டப்பட்ட இந்த பில்டிங் எல்லாம் சூழ்ந்து கட்டப்பட்டு இருக்கக்கூடியதான் எதுன்னு பாத்தீங்கன்னா ரெட் ஃபோர்ட் ஆஃப் டெல்லி. ஓகேங்களா. ரெட் ஃபோர்ட் ஆஃப் டெல்லிக்குள்ளதான் இந்த பில்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா. அதனால தப்பா புரிஞ்சுக்காதீங்க. இதுல உங்களுக்கு திவானியாம், திவானி காஸ், மோதி மஹால், அடுத்த ஹூரா மஹால், இது எல்லாமே இந்த டெல்லி செங்கோட்டையில இருக்கு. அந்த டெல்லி செங்கோட்டையை கட்டினவர் தான் ஷாஜகான். ஓகேங்களா. ஆக்ரா கோட்டையில் இருக்கும் மோதி மசூதி முழுவதும் பளிங்கு கற்களால் ஆன தில்லியில் உள்ள கம்பீரமான பளிங்கு கற்களால் ஆனது அப்படின்றாங்க. சோ அதே மாதிரி இந்த மோதி மசூதியானது யாரால கட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷாஜகான் அவர்களால தான் ஆக்ரா கோட்டையில. சோ ரெட் ஃபோர்ட் ஆஃப் ஆக்ரால ஒரு மோதி மசூதி இருக்கும். அதை யார் கட்டிருப்பாருன்னா ஷாஜகான் கட்டிருப்பாரு. அப்படியே ஆப்போசிட். அக்பர் கட்டின பில்டிங் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா ஷாஜகான் கட்டின ரெட் ஃபோர்ட்குள்ள இருக்கும். அதே அக்பர் கட்டின ரெட் ஃபோர்ட்குள்ள ஷாஜகானுடைய பில்டிங்கான இந்த மோதி மசூதி இருக்கும். ஓகேங்களா. அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க ஆப்போசிட் அப்படின்றத. தில்லியில் உள்ள கம்பீரமான வாயிற்பகுதியில் வரிசையாக கவிமாடங்கள், உயரமான மெலிதான கோபுரங்கள், மினார் ஆகியவற்றை கொண்டுள்ள ஜும்மா மசூதி ஆகியவை ஷாஜகானால் கட்டப்பட்ட முக்கிய மசூதிகள் ஆகும். ஷாஜகானை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம். ஒண்ணு இந்த ஜும்மா மசூதி, இன்னொன்னு வந்து என்னன்னா மோதி மசூதி. இந்த மோதி மசூதி அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்ரா ஃபோர்ட்ல இருக்கக்கூடியதுதான் வந்து இந்த மோதி மசூதி. வெள்ளை பளிங்கு கற்களால் ஆனது. ஜும்மா மசூதியும் ஷாஜகானால கட்டப்பட்டதுதான். ஆனா இந்த ஜும்மா மசூதி எங்க இருக்குன்னா டெல்லியில இருக்கக்கூடியது. ஓகேங்களா. இது மட்டும் இல்லாம டெல்லியில இருக்கக்கூடிய ரெட் ஃபோர்ட்டையும் ஷாஜகான் அவர்கள் தான் கட்டியிருப்பாங்க. அடுத்தது ஷாஜகானாபாத் என்ற ஒரு பெயரில் ஒரு நகரத்தையே நிர்வாகியிருக்காரு. சோ அந்த நிர்மாணித்த நகர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓல்டு டெல்லி. இன்றைய ஓல்டு டெல்லி தான் அன்றைய கால ஷாஜகானாபாத். ஓகேங்களா. அடுத்தது இங்குதான் செங்கோட்டையும் ஜும்மா மசூதியும், அதாவது இந்த டெல்லி செங்கோட்டையும் டெல்லியில இருக்கக்கூடிய அந்த ஜும்மா மசூதியும் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஓல்டு டெல்லியில தான் இருக்கு. ஓகேங்களா. அடுத்தது ஹவுரங்கசீப் காலத்துல லாகூர் பாதுஷாகி மசூதி கட்டப்பட்டது. ஹவுரங்கசீப்போடைய கட்டிடக்கலை அப்படின்னு பாத்தீங்கன்னா லாகூர் பாதுஷாகி. மேலும் ஹவுரங்காபாத்ல ரபிபியா உத்தவ்ராணியின் பளிங்கிலான கல்லறை மாடமும் கட்டப்பட்டிருக்கு. இக்கல்லறையானது பிமக்பரா அப்படின்னு சொல்ல பிபி மக்பரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணுடைய கல்லறை கட்டிடம். ஓகேங்களா. இது வந்து ஹவுரங்கசீப்புடைய மகன் வந்து கட்டியிருப்பாங்க இந்த பிபி மக்பரா கல்லறைய. ஓகேங்களா. அப்ப ஹவுரங்கசீப்பால கட்டப்பட்டதுன்னா லாகூர்ல இருக்கக்கூடிய பாதுஷாகி மசூதி மட்டும்தான். அடுத்து இந்த ரஃபியா உத்தவ்ராணியோடைய பளிங்கு கற்கள் கல்லறை மாடம் எங்க கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யாராலனா ஹவுரங்கசீப்புடைய மகனால கட்டப்பட்டிருக்கும். ஓகேங்களா. அடுத்தது ஜஹாங்கீர், ஷாஜகான் ஆகியோர் உருவாக்கிய ஷாலிமர் தோட்டங்கள் இந்திய தோட்டக்கலையில ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது மிக பெரும் கட்டிடங்களை தவிர பொது பயன்பாட்டிற்காகவும் பல கட்டுமான பணிகளை முகலாயர்கள் மேற்கொண்டிருக்காங்க. அதுல முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜான்பூர்ல கோமதி ஆறுக்கு குறுக்க கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாலம். அதாவது பொது பயன்பாட்டிற்காகவும் கட்டியிருக்காங்க. தன்னுடைய ராணிக்காகவும் தன்னுடைய அரண்மனைக்காகவும் மட்டும் கட்டாம இந்த மாதிரி மக்களுக்காகவும் ஒரு சில கட்டுமான பணிகளை முகலாயர்கள் காலத்துல நடந்திருக்கு. அதுல முக்கியமானது இந்த ஜான்பூர்ல கோமதி ஆற்றுக்கு நடுவுல கட்டப்பட்ட ஒரு பாலம். அதுக்கு அடுத்தது முகலாயர்கள் மிகவும் போற்றத்தக்க சாதனை தில்லிக்கு நீர் கொண்டு வரும் மேற்கு யமுனா கால்வாய் கட்டியதாகும் அப்படின்றாங்க. அதாவது மேற்கு யமுனால ஒரு கால்வாய் கட்டியிருப்பாங்க. சோ இது வந்து டெல்லிக்கு வந்து நீர் கொண்டு வராங்க யமுனை ஆற்றுல இருந்து. சோ இதுவும் ஒரு சாதனை மிக்க ஒரு செயல் அப்படின்றாங்க. அடுத்தது முகலாய கட்டிடக்கலை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கோவில் கட்டுமானங்களின் மீதும் செல்வாக்கு செலுத்தியது. மதுராவுக்கு அருகில் இருக்கக்கூடிய பிருந்தாவனத்தில் உள்ள கோவிந்த் தேவ் கோவிலிலும் மத்திய பிரதேசத்தில் மத்திய பிரதேசம் ஒரிசாவிற்கு அருகே உள்ள சதுர் டிச் என்னும் இடத்தில் பீர்சிங் கோவில்களிலும் முகலாய கட்டிடக்கலை தாக்கத்தை காணலாம் அப்படின்றாங்க. அந்த டோம் மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. அதுதான், வேற ஒண்ணு இல்ல. அடுத்தது ஓவியக்கலை குறித்து கொடுத்திருக்கிறாங்க. முகலாய காலம் ஓவிய பன்னாட்டு அளவிலான அங்கீகாரத்தை பெற்றது. முகலாயரின் நுண் ஓவியங்கள் உலகின் பல அருங்காட்சியகங்களில் முக்கிய இடம் வகிக்கின்றது. இன்றைய காலகட்டங்கள்ல கூட முகலாயர்கள் காலத்துல உருவாக்கப்பட்ட அந்த நுண் ஓவியங்கள் எல்லாமே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு. பல்வேறு நாடுகள்ல பல அருங்காட்சியகங்கள்ல இருக்கு அப்படின்றாங்க. குஜராத், மாலவம் ஆகிய பகுதிகளில் உயிர்ப்புடன் செயல்பட்டிருந்த இந்திய ஓவிய மரபுகள் மேற்காசிய ஓவிய மரபு
செல்வாக்கோடு இணைந்து ஓவிய கலையின் மீது ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படின்றாங்க. அடுத்தது மத்திய ஆசியாவிலிருந்து ஹுமாயூனோடு இந்தியா வந்த நுண் ஓவிய கலைஞரான அப்துல் சமத், மீர் சையத் அலி ஆகியோரிடமிருந்து இந்திய ஓவியர்கள் ஊக்கம் பெற்றனர். இதுவுமே வந்து ஒரு முக்கியமான லைன், நோட் பண்ணிக்கோங்க. யாருடன் இந்தியாவிற்கு வந்தாங்கன்னு கேட்பாங்க. ஹுமாயூனோட இந்தியாவுக்கு வந்தவர்கள் தான் இந்த அப்துல் சமீத், மீர் சையத் அலி இவர்கள் எல்லாம். சோ ஆல்ரெடி இந்தியாவுல ஓவிய கலைங்கிறது இருந்து கொண்டுதான் இருந்துச்சு. ஆனா இவர்களை பார்த்து இந்திய ஓவியர்கள் இன்னும் நம்ம அழகான ஒரு புதுமையான படைப்புகளை படைக்கணும் அப்படின்லாம் நினைச்சிருக்காங்க. சோ ஊக்கம் பெற்றிருக்கிறார்கள். இலக்கிய நூல்களை விளக்கும் பொருட்டாகவே ஓவியங்கள் பெரிதும் வரையப்பட்டிருக்கு. அந்த காலத்துல கொடுத்த அந்த இலக்கியங்கள்ல சொல்லப்பட்ட கருத்துக்களை விளக்கக்கூடியதாகத்தான் இந்த ஓவியங்கள் எல்லாம் இருந்திருக்கு. பாரசீக மொழியில் எழுதப்பட்ட மகாபாரதத்திலும் அயனி அக்பரில் பல ஓவியங்கள் இடம்பெற்றிருக்கு. தஷ்வந்த், பசவன் ஆகியோர் அக்பரின் அவையை அலங்கரித்த முக்கிய ஓவியர்கள் ஆவர். நோட் பண்ணிக்கோங்க. சோ அக்பருடைய அவையில இருந்த முக்கிய ஓவியர்கள் யார் அப்படின்னு கேட்கலாம். தஷ்வந்த், பசவன் இவங்களெல்லாம் முக்கியமான ஓவியர்கள். ஐரோப்பிய ஓவியங்கள் போர்த்துகீசிய பாதிரிமார்களால் அக்பர் அவையில் அறிமுகம் செய்யப்பட்டன. ஜஹாங்கீர் காலத்தில் உருவப்படத்தை வரைதலும் விலங்குகளை வரைவதும் வளர்ச்சி பெற்றது. இத்துறையில் மன்சூர் பெரிதும் அறியப்பட்டவர் ஆவர். முகலாய நுண்ணோவியங்கள் டச்சு நாட்டு தலைச்சிறந்த ஓவியரான ரெம்பிராண்ட் மீது தாக்கத்தை ஏற்படுத்தின. ஷாஜகான் ஓவிய மரபை தொடர்ந்தார். ஆனால் அவுரங்கசீப்பின் அலட்சியத்தால் ஓவியர்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு கலைந்து சென்றதன் மூலம் பிராந்திய அளவில் ஓவிய கலைகள் வளர்ந்தது அப்படின்றாங்க. அதாவது முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்பருடைய அவையில இருந்த இந்த ஓவியர்கள் யார் அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ஹுமாயூனோட இந்தியாவிற்கு வந்த ஓவியர்கள் யார் அப்படிங்கறதையும் பாத்துக்கோங்க. ஓகேங்களா? சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இசை, நடனம். இசையும் நடனமும் அப்படிங்கும் பொழுது பல மெல்லிசை பாடல்களை இயற்றிய குவாலியர் சேர்ந்த தான்சேன் ஏனைய 35 இசை கலைஞரோடு அக்பரால் ஆதரிக்கப்பட்டார். இது வந்து உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின்லயே கொடுத்திருக்கிறாங்க. அதாவது அக்பரால் ஆதரிக்கப்பட்ட தான்சேன் மற்றும் மற்ற இசைக்கலைஞர்கள் எந்த பகுதியை சேர்ந்தவர்கள் ஸ்கூல் புக் பேக்ல கேட்டிருப்பாங்க. குவாலியர் பகுதியை சேர்ந்தவர்கள். சோ பல மெல்லிசை பாடல்களை இயற்ற இந்த குவாலியரை சேர்ந்த தான்சேனோட சேர்த்து ஒரு 35 இசைக்கலைஞர்கள் பத்தி அக்பரால் ஆதரிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது குறித்த குறிப்பு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அயனி அக்பர்ல கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது ஜஹாங்கீரும் ஷாஜஹானும் இசையை ஆதரித்தவர்களே. ஆனால் அவுரங்கசீப் இசைக்கு எதிரானவர் என்ற பொது கருத்தொன்று நிலவுகிறது. அதாவது கலை அப்படிங்கறது மேலேயே வந்து ஒரு ஆர்வமிக்காதவராகத்தான் அவுரங்கசீப் அவர்கள் இருந்திருப்பாங்க. இவர் வந்து ஒரு ஆர்வமிக்காதவராக இருந்ததுனாலதான் இவருடைய காலத்துல ஒரு குறிப்பிட்ட கட்டிடக்கலை இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லாம இருக்கு. ஓகேங்களா? ஆனால் அவருடைய காலத்தில் தான் இந்தியாவில் செவ்வியல் இசை குறித்த பல நூல்கள் எழுதப்பட்டன. சோ இப்படி இந்த மாதிரி ஒரு பொது கருத்து நிலவி கொண்டிருக்கக்கூடிய அவுரங்கசீப் காலத்துலதான் பல இசை நூல்கள் வந்து வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. அவருடைய அரசிகளும் இளவரசிகளும் பிரபுக்களும் தொடர்ந்து இசைக்கு ஆதரவு தந்திருக்காங்க. அவுரங்கசீப் தான் இசையில நாட்டம் கொண்டவராக இல்லை. ஆனா அவருடைய அரசிகள், பிரபுக்கள் இவங்கெல்லாம் வந்து இசையில நாட்டம் கொண்டவர்களாக இருந்திருக்கிறாங்க. பிற்கால முகலாய அரசர்களில் ஒருவரான முகமது ஷா இசைத்துறையில் முக்கிய வளர்ச்சிகள் ஏற்பட காரணமாக இருந்திருக்கிறாரு. பாபர் நாமா, பாதுஷா நாமா ஆகிய நூல்களை இசைக்கருவிகளோடு பெண்கள் நடனமாடும் ஓவியங்களும் இடம்பெற்றிருக்கின்றன. அதாவது பாபர் நாமா, பாதுஷா நாமா இந்த 2 சுயசரிதை நூல்கள்லயுமே வந்துட்டு என்ன இருக்குன்னா பெண்கள் வந்து இசை கருவிகளோடு நடனமாடக்கூடிய ஓவியங்கள் இந்த நூல்கள்ல வந்து இடம்பெற்றிருக்கு. இந்த மாதிரியான குறிப்புகள் ரொம்ப முக்கியமானது. அதாவது அவங்க கேட்கலாம், முகலாயர்களுடைய எந்த நூல்கள்ல பெண்கள் இசைக்கருவிகளோடு நடனமாடக்கூடிய புகைப்படங்கள், ஓவியங்கள் இருக்கக்கூடிய இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பாபர் நாமாவிலையும் இடம்பெற்றிருக்கு, பாதுஷா நாமாவிலையும் இடம்பெற்றிருக்கு. அடுத்து கொஸ்டின் பார்ட்டான இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பாரசீகம், சமஸ்கிருதம் மற்றும் பிராந்திய மொழிகள்ல முகலாயர்களுடைய காலத்துல இலக்கியம் நல்லாவே வளர்ச்சி பெற்றிருந்திருக்கு. பாரசீக மொழிதான் நிர்வாக மொழியாக அந்த காலத்துல இருந்திருக்கு. அதாவது முகலாய பேரரசிலும் சரி, தக்கான அரசுகள்லயும் சரி, பாரசீக மொழிதான் நிர்வாக மொழியாக இருந்திருக்கு. ரஜபுத்திர அரசர்களின் மீது அந்த மொழி தாக்கத்தை ஏற்படுத்தியதனால அவற்றின் நிர்வாகத்திலும் பல பாரசீக சொற்கள், அதாவது ரஜபுத்திரர்களுடைய ஆட்சி அரசாங்கத்துல கூட அந்த பாரசீக மொழிகள் இடம்பெற்றிருக்கு அப்படின்றாங்க. அடுத்தது அக்பர் நாமா. இந்த அக்பர் நாமா என்னும் நூலில் அக்பரின் வரலாற்றை அபுல் பாசல் அவர்கள் தொகுத்து வழங்கியிருக்கிறார். அக்பர் நாமால அக்பரை பத்தி
அக்பருடைய வரலாற்றை பற்றி யார் குறிப்பிடுகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அபுல் பாசல். இது நூல்கள் வந்து பொறுத்துக்களை கேட்கலாம். அக்பர் நாமா அபுல் பாசல்ங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. யாரை பற்றி குறிப்பிடுகிறதுனா அந்த பெயர்ல இருக்கிறவரை பத்தி தான், அக்பரை பத்தி. முகலாய நிர்வாகத்தை பற்றி அவர் அயனி அக்பர் விவரித்துள்ளார். அப்ப முகலாய நிர்வாகம் எப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அபுல் பாசல் அவர்கள் எதுல குறிப்பிட்டிருக்காருன்னா அயனி அக்பரி அப்படிங்கிற நூல்ல குறிப்பிட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாம அறிவியல், புள்ளியியல், புவியியல், பண்பாடு ஆகியவற்றின் மீதும் அயனி அக்பரி கொண்டுள்ள அக்கறைக்காகவே அது பாராட்டப்பட வேண்டும் அப்படின்றாங்க. சோ எல்லாத்த பத்தியுமே வந்து இந்த அயனி அக்பர்ல குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகேங்களா. அப்துல் ஹமீது லஹோரி, முகமது வரிஸ் ஆகிய இருவரும் இணைந்து எழுதிய ஷாஜஹானின் வாழ்க்கை வரலாறு தான் பாதுஷா நாமா. இந்த பாதுஷா அப்படின்னா ஷாஜஹான் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷா அப்படின்னா ஷாஜஹான். அப்ப பாதுஷா நாமா யாரை பற்றியது அப்படின்னா ஷாஜஹானை பற்றியது. இயற்றியவர்கள் யார் அப்படின்னா அப்துல் ஹமீது லஹோரி, அடுத்தது முகமது வரிஸ் அவர்கள் இயற்றியிருக்கிறாங்க. அடுத்தது இந்த பாதுஷா நாமா வந்து இந்த அயனி அக்பரிய வந்து ஒரு முன்னுதாரணமா கொண்டு எழுதப்பட்ட ஒரு நூல் தான். அதே மாதிரி ஹவுரங்கசீப் முதல் 10 ஆண்டு ஆட்சி காலத்தை பற்றி எழுதியிருக்கக்கூடிய குறிப்பிடக்கூடிய ஒரு நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆலம்கீர் நாமா. ஏன்னா ஆலம்கீர்ங்கிற பட்டப்பெயரோட யார் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா ஹவுரங்கசீப். அந்த ஹவுரங்கசீப்புடைய முதல் 10 ஆண்டு கால ஆட்சியை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் ஆலம்கீர் நாமா. ஓகேங்களா. இந்த ஆலம்கீர் நாமா அப்படிங்கிற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முகமது காசிம் அவர் தான் வந்து இதை எழுதியிருக்காரு. அவரும் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த அயனி அக்பர் எப்படி எழுதியிருக்காங்களோ அதை வந்து ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டு தான் இந்த நூலை ஏற்றிருக்கிறாங்க. அடுத்தது பாபரின் சகாட்டி துருக்கிய மொழியில், இத சகத்தா இல்ல சகாட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கிலீஷ்ல. பாபருடைய சகாட்டி துருக்கிய மொழியில் எழுதிய சுயசரிதை அப்துல் ரஹீம் கான்-இ கனான் என்பவர் பாரசீக மொழியில் மொழியாக்கம் செய்திருக்கிறார். அப்துல் ரஹீம் கான்-இ கனான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்பருடைய அவையில இருந்த யாரு பைராம் கானுடைய மகன். சோ அவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா பாபருடைய சுயசரிதை நூல் இருக்குல்ல, துசுக்கி பாபரி அப்படின்னு சொல்றோம்ல, அந்த சுயசரிதை நூலை பாபர் அவர்கள் வந்து துருக்கிய மொழியில எழுதியிருப்பாரு. அந்த நூலை வந்து இவர் பாரசீக மொழியில மொழிபெயர்ப்பு செய்திருப்பார். யாரு அப்துல் ரஹீம் கான்-இ கனான் வந்து ஜஸ்ட் மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேட் பண்ணி தான் பண்ணியிருக்காரு. துருக்கியில இருந்து பாரசீக பெர்ஷியன்ல, டர்க்கிஸ்ல இருந்து பெர்ஷியனுக்கு மாத்திருக்காரு. சோ மாத்தினவரு அப்துல் ரஹீம் கான்-இ கனான். எந்த நூலை அப்படின்னா பாபருடைய சுயசரிதை நூலான துசுக்கி பாபரி அப்படிங்கிறது. ஓகேங்களா. அடுத்தது தபிஸ்தான் என்ற நூல் பல்வேறு மதங்களின் நம்பிக்கைகள், அம்மதங்கள் தொடர்பான நூல்கள் ஆகியன குறித்து பாரபட்சமற்ற விவரங்களை கொண்டுள்ளது அப்படின்றாங்க. தபிஸ்தான்ங்கிறது பல்வேறு மதங்களின் நம்பிக்கைகள், அந்த மதங்கள் தொடர்பான நூல்கள் ஆகியன குறித்து பாரபட்சம் இல்லாமல் விவரங்களை கொடுக்கக்கூடியதான் இந்த தபிஸ்தான். சமஸ்கிருத நூல்களை மொழிபெயர்ப்பதால் பாரசீக மொழி வளம் பெற்றது. அதாவது சமஸ்கிருதத்துல நம்ம நூல்களை எல்லாத்தையும் அவங்க பெர்ஷியன் லாங்குவேஜ்ல வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. அதனால பெர்ஷியன் லாங்குவேஜ் வந்து வளர்ந்துச்சு அப்படின்றாங்க. அக்பருடைய அவைக்கள புலவரும் அபுல் பாசலின் சகோதரருமான அபுல் பெய்சி, அபுல் பாசலுடைய சகோதரர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அபுல் பெய்சி. இவரும் அக்பருடைய அவையில இருந்தவர் தான். அபுல் பெய்சியோடைய மேற்பார்வையில மகாபாரதம் வந்து பாரசீக மொழியில மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. அடுத்தது முக்கியமான ஒரு கொஸ்டின், தாராஷிகோவால் உபநிடதங்கள் சர்-இ அக்பர் என்னும் பெயரில் மொழிபெயர்க்கப்பட்டது. சர்-இ அக்பர் அப்படின்னா என்னன்னா மாபெரும் ரகசியம் அப்படின்னு பொருளாம். சோ அப்ப மாபெரும் ரகசியம்னு சொல்லக்கூடிய இந்த உபநிடதங்களை எல்லாம் யார் மொழிபெயர்த்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராஷிகோ அவர்கள் தான் மொழிபெயர்த்திருப்பார். ஓகேங்களா. அபுல் பெய்சியின் மஸ்னாவி, உத்பி, நசிரி ஆகியவை இந்தியாவில் பாரசீக கவிதைகள் வளம் சேர்த்தது. ஓகேங்களா. சோ இதுல முக்கியமான நூல்கள் அப்படிங்கும் பொழுது அக்பர் நாமா அப்படிங்கிற நூலை அபுல் பாசல் அவர்கள் எழுதியிருப்பாரு. அடுத்தது அயனி அக்பர் ஒரு எக்ஸாம்பிளா கொண்டுதான் பாதுஷா நாமாவை வந்து அப்துல் ஹமீது லஹோரி அவர்களும் முகமது வரிஸ் அவர்களும் இயற்றியிருப்பாங்க. இதே மாதிரி ஆலம்கீர் நாமாவும் வந்து இந்த அயனி அக்பரை முன் உதாரணமாக கொண்டுதான் யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முகமது காசிம் அவர்கள் எழுதியிருப்பாங்க. அடுத்தது பாபர் நாமாவை, அதாவது துசுக்கி பாபரின்னு சொல்லக்கூடிய பாபருடைய சுயசரிதை நூலான துருக்கிய மொழியில் எழுதப்பட்ட அந்த நூலினை பைரம் கானுடைய மகனான அப்துல் ரஹீம் கான்-இ கனான் வந்து பாரசீக மொழியில மொழிபெயர்த்திருப்பாரு. அடுத்தது அபுல் பாசலுடைய
தம்பிதான் யாருன்னு பாத்தீங்கன்னா அபுல் பைசி. அவரும் அக்பருடைய அவையில் இருந்தவர் தான். அவர் வந்து அவருடைய மேற்பார்வையில தான் மகாபாரதமானது பாரசீக மொழியில மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம அவுரங்கசீப்புடைய உடன்பிற சகோதரரான தாராஷிகோ அவர்கள் வந்து உபநிடதங்களை மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறாரு. எந்த பெயர்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா சரி அக்பர் அப்படிங்கிற பெயர்ல மொழிபெயர்ப்பு செய்திருப்பார். இது மட்டும் இல்லாம முகலாயர்கள் காலத்துல படைக்கப்பட்ட சமஸ்கிருத நூல்கள் வியக்கத்தக்கவையாகும். இக்கால சமஸ்கிருத இலக்கியம் காவியம் என்று அழைக்கப்படும் வரலாற்று கவிதைகள் வடிவில் எழுதும் பாங்கிற்கு பெயர் பெற்றதாகும். அதாவது முகலாயர்கள் காலத்துல பல சமஸ்கிருத நூல்களும் படைக்கப்பட்டிருக்கு. அந்த நூல்கள் எல்லாம் வியக்கத்தக்கவை அப்படின்றாங்க. ஏன்னா அந்த காலத்து அந்த சமஸ்கிருத இலக்கியங்கள் எல்லாம் காவியங்கள்னு சொல்ற அளவுக்கு வரலாற்று கவிதைகள் வடிவில எழுதக்கூடிய பாங்கினை பெற்றிருந்தது. வரலாற்று கவிதைகளா இடம்பெற்றிருக்கக்கூடியதான் அந்த காவியம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த சமஸ்கிருத இலக்கியங்கள்லாம் இருந்திருக்குங்கிறாங்க. அடுத்தது இதுலயும் முக்கியமான இந்த நூல்களை பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். கல்ஹகனர் காஷ்மீருடைய முழுமையான வரலாறு குறித்து எழுதிய ராஜ வழிபதகா என்னும் நூல் அக்பருடைய ஆட்சி காலத்துல பிரக்னப்பட்டரால் தொகுக்கப்பட்டது. அதாவது கல்ஹகனர் அப்படிங்கிறவரால் எழுதப்பட்டதுதான் இந்த ராஜ வழிபதா அப்படிங்கிறது. இந்த நூல் எதனை பற்றியது அப்படின்னா காஷ்மீருடைய முழுமையான வரலாற்றை பற்றி எழுதப்பட்ட ஒரு நூல். இது வந்து அக்பருடைய ஆட்சி காலத்துல பட்டர் அப்படிங்கிறவரால இந்த நூல்கள் எல்லாத்தையும் தொகுத்திருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அக்பருடைய வானியல் அறிஞர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீலகண்டர். அக்பருடைய அவையில இருந்த வானியல் அறிஞர் நீலகண்டர். அவர் வந்து தஜிக நிலகந்தி அப்படிங்கிற ஒரு வானியல் நூலை வந்து எழுதியிருக்கார். அதாவது தஜிக நிலகந்தி அப்படிங்கிற நூலை இயற்றியவர் நீலகண்டர். யாருடைய அவையில் இருந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்பருடைய அவையில இருந்தவர். அடுத்தது ஷாஜகானுடைய அவைக்கள புலவரா இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா செகநாத பண்டிதர். இந்த செகநாத பண்டிதர் வந்து ரசகங்காதாரா அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். ஓகேங்களா. அதுக்கடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா முகலாயர்கள் காலத்துல இலக்கியத்துறைக்கு செய்யப்பட்ட பெரும் பங்களிப்பு பல்வேறு மொழிகளை பேசி வந்த மக்களிடையே உருது ஒரு பொதுவான தொடர்பு மொழியாக வளர்ச்சி அடைந்ததாகும். சோ உருதானது ஒரு பொதுவான மொழியாக மக்களிடையே வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அப்துல் ரஹீம் கான் கனான் என்பவர் வாழ்க்கை குறித்த இவர் வந்து யாருன்னா பைரம் கானுடைய மகன் தான், வேற யாரும் இல்ல. அவர் வந்து ஆல்ரெடி என்ன பண்ணாரு, வந்து பெர்ஷியன் லாங்குவேஜ்ல மொழிபெயர்ப்பு செஞ்சாரு. அவர் என்ன பண்றாருன்னா மக்களுடைய அந்த வாழ்க்கை குறித்த மனித உறவுகள் தொடர்பான பாரசீகர்களுடைய சிந்தனைகள் இலையோடும் பக்தி பாடல்களை இந்தியின் கிளை மொழியான பிரிஜி அப்படிங்கிற வடிவத்துல எழுதியிருக்காரு. ஓகேங்களா. சோ அப்ப மனித உறவுகள் தொடர்பான செய்திகளையும் அந்த பாரசீகர்களுடைய சிந்தனைகளையும் இலையோடும் பக்தி பாடல்கள் இந்தி கிளை மொழியாக இருக்கக்கூடிய பிஜ்ரி அப்படிங்கறத எழுதியிருக்காரு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிழக்கு உத்தரப்பிரதேச மக்கள் பேசக்கூடிய இந்தி மொழியின் வட்டார மொழியானதுதான் இந்த அவதி. இந்த அவதிங்கிற அந்த வட்டார மொழியில துளசிதாசர் அவர்கள் பாடல்களை இயற்றி பிரபலமாக இருந்திருக்கிறாரு. அதே மாதிரி இக்காலத்தில் ஏகநாதர், துக்காராம், ராம்தாஸ், முக்தீஸ்வர் ஆகியோர் இலக்கிய படைப்புகளால் மராத்திய இலக்கியம் எழுச்சி பெற்றது. ஏனைய மொழிகள் மீதான சமஸ்கிருதத்தின் மேலாதிக்கத்தை ஏக்நாத் கேள்விக்குள்ளாக்கினார். துக்காராமின் பாடல்கள் ஒரு கடவுள் கோட்பாட்டினை மேல் ஆர்வத்தை தூண்டியது. முக்தீஸ்வர் மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் இலக்கிய வளம் கொண்ட மராத்திய மொழியில மொழிபெயர்த்திருக்காரு. ஓகேங்களா. சோ இதுல ஏகநாதர், துக்காராம், ராம்தாஸ், முக்தேஸ்வர் இவங்க எல்லாமே வந்து அவங்களுடைய இலக்கிய படைப்புகள்ல மராத்திய மொழிகள்ல எழுதினவங்க. சோ இவங்க வந்து மராத்திய இலக்கியத்துல எழுச்சி பெறுவதற்காக உறுதுணையாக இருந்தவர்கள். சோ இதுல மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் மராத்தியில மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்தீஸ்வர் அவர்கள் மொழிபெயர்த்திருக்காரு. துக்காராமுடைய பாடல்கள் எல்லாம் ஒரு கடவுள் கோட்பாட்டை வலியுறுத்துவதாக இருந்தது. ஓகேங்களா. அடுத்தது விஜயநகர பேரரசு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர். அவர் எழுதின நூல் தான் ஆமுக்தி மால்யதா. இந்த ஆமுக்தி மால்யதா அப்படிங்கிறது வந்து ஆண்டாளை பற்றிய ஒரு காவியம். ஓகேங்களா. அடுத்தது அவருடைய அவைக்கள புலவராக இருந்த அல்லசாணி பெத்தண்ணா, அதாவது கிருஷ்ணதேவருடைய அவைக்கள புலவராக இருந்தவர் தான் அல்லசாணி பெத்தண்ணா அவர்கள். அவர் எழுதிய நூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனு சரித்ரா அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். ஓகேங்களா. எனும் நூலின் மூலமாகவும் தெலுங்கு இலக்கியம் கலங்கரை விளக்கங்களாக திகழ்கின்றன. அதாவது தெலுங்கு இலக்கியம் இந்த ஆமுக்தி மால்யதா கிருஷ்ணதேவராயர் அவர்கள் இயற்றினதும்
மனு சரித்ரா அப்படிங்கக்கூடிய அல்லசாணி பெத்தண்ணா எழுதிய நூல்களாலும் இந்த தெலுங்கு மொழியிலும் இலக்கிய வளர்ச்சி பெற்றிருந்தது அப்படின்றாங்க. இந்த காலத்தில் தமிழிலிருந்து தனியாக பிரிந்த மலையாளம் இலக்கிய நிலை பெற்றது. ராமாயணமும் மகாபாரதமும் மலையாள மொழியில எழுதப்பட்டிருக்கு. அசாமி மொழியில் பக்தி பாடல்களை முன்மாதிரியாக கொண்டு சங்கரதேவர் ஒரு புதிய இலக்கிய மரபை உருவாக்கி இருக்கிறார். அதாவது அசாமிய மொழியில பக்தி பாடல்கள் எழுந்த அந்த பக்தி பாடல்களை முன்மாதிரியாக கொண்டு ஒரு புதிய இலக்கிய மரபை உருவாக்குனவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்கரதேவர் அவர்கள் இயற்றி இருக்கிறாரு. அசாமிய மொழியில் வானியல், கணிதம், யானைகள் மற்றும் குதிரைகளுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய முறைகள் குறித்த நூல்களும் படைக்கப்பட்டிருக்கு. ராமாயணம், மகாபாரதம் அசாமிய மொழிகள்ல எழுதப்பட்டிருக்கு. கிருஷ்ணருக்கும் ராதைக்குமான காதலை சித்தரிக்கக்கூடிய கவிதைகளை கொண்ட சைத்தன்ய வழிபாடு முறையும் வங்காள இலக்கியத்தை மேம்படுத்தியது. குரு அர்ஜுன் சிங் தொகுத்த சீக்கியரின் புனித நூலான குரு கிரந்த் இடம்பெற்றுள்ள ஒரு கடவுள் கோட்பாட்டின் மேல் நம்பிக்கை கொண்ட சீக்கிய குருக்கள் ஷேக் பரித் ஆகியோரின் பாடல்கள் பஞ்சாபி மொழியின் பரிணாம வளர்ச்சிக்கு முக்கிய அடையாளங்களாகும். இதெல்லாம் நீங்க என்ன மெயினா எடுத்துக்கணும்னா இந்த ஒரே ஒரு லைன் தான். குரு அர்ஜுன் சிங் தான் வந்து இந்த சீக்கியருடைய புனித நூலான குரு கிரந்த் அப்படிங்கிறத தொகுத்திருப்பாரு. சோ அது எப்படி தொகுப்பாருன்னா இந்த இஸ்லாமிய குருவான ஷேக் பரித்தோடைய உரைகள்ல இருந்தும் இந்த ராம்தாஸ், துக்காராம் இந்த பக்தி இயக்கத்தில் ஈடுபட்டவர்களுடைய போதனைகள்ல இருந்தும் சேர்த்து முக்கியமான கருத்துக்களை மட்டும் சிறந்த கருத்துக்களை எடுத்து அவர்களுடைய புனித நூலாக கொண்டு வந்திருப்பார். வேற எதுவுமே தேவையில்லை. ஓகேங்களா? ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். இதே காலப்பகுதியில் தமிழ் இலக்கியத்தில் சைவ வைணவ இலக்கியங்கள் பெரும் செல்வாக்கு பெற்று திகழ்ந்தன. மாபெரும் சைவ புலவரான குமரகுருபரர் 17ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் காசிக்கு சென்று வந்ததாக கூறப்படுகிறது. அது மட்டும் இல்ல, இவர் காசியில ஒரு மடம் அமைத்ததாக கூட சொல்லப்படுது. அவர் மீனாட்சி பிள்ளை தமிழ், நீதி நெறி விளக்கம் ஆகிய முக்கிய இலக்கியங்களை இயற்றியிருக்காரு. அதுக்கடுத்தது இதே முகலாயர்கள் காலத்துல தான் தாயுமானவர் வந்து சமர சன்மார்க்கம் எனும் அறத்தை உள்ளடக்கிய பக்தி பாடல்களை இயற்றியிருக்காரு. கிறிஸ்துவ மத பரப்பாளரான ராபர்ட் டி நோபெலி, கான்ஸ்டன்டைன் ஜோசப் வெஸ்கி, யாரு ஞாபகம் இருக்கா? வீரமாமுனிவர் அவர்கள். சோ இவர்களும் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு தங்கள் பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். ஓகேங்களா? சோ இவ்வளவுதான் வந்து இலக்கியங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமானது. ஓகேங்களா? இதுல முக்கியமா நீங்க என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த நூலுக்கான ஆசிரியர் என்ன அப்படிங்கறத மட்டும் தெளிவா பாத்துக்கோங்க. வேற எதுவும் தேவையானது கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி ஜென்ரலா கொடுக்கக்கூடியதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு குவெஸ்டனா கேட்க மாட்டாங்க. சோ அப்ப ஒரு நூல் ஆசிரியர் அதை மட்டும் பாத்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. உலகத்தின் ஏனைய பகுதிகள், அதாவது முகலாயர்கள் ஆட்சி செய்த அந்த காலகட்டங்கள்ல மற்ற முக்கியமான நபர்கள் உலகத்துடைய மற்ற பகுதிகளில் வாழ்ந்தவர்களை பத்தி கொடுத்திருப்பாங்க. அக்பருடைய காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1556 இருந்து 1605. சோ இந்த காலகட்டங்கள்ல மாபெரும் அரசர்கள், அவருடைய சமகாலத்து அரசர்கள் யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அவருக்கு மிக அருகிலே இருந்த சமகாலத்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து பேரரசியார் எலிசபெத். அக்பருடைய காலத்தை சேர்ந்தவர் தான் எலிசபெத் அவர்கள். இக்கால பகுதியில் தான் ஷேக்ஸ்பியரும் வாழ்ந்திருக்காரு. அக்பர் இருந்த காலத்துலதான் ஷேக்ஸ்பியரும் வாழ்ந்திருக்காரு. இதே காலத்தில் தான் பிரான்சை சேர்ந்த போர்பான் வம்சத்தின் முதல் அரசர் 4ஆம் ஹென்ரியும் இருந்திருக்காரு. பாரசீகத்தை சபாவி அரச வம்சத்தின் மாபெரும் வலிமை மிக்க அரசரான மகா அப்பசும் ஆண்டு வந்தவர். அதாவது இந்த சபாவி வம்சத்தை ஆட்சி செய்யக்கூடியவர் தான் வந்து யாருன்னா அக்பருடைய சமகாலத்தவரான மகா அப்பசு. இவர் தான் வந்து இந்த காந்தகாரை என்ன பண்ணிருப்பாருன்னா ஜஹாங்கீர் கிட்ட இருந்து புடுங்கிருப்பார். அக்பர் காலத்துல காந்தகாரை வந்து கைப்பற்றிருப்பாங்க. அத வந்து இவருடைய மகன் ஜஹாங்கீர் காலத்துல இந்த மகா அப்பசு தான் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா ஜஹாங்கீர் கிட்ட இருந்து புடுங்கிருப்பாரு. சோ அதை பாத்துக்கோங்க. அடுத்தது ஐரோப்பாவில் நடைபெற்ற ஸ்பானிய ஆட்சிக்கு எதிராக நெதர்லாந்தின் கிளர்ச்சியும் இந்த காலத்தில் தொடங்கி ஏறத்தாழ 80 ஆண்டுகள் தொடர்ந்து 1648 முடிவடையுது. அக்பருடைய காலத்துலதான், அக்பர் வாழ்ந்துட்டு இருந்த அதே காலத்துலதான் ஐரோப்பால ஸ்பானிய ஆட்சிக்கு எதிராக நெதர்லாந்துல இந்த கிளர்ச்சி ஏற்பட்டது அப்படின்றாங்க. ஓகேங்களா? சோ இதுதான். அப்ப புக் பேக் ஆன்சர்ஸையும் பாத்திரலாமா? 1526ஆம் ஆண்டு முதலாம் பானிபட் போர்ல பாபர் டாஷை திறம்பட பயன்படுத்தியதில் மூலன் வெற்றி பெற்றார். இதுல முக்கியமா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இப்ராஹிம் லோடியுடைய படை மிகப்பெரிய படை, பாபருடைய படை மிக குறுகிய படை. 1526 முதலாம் பானிபட் போர் அப்ப. சோ அப்ப எப்படி குறுகிய படையை வைத்து வெற்றி பெற்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய பீரங்கி படை தான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆன்சர் பீரங்கி படை. அடுத்தது கடைசி போரான காக்ரா போர்ல பாபர் யாரை எதிர்த்தார் அப்படின்னு கேக்குறாங்க. 1529
கடைசி போர் காக்ரா நதிக்கரையில நடக்கும். ஆப்கானியர்களுக்கும் பாபருக்கும் நடந்த இறுதியான போர் தான் இந்த காக்ரா போர். ஓகேங்களா. அடுத்தது டாஷ் தனது உயரிய அரசியல் மற்றும் இராணுவ திறமையால் சௌசா போரில் வெற்றி பெற்றார். சௌசா போர் 1539 நடக்கக்கூடியதான் சௌசா போர். 1539 ஆட்சியாளராக முகலாய அரசுல இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹுமாயூன் அவர்கள் தான் இருந்தாங்க. அப்ப ஹுமாயூன் வெர்சஸ் ஷெர்ஷா தான் வந்து இந்த சௌசா போர். அப்ப ஷெர்கான் அப்படிங்கறதா சரியான விடை. ஓகேங்களா. சோ யாருடைய அதாவது சௌசா போரில் வெற்றி பெற்றவர் யாருன்னு கேக்குறாங்க. ஹுமாயூன் வெர்சஸ் ஷெர்ஷா நடக்கும். இதுல ஷெர்ஷா வின் பண்ணிடுவாரு. மறுபடியும் தப்பி ஓடி போய் கங்கை ஆறுல நீந்தி போய் மறுபடியும் ஹிண்டால் அஸ்காரி கிட்ட போய் உதவி கேட்டு மறுபடியும் போரை எடுத்துக்கிட்டு வருவார் ஹுமாயூன். எப்ப அப்படின்னா 1540 கன்னோஜுங்கிற இடத்துல நடக்கும். அதான் கன்னோசி போர்னு சொல்லக்கூடியது. அதுலயும் ஒரு தோத்து போயிருவார். ஷெர்ஷா வந்து வின் பண்ணிடுவார். ஓகேங்களா. அடுத்தது ஒரு முக்கியமான ஆனா கன்ஃபியூசிங்கான ஒரு கொஸ்டின். டாஷ் நில உடைமை உரிமை முறையில் நிலத்திற்கான வரியை வசூலிக்கும் பொறுப்பும் அந்நிலத்தை வகிக்கும் பொறுப்பும் அரசு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது அப்படின்றாங்க. அதாவது எந்த முறையில எந்த நில உடைமை முறையில நிலத்திலிருந்து வரியை வசூலிக்கக்கூடிய பொறுப்பும் அந்த நிலத்தை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பும் அரசு அதிகாரிகள் கிட்ட ஒப்படைக்கப்பட்டது அப்படின்னு கேக்குறாங்க. சரியான ஆன்சர் என்னன்னா ஜாகிர்தாரி முறை. ஆனா இதுல ஒரு சிலர் ஜமீன்தாரி முறையும்பீங்க, ஒரு சிலர் மன்சப்தாரி முறையும்பீங்க. ஏன் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை நான் கொடுத்துறேன். மன்சப்தாரி முறை அப்படிங்கிறது ஆமா கரெக்ட் தான். 3 அதாவது குடிமை பணிகள், ராணுவ பணிகள், அதுக்கு அடுத்தது சிவில் அதாவது சிவில் பணிகள், ராணுவ பணிகள், அது மட்டும் இல்லாம அந்த நிர்வாகத்தை பார்த்துக்கிறது. இந்த 3 பணிகளையும் அரசாங்கத்துடைய 3 பணிகளையும் ஒருங்கிணைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டதுதான் மன்சப்தார் முறை அப்படிங்கிறது. இந்த மன்சப்தார் முறையில குதிரைகள் எண்ணிக்கையை பொறுத்தும் அவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய வீரர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்தும் அவர்களுடைய மன்சப்தார் ரேங்க் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இந்த மன்சப்தார் முறையில இவங்களுடைய படையை அந்த படை வந்து எப்ப தேவைப்படுதோ அந்த படையை வச்சுதான் நிர்வாகம். அந்த மன்சப்தார் தான் அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில என்ன பண்ணுவாருன்னா நிர்வாகத்திற்கு தேவையானது எல்லாத்தையுமே பார்த்துப்பார். இந்த நிர்வாக பொறுப்பு எல்லாமே இது பண்ணிருப்பாங்க. சோ இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மன்சப்தாருக்கு ஊதியமாக பணமும் வழங்கப்பட்டது. ஒரு சிலர் வந்து என்ன பண்ணாங்கன்னா நிலமாகவும் ஊதியமாக நிலத்தையும் பெற்றார்கள். சோ அந்த மாதிரி நிலத்தை ஊதியமாக பெற்றவர்களைத்தான் ஜாகீர்தார்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா பணத்தை பெற்றவர்களுக்கு எந்த ஒரு நிலமும் தரப்படவில்லை. ஓகேங்களா. பணத்தை ஊதியமாக பெற்றவர்களுக்கு நிலம் தரவில்லை. அதனால அந்த இவங்களுக்கு வந்து நிலம் சம்பந்தப்பட்ட எதுவுமே கிடையாது. ஆனா இந்த நிலத்தை ஊதியமாக பெற்ற மன்சப்தார்களை ஜாகீர்தார்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஜாகீர்தார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த நிலங்களை ஜாகீர்னு சொல்லுவோம். அதை பெற்ற இவர்கள் ஜாகீர்தார்கள். இந்த மன்சப்தார்களை ஜாகீர்தார்கள்னு சொல்லுவோம். அந்த ஜாகீர்தார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வழங்கப்பட்ட நிலத்துல இருந்து நிதியை வந்து திரட்டிப்பாங்க. அதாவது வரியை வசூலித்துக் கொள்வார்கள். அது மட்டும் இல்லாம அந்த நிலமானது அவங்களுக்கு சொந்தமானது. அப்ப அந்த நிலத்தை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பும் யாருக்குத்தான் இருக்கு அப்படின்னா அந்த ஜாகீர்தாரிக்கு தான் இருக்கு. ஓகேங்களா. புரியுதா. சோ நிலத்தை பேரரசரிடமிருந்து கொடையாக பெற்றுக்கொள்வார்கள், ஊதியமாக பெற்றுக்கொள்வார்கள் தங்களுடைய படையை பாதுகாப்பதற்காக. அப்போ அந்த நிலத்தின் மீது அவர்களுக்கு உரிமையும் இருக்கிறது. அந்த நிலத்தை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குத்தகைக்கு விட்டு அதுல இருந்து வரக்கூடிய வரியை வசூலித்துக் கொள்வார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த நிலத்தின் உரிமையாளர் யார் அப்படின்னா அந்த ஜாகீர்தார் தான். ஓகேங்களா. சோ அதனாலதான் இந்த வரி வசூலிக்கக்கூடிய பொறுப்பும் அந்த நிலத்தை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பும் இருக்கக்கூடியது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாகீர்தாருக்கு தான் இருக்கும். ஜமீன்தாருக்கு நில உரிமை எல்லாம் கிடையாது. பேரரசுக்கு கீழே இருக்கக்கூடிய நிலங்கள்ல வரி வசூலிச்சு ஒரு பங்கை இவங்க எடுத்துக்கிட்டு மீதியை மேல அனுப்பிடுவாங்க. அவ்வளவுதானே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகேங்களா. சோ அப்ப மன்சப்தாரிங்கிறது ஏன் நாம் சூஸ் பண்ணக்கூடாதுன்னா ஒரு சில மன்சப்தார்கள் ஊதியத்தை பணமாக பெற்றுக்கொள்வார்கள். அவர்களுக்கு எந்த ஒரு நிலத்திலிருந்து நிலவரியை வசூலிக்கக்கூடிய உரிமையும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட நிலத்தை நிர்வகிக்கக்கூடிய உரிமையும் கிடையாது. அதனால இது கிடையாது. மகள்வாரிங்கிறதெல்லாம் முகலாயர்களுக்கு அப்புறம் வந்ததுதான். ஓகேங்களா. சோ இதான். அடுத்தது அக்பரது நிதி நிர்வாகம் டாஷ் நிர்வாக முறையை பின்பற்றியது அப்படின்னா ஷெர்ஷாவுடைய நிர்வாக முறையை பின்பற்றினது முன்னோடியாக கொண்டுதான் அக்பருடைய நிதி நிர்வாகமானது கொண்டது. ஏன்னா வரி வசூலிக்கிறதுலாம் ஷெர்ஷா காலத்திலே என்ன பண்ணுவாங்கன்னா நிலத்தை அளந்து நிலத்துல எவ்வளவு வளம் வருதோ அந்த வளத்துக்கேற்ப வரி விதிச்சாரு ஷெர்ஷா அவர்கள் சூர் வம்சத்துல. சோ அதையேதான் இவரும் பின்பற்றியிருப்பார். அடுத்தது இளவரசர் குஷ்ரு இணைந்து கலகத்தை தூண்டிவிட்டதற்காக ஜஹாங்கீரால் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா குரு அர்ஜுன் தேவ் அவர்களுக்கு தான் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. சோ மரண தண்டனை இவருக்கு விதிக்கப்பட்டுச்சு. குஷ்ருவுக்கு வந்து என்ன பண்ணாங்க கண்ணை பறிச்சுட்டாங்க. ஓகேங்களா. ஏன்னா நிறைய பேர் இந்த தேஜ் பகதூரை போட்டுறீங்க. குரு தேஜ் பகதூர் வந்து அவுரங்கசீப்பால கொல்லப்பட்டார். ஓகேங்களா. சோ இது வேற. ஓகே. நெக்ஸ்ட்
டேஷ் தனது ஆட்சியின் போது ஜிஸ்யா வரியை மீண்டும் விதித்தார். அவுரங்கசீப் தான் விதித்தார். ஏன்னா அக்பர் வந்து காலங்காலமா வாங்கிட்டு இருந்த அந்த ஜிஸ்யா வரிய வந்து அக்பருடைய காலத்துல எல்லா மதத்தவருக்கும் சமமான உரிமை வழங்கணும், மத சகிப்புத்தன்மையோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜிஸ்யா வரிய நீக்கி இருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த அவுரங்கசீப் வந்து அதெல்லாம் நீ நீக்க கூடாது தம்பி, நான் வந்து மறுபடியும் விதிப்பேன்னு சொல்லி விதிச்சிருப்பாரு. அடுத்தது கப்பலின் ஒட்டகம் என சொல்லப்படும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்பர். வெடிவுப்பும் இவர் தான் வந்து பயன்படுத்தியிருப்பார். ஓகேங்களா. அடுத்தது டேஷ் சேர்ந்த தான்சேன் அக்பரை ஆதரித்தார். குவாலியரை சேர்ந்த தான்சேனை தான் ஒரு 35 கவிஞர்களோட இசை கலைஞர்களோட அக்பருடைய அவையில ஆதரிச்சு வைத்திருப்பாரு. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பாதுஷா நாமா என்றது டேஷின் வாழ்க்கை வரலாகும். பாதுஷா நான் ஆல்ரெடி சொன்னேன், ஷானா ஷாஜகான் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு. ஷாஜகானுடைய வாழ்க்கை வரலாற்றை குறிப்பிடக்கூடியதுதான் இந்த பாதுஷா நாமாங்கிறது. அடுத்தது டேஷ் ஒரு ஜோதிட ஆய்வு நூலாகும். இந்த மாதிரி ஒரு வார்த்தையவே நீங்க ஸ்கூல் புக்ல பார்த்திருக்க முடியாது. வானவியல் வச்சுதான் ஜோதிடம் இது பண்றாங்க. அப்ப வானவியல் நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஜிக நிலகந்தி தான் வந்து வானவியல் நூல். ஓகேங்களா. அடுத்தது மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழை இயற்றியவர் யார் அப்படின்னா குமரகுருபரர். தவறான கூற்றினை கண்டுபிடிக்க இந்தியா பாரசீக மற்றும் இஸ்லாமிய கட்டிடக்கலையின் பாணியில் முகலாயர்களின் கட்டிடக்கலையின் வடிவமாக தாஜ்மஹால் உள்ளது. ஆமா, தாஜ்மஹால்ல வந்து இந்திய பாரசீக மற்றும் இஸ்லாமிய கட்டிடக்கலை பாணிகள் மூன்றும் கலந்ததான ஒன்றாகத்தான் இருந்தது. அப்ப இந்த கூற்று சரியானது. ஓகேங்களா. அவங்க கேட்டிருக்கிறது தவறான கூற்று எதுன்னு. அப்ப இந்த கூற்று தான் தவறானது. ஏன் அப்படின்னா அக்பருடைய புதிய தலைநகர் எதுனா பதேக்பூர் சிக்ரி. ஆக்ரால இருந்து ஒரு 36 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடியதான் பதேக்பூர் சிக்ரி. அந்த பதேக்பூர் சிக்ரியா, அதாவது அக்பர் வந்து தன்னுடைய தலைநகரை ஆக்ரால இருந்து எதுக்கு மாத்திருப்பாருன்னா பதேக்பூர் சிக்ரிக்கு மாத்திருப்பாரு. சோ அப்ப இந்த இடத்துல கொடுத்திருக்க இதுதான் தவறானது. அக்பர் புதிய தலைநகர் எதுனா பதேக்பூர் சிக்ரி. அதன் சுற்றுச்சுவர்களுடன் பல எச்சியூட்டும் கட்டிடங்களும் உள்ளன அந்த இடத்துல. சோ அது வந்து இந்த பாயிண்ட் தான் தவறானது. அப்ப இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேங்களா. மோதி மசூதி முழுவதும் பளிங்கு கற்களால் கட்டப்பட்டது. ஆமா, அதாவது வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டது வந்து மோதி மசூதி. இந்த மோதி மசூதியை கட்டினவர் யாருன்னா ஷாஜகான். எங்க கட்டினார்னா ஆக்ரா போர்ட்ல, ஆக்ரால இருக்கக்கூடிய ரெட் போர்ட்ல கட்டியிருப்பார். ஓகேங்களா. அடுத்தது புராண கிலா அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த கோட்டை. ஏன்னா ஆல்ரெடி ஹுமாயூன் கட்டியிருந்த ஒரு அரண்மனையை இடிச்சிட்டு அது மேல வந்து ஷெர்ஷா அவர்கள் கட்டினதுதான் வந்து இந்த புராண கிலா. ஓகேங்களா. அப்ப இதுவும் சரியானது. அடுத்தது தவறான கூற்றினை மட்டும் கண்டுபிடிக்க அப்படின்றாங்க. ஒவ்வொரு மன்சப்தாருக்கும் 1 முதல் 10,000 வரையிலான படை வீரர்களை கொண்டிருக்க வேண்டும் என்பதை சாட்டுக்கள் தீர்மானித்தனர் அப்படின்றாங்க. சோ இங்க பாருங்க, சாட் அப்படின்னா என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இதுவரை உங்களுக்கு கொஸ்டினா கேட்டிருந்தேன்னா இந்த பகுதியில மன்சப்தாரி முறையில ஜாட் ஜவார் அப்படின்னு சொல்லி 2 வகை இருக்கும். ஜாட் அப்படிங்கிறது ஒவ்வொரு கிட்ட இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கை. ஓகேங்களா. அதுவே ஜவாருங்கிறது என்னது, குதிரைகளுடைய எண்ணிக்கை. அப்ப அவங்க எவ்வளவு வீரர்களை வச்சுக்கலாம்னா 10ல இருந்து 10,000 வீரர்களை வச்சுக்கலாம். அப்ப குறைந்தபட்சம் 10, மேக்சிமம் 10,000. ஓகேங்களா. சோ அப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க, 1 முதல் 10,000 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ அதனால அது வந்து தவறானது. ஓகேங்களா. சோ இதுதான் தவறான கூற்று. ஷெர்ஷாவுடைய நாணய முறை வந்து ஆங்கிலேயரின் நாணய முறைக்கு அடித்தளமிட்டதானா? ஆமா, ஷெர்ஷாவுடைய நாணய முறை வந்து முகலாயர்களுடைய நாணய முறைக்கும் சரி, ஆங்கிலேயருடைய நாணய முறைக்கும் அடித்தளமிட்டது. அடுத்தது முகலாயருக்கும் ராணா பிரதாப் சிங்கிற்கும் இடையே நடைபெற்ற ஹால்டிகாட் போர் மிக கடுமையான இறுதி போர் ஆகும். ஆமா, சோ ராணா பிரதாப் சிங் வந்து அவருடைய கடைசி போர் வந்து இதுதான். ஏன்னா அதுக்கப்புறம் அவரால செய்ய முடியல, அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா. அடுத்தது சீக்கியருடைய புனித நூலான குரு கிரந்த் சாஹிப் அப்படிங்கறத யார் இயற்றினாங்க அப்படின்னா குரு அர்ஜுன் தேவால் இயற்றப்பட்டது. இந்த குரு அர்ஜுன் தேவ் தான் வந்து யாரால கொல்லப்பட்டிருப்பாங்கன்னா ஜஹாங்கீர் அவர்களால கொல்லப்பட்டவர். ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பின்வருவனவற்றில் சரியான கூற்றை கண்டுபிடிக்க அப்படின்றாங்க. ராணா சங்காவின் மூர்க்கமான வலிமை வாய்ந்த படைகள் பாபரின் சக்தி வாய்ந்த படையை எதிர்கொண்டது அப்படின்னா ஆமாம், எதிர்கொண்டது. எப்போ ஞாபகம் இருக்கா? ஸ்டார்டிங்ல பார்த்திருப்போம். முதல்ல நடந்த போர் ராணா சங்காவோட நடந்ததுதான் இந்த கன்வா போர் அப்படிங்கிறது 1527ல யாருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராணா சங்கா வெசஸ் பாபர். ஓகேங்களா. சோ கன்வாங்கிற இடத்துல நடந்திருக்கும். இந்த படைக்களத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வலுச்சேர்க்கக்கூடிய அச்சமூட்டக்கூடிய பெரும் படையோட தான் ராணா சங்கா போயிருப்பாரு. ஆனாலும் பாபர் வெற்றி பெற்றிருப்பாரு. அதற்கான காரணம் பாபர் கிட்ட இருந்த அந்த பீரங்கி படை தான். ஓகேங்களா. சோ அதுதான். சோ அப்ப இவருடைய பெரும் படையோட ஒரு சக்தி வாய்ந்த படையை தான்
பாபர் வந்து எதிர்கொண்டார். அது கரெக்ட் தான். அப்ப ராணா சங்காவின் மூர்க்கமான வலிமை வாய்ந்த படைகள் பாபரின் சக்தி வாய்ந்த படையை எதிர்கொண்டது. ஏன்னா சக்தி வாய்ந்த படையின் இந்த இடத்துல எதை குறிப்பிடுறாங்கன்னா பீரங்கி படையை வந்து எதிர்கொண்டது. சோ இது கரெக்ட். அடுத்தது கன்னௌசி போருக்கு அக்பர் நாடு இல்லாத ஒரு இளவரசர் ஆனார். இது சரி. ஆனா இது வந்து தவறு. ஏன் தவறுனா கன்னௌஜ் போர் வந்து 1540 நடந்தது. ஷெர்ஷாவுக்கும் வெர்சஸ் ஹுமாயூனுக்கும் நடந்தது. சோ இந்த போர்ல ஹுமாயூன் தோத்தனால ஹுமாயூன் தான் நாடு இல்லாம தெரிஞ்சாரு. அதாவது அக்பருடைய அப்பாவான ஹுமாயூனுக்கு தான் நாடு இல்லை. சோ அப்ப இது தவறானது. அப்போ 1 மற்றும் சரியானது. ஓகேங்களா. அடுத்தது பின்வருவனவற்றுள் சரியான கூற்றை கண்டுபிடிக்க ஷெர்ஷா மேற்கில் உள்ள சிந்து முதல் வங்காளத்தில் உள்ள சோனர்கான் வரையிலான கிராண்ட் ட்ரங்க் சாலையை சீர்படுத்தினார். ஆமா. அடுத்தது அக்பர் தனது மிகப்பெரிய படையெடுப்புகளின் மூலம் மாபெரும் பேரரசருக்கு அடித்தளமிட்டார். ஆமா. ஏன்னா கோண்டுவானா பகுதியில துர்காவதி அம்மையார் அவர்கள்லாம் வந்து எந்த ஒரு தீங்கையுமே அக்பருக்கு பண்ணல. இருந்தாலும் அக்பர் அவங்க மேல படையெடுத்தாங்க. காரணம் அந்த மிகப்பெரிய பேரரசா அதை மாத்தணும் அப்படிங்கறதுதான். அப்ப 2ம் சரியானது. அடுத்தது கூற்று காரணம் பாபர் முதலாம் பானிபட் போரில் வெற்றி பெற்றார். ஆமா கரெக்டா. 1526 இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் நடந்துச்சு. அதுல பாபர் வெற்றி பெற்றாரு. பாபர் பீரங்கி படையை போரில் பயன்படுத்தினார். ஆமா இந்த போர்ல வெற்றி பெற்றதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா இவருடைய ஆர்ச்சிலரி அப்படிங்கக்கூடிய அந்த பீரங்கி படைதான். சோ அப்ப கூற்று காரணம் 2ம் சரி. காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. அடுத்தது அவுரங்கசீப் ஆட்சி காலத்தின் இறுதியில் முகலாய பேரரசு அழிவு ஆரம்பமாயிற்று. ஆமா ஆரம்பிச்சு. முகலாய பேரரசோட அழிவு எப்ப ஆரம்பிச்சுன்னா அவுரங்கசீப்க்கு அப்புறம் தான். அதுக்கப்புறம் ஒரு 150 வருஷம் 1857 பெருங்கலர்ச்சி நடக்கிற வரைக்குமே முகலாய ஆட்சி இருந்துதான் செஞ்சுச்சு. ஆனா அப்படியே அவுரங்கசீப் காலத்துல இருந்து அந்த பேரரசுங்கிறது ஒரு சிறிய அரசாக மாறிக்கிட்டே போனுச்சு. அப்ப கூற்று சரி. அவுரங்கசீப் தக்கான அரசர்களிடம் நட்புறவு கொண்டிருந்தார் அப்படின்றாங்க. இல்லவே இல்லை. ஏன்னா இவர் என்ன பண்ணாரு, பெராரு, பிஜப்பூர், அகமது நகர், கோல்கொண்டா, கோண்டுவானா இந்த பகுதிகள்ல இருந்த அந்த தக்கான சுல்தான்கிட்ட போரிட்டாரு. ஏன்னா இவருடைய மகனான இளவரசர் அக்பருக்கு அவங்க எல்லாம் ஆதரவு தந்திருப்பாங்க. மராத்தியர்கள் ஆதரவு தந்திருப்பாங்க. அவுரங்கசீப்புடைய 2வது 50 ஆண்டு காலங்கள்ல 2வது பகுதியானது கடைசி 25 ஆண்டு காலங்கள் தக்காணத்திலேயே அவருக்கு போர் செய்யறதுக்கே போதுமானதாக இல்லை. சோ அப்ப இது நட்புறவு பாராட்டினாருங்கிறது தவறு. அப்ப கூற்று சரி, காரணம் தவறு. ஓகேங்களா. அடுத்தது கீழ்கண்டவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளதுன்றாங்க. ஆமுக்த மால்யதா அப்படிங்கிறது கிருஷ்ணதேவராயர் அவர்கள் விஜயநகர பேரரசின் எழுதின ஒரு நூல். அடுத்தது ஜெகநாத பண்டிதர் வந்து ரசகங்காதரா அப்படிங்கிற நூலை ஏற்றினாரு. அல்லசாணி பெத்தனா மனு சரித்திரா அப்படிங்கறத ஏற்றினாரு. பாஸ்கராச்சாரியார் நீதிநெறி விளக்கத்தை ஏற்றல. நீதிநெறிக்கு விளக்கத்தை ஏற்றவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குமரகுருபரர் அவர்கள் தான் ஏற்றினாங்க. ஓகேங்களா. அடுத்தது பொறுத்துக. இங்க வந்து யாருடைய அவையில எந்த இது ஏதாவது ஒவ்வொருத்தரையும் பொறுத்து சொல்லியிருக்காங்க. அபுல் பாசல் அவர்கள் வந்து யாருடைய அவையில இருந்தாருன்னா அக்பருடைய அவையில இருந்தாரு. ஜும்மா மசூதியை கட்டினது ஷாஜஹான். அப்ப 4வது. இதுக்கு 4, இதுக்கு 2. அடுத்தது பாதுஷாஹி மசூதி எங்க இருக்குன்னா லாகூர்ல இருக்கு. இதை கட்டினவர் யாருன்னா அவுரங்கசீப் கட்டினாரு. அப்ப இதுக்கு 1. புராண கிலா வந்து ஷெர்கான், அதாவது ஷெர்கான் சொல்லக்கூடிய ஷெர்ஷா அவர்கள் கட்டினது சூர் வம்சத்துல. அப்ப 3வது சரியானது. அப்ப எதுனா 2, 4, 1, 3 தான் சரியான விடை. ஓகேங்களா. புரிஞ்சுதா. சோ இவ்வளவுதான் முகலாயர்கள் பத்தி முடிச்சாச்சு. முகலாயர்கள் குறித்து உங்களுக்கு 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 புக்லயும் கொடுத்திருப்பாங்க. சோ அதை படிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்க 11th படிச்சிருக்கணும். அப்பதான் உங்களுக்கு எளிமையானதா இருக்கும். சோ 11th பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 பகுதிகளா நம்ம வந்து கொடுத்துருங்க. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. பார்ட் 1 பாபர் டு அக்பர், பார்ட் 2 ஜஹாங்கீர் டு அவுரங்கசீப், பார்ட் 3 சமூக நிர்வாகம் எப்படி இருந்தது அண்ட் மேலும் புக் பேக் வெர்ஷன்ஸ் என்ன அப்படிங்கறதான் பார்த்தோம். ஓகேங்களா. சோ இதுலதான் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது அடுத்த வகுப்புல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்றேன். சோ உங்களுக்கு ஆல்ரெடி முகலாய பேரரசு 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 புக்ல கொடுத்திருக்கிறதும் கொடுத்தாச்சு. சோ இதுக்கான வீடியோ கிளாஸஸ் நம்மளுடைய சேனல்ல ஹிஸ்டரி அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும். செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இதே மாதிரி தமிழுக்கும் பொதுத்தமிழ் பகுதி ஆங்கிற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். பொதுத்தமிழ் பகுதி ஈங்கிற ஒரு பிளேலிஸ்டும் இருக்கும். அதாவது உரைநடை பகுதிகளுக்கு பகுதியும் இலக்கிய பகுதிகளுக்கு ஆணும் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுலயும் இந்த சிலபஸ்ல கொடுத்திருக்கக்கூடிய டாபிக் வைஸ் கவர் பண்ணிருக்கோம். அது உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். For more videos, stay tuned with Beer Book. Thank you.